ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை வேளையில உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த ஞாயிற்றுக்கிழமை ಆರಾಧನೆಗೆ உங்களை வரவேற்கிறோம். ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರೈಸ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಪ್ರತಿಯೊಬ್ಬರನ್ನ ಈ ಭಾನುವಾರದ ಆರಾಧನೆಗೆ ನಾವು ಸ್ವಾಗತ ಮಾಡ್ತೇವೆ. ಕರ್ತನ நல்லவர் இந்த நாளிலே மகத்துவமான காரியத்தை ನಮ್ಮ ಮಧ್ಯೆ செய்யಬಹುದು. ದೇವರು ಒಳ್ಳೆಯವರು. ಆತನು ಈ ದಿನದಲ್ಲಿ ಕೂಡ ಮಹತ್ ಕಾರ್ಯ ಮಾಡಕ್ಕೆ ಚಿತ್ತರಾಗಿದ್ದಾನೆ. ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆಯಿಂದಲೇ ನಾವು ಈ ಆರಾಧನೆ ನಾವು ಪ್ರಾರಂಭ ಮಾಡುವ ಪ್ರೇರೆ ಕಣ್ಣಲ ಮುಚ್ಚಿರುವ ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ ಕಣ್ಣಲ ಮುಚ್ಚಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ ಪ್ರೇರೆ. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಲಾರ್ಡ್, ஹல்லேலூயா, ஆமென். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, உம்முடைய பரிசுத்த பிரசன்னத்துக்காய் ஸ்தோத்திரம் ராஜா. எங்கள் மத்தியில நீங்க இருக்கிறீங்க, உமக்கு நன்றி. தடைகளை மாற்றி போடுகிற கர்த்தர் எங்கள் நடுவில் பலமாய் கிரியை செய்த காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் நாங்கள் வருகிறோம். ராஜாதி ராஜனாய், கர்த்தனாய், அரசனாய் எங்கள் மத்தியில நீங்க வீற்றிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஆராதனை ஆசீர்வதித்தருளும். மகிமை எங்கள் மேல விளங்கட்டும் ராஜா. தொடர்ந்து நடத்துவீராக. நாங்கள் பாடி துதிக்கும் பொழுது உடைய அக்னி வல்லமை மகிமை எங்கள் நடுவில் இறங்கி வரும்படியா ஜெபிக்கிறோம். உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஜீசஸ் விக்டரி சர்ச் உடைய பாடல் குழுவினர் வந்து பாடி கர்த்தரை மேம்படுத்த போறாங்க. அவங்களோடு கூட நாமும் சேர்ந்து கரங்களை தட்டி கர்த்தரை உயர்த்துவோம். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். இந்த கால வேளையில இந்த மன மகிழ்ச்சி நாளில கர்த்தரை ஆராதித்து துதித்து அவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துவோம். வீடுகளிலே இருக்கிறவங்க தயவு செய்து பயபக்தியோடு கூட கர்த்தரை ஆராதிக்கும்படி அவங்க அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராய் இருந்தார். கடந்த வாரம் முழுவதுமாய் கர்த்தர் நம்மளை கண்மணி போல பாதுகாத்து நம்மளுடைய எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்தித்து நம்மளுக்கு ஜீவனை தந்து பலத்தை தந்து நடத்தின தேவனுக்கு முழு மனதோடு கூட கர்த்தரை நம்ம ஆராதித்து இந்த கால வேளையில நம்ம மகிமைப்படுத்துவோம். கொஞ்ச நேரம் கண்களை மூடி கர்த்தரை துதிப்போமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எபினேசரே உம்மை துதிக்கிறோம், நல்லவரே உம்மை துதிக்கிறோம், பெரியவரே உம்மை துதிக்கிறோம். எங்கள் ஆலோசனை கர்த்தரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. உயர்ந்தவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் ஆலோசனை கர்த்தராய் எங்களோடு கூட இருந்ததே உமக்கு நன்றி அப்பா. நன்றி, நன்றி, நன்றி. உம்மை உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம் அப்பா. என்னை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்க ஆண்டவரே. அப்பா, நாங்கள் உம்மை உயர்த்தும்படியாக வந்திருக்கிறோம். இந்த கால வேளை ஆராதனையில் ஆண்டவரே எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு பிரியமில்லாத காரியங்களை நாங்கள் செய்திருப்பினும் ஒரு விசை கூட மன்னிக்கும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். எங்கள் ஆராதனை ஏற்றுக்கொள்வீராக ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அதிகாலையில் ஆண்டவரே உங்களுடைய முகத்தை தேடி வருகிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த காலவரையில உங்களுடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன் என்று சொல்லி தாவீது ராஜா சொன்னது போல ஆண்டவரே. அப்பா, அந்த காலவரையில ஆண்டவரே நாங்கள் உம்மை பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு ஒத்தாசை உம்மிடத்துல தான் வர முடியும் ஆண்டவரே. எந்த மனுஷனை ஆசீர்வதிக்க முடியாதப்பா. ஏசப்பா, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. Thank you Lord, hallelujah, hallelujah. Thank you, we welcome you Holy Spirit. ஓம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தே
சங்கீதம் 1வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாமா? ஹalleluya. சங்கீதம் 103 வசனம் 1. ஆமென். ஹalleluya. Psalms chapter 103 verse 1. ಆಮೆನ್. ನನ್ನ ಮನವೇ ಯೆಹೋವನನ್ನು ಕೊಂಡಾಡು. ಆಮೆನ್. ನನ್ನ ಸರ್ವೇಂದ್ರಿಯಗಳೇ ಆತನ ಪವಿತ್ರ ನಾಮವನ್ನು ಕೀರ್ತಿಸಿರಿ. ನನ್ನ ಮನವೇ ಯೆಹೋವನನ್ನು ಕೊಂಡಾಡು, ಆತನು ಉಪಕಾರದಲ್ಲಿ ಒಂದನ್ನು ಮರೆಯಬೇಡ. ஹalleluya. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். தாவீது ராஜா இப்படி சொல்றாரு, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த ஒரு நன்மையை என்ன பண்ணக்கூடாது? மறக்க கூடாது. ஆமென். ஹalleluya. வெளியே எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலைகள், ஆமென், ஹalleluya, வியாதிகள், பிரச்சனைகள் இதெல்லாம் வரும் போவோம். ஆனா ஒருத்தர் மட்டும் மாறாதவர். ஆமென். ஹalleluya. இயேசுப்பா மட்டும்தான். அவருக்கு நீங்க என்னத்தை செலுத்த முடியும்? ஆமென். ஹalleluya. முழு மனதோடு கூட நம்ம கர்த்தரை ஆராதிப்போம். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்று சொல்லி தாவீது நம்ம கூட இந்த நாளில முழு மனதோடு கூட, என் ஆத்துமாவோடு கூட, முழு பலத்தோடு கூட கர்த்தரை நம்ம ஆராதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். சில பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நம்ம உயர்த்துவோமா? ஹalleluya. இந்த நாவல் புது பாட்டு இந்த நேசு தருகிறார். ஆமென். நம்மளுக்கு எல்லாம் தெரிந்த ஒரு பாடல். ஆமென். கரங்களை தட்டி நீங்க என்ன பண்ணணும்? குடும்பமாய் நீங்க சேர்ந்து உட்கார்ந்து பயபக்தியோடு கூட நீங்க கர்த்தரை ஆராதிக்கணும். ஆமென். தயவு செய்து டீ குடிச்சிட்டு அங்க இங்க நடந்துட்டு அப்படியெல்லாம் பண்ணாதீங்க. ஆண்டவருடைய பிரசனத்துல பயபக்தியோடு கூட காணப்படுங்க. எல்லாம் கரங்களை தட்டி பாடி ஆண்டவருடைய நாமத்தை நம்ம உயர்த்துவோம். ஆமென். ஹalleluya. Thank you Lord. We worship you Lord. இந்த நாவில் புது பாட்டு இந்த நேசு தருகிறார். இந்த நாவில் புது பாட்டு இந்த நேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், உயிருள்ள நாள் வரை, ஜீவனுள்ள நாள் வரை. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், உயிருள்ள நாள் வரையில்.
மேலாய் உற்றார். யார் மாறினாலும் அவர் மட்டும் மாறாதவர். ஆமென். அவருடைய அன்பெல்லாம் மறைந்து போக, ஆனா இயேசப்பாவுடைய அன்பு மட்டும் மறைந்து போகாது. ஆமென். ஹல்லேலூயா. அவர் நம்மளை எப்பொழுதும் நேசிக்கிற தேவன். ஆமென். நம்மளை நடத்துகிறவர், நம்மளை போஷிக்கிறவர். ஆமென். ஹல்லேலூயா. அந்த நல்ல தேவனை நம்ம ஆராதித்து அவருடைய நாமத்தை நம்ம உயர்த்துவோமா? ನಿಮ್ಮನ್ನೇ ನಾನು ನಂಬಿ ಬಂದಿದ್ದೇನೆ ಸ್ವಾಮಿ. ಅಪ್ಪ, ಯಾವ ಮನುಷ್ಯನು ನಾನು ನಂಬಿಲ್ಲ ಸ್ವಾಮಿ. ಎಲ್ಲರೂ ನನ್ನನ್ನು ಕೈ ಬಿಡ್ತಾರೆ, ಆದ್ರೆ ನೀವು ಮಾತ್ರ ನಮ್ಮನ್ನು ಕೈ ಬಿಡುವ ದೇವರಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ, ಅಪ್ಪ ನಾನು ನಿನ್ನನ್ನೇ ನಂಬಿದ್ದೇನೆ ಅಂತ ವಿಶ್ವಾಸದಿಂದ ಹಾಡನ್ನು ಹಾಡಿ ದೇವರ ನಾಮವನ್ನು ನಾವು ಮಹಿಮೆಪಡಿಸೋಣ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಲಾರ್ಡ್. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಲಾರ್ಡ್. ಕುಟುಂಬವಾಗಿ ಸೇರಿ ದೇವರನ್ನ ಆರಾಧನೆ ಮಾಡೋಣ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಇದು ನಮಗೆ ಸಿಕ್ಕಿರುವ ಒಂದು ದೊಡ್ಡ ಶ್ಲಾಘ್ಯ. ಆಮೆನ್. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಜೀಸಸ್. ನಿಮ್ಮನ್ನೇ ನಂಬಿ ಬಂದೆವು ಯೆಸಯ್ಯ, ನಿಮ್ಮನ್ನೇ ನಂಬಿ ಬಂದೆವು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ನಿಮ್ಮನ್ನೇ ನಂಬಿ ಬಂದೆವು ಯೆಸಯ್ಯ, ನಿಮ್ಮನ್ನೇ ನಂಬಿ ಬಂದೆವು. ನೀವೇ ನನ್ನ ಜೀವ, ನೀವೇ ನನ್ನ ಸತ್ಯ, ನೀವೇ ನನ್ನ ಮಾರ್ಗವಯ್ಯ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ನೀವೇ ನನ್ನ ಜೀವ, ನೀವೇ ನನ್ನ ಸತ್ಯ, ನೀವೇ ನನ್ನ ಮಾರ್ಗವಯ್ಯ. ನಿಮ್ಮನ್ನೇ ನಂಬಿ ಬಂದೆವು ಯೆಸಯ್ಯ, ನಿಮ್ಮನ್ನೇ ನಂಬಿ ಬಂದೆವು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ನಿಮ್ಮನ್ನೇ ನಂಬಿ ಬಂದೆವು ಯೆಸಯ್ಯ, ನಿಮ್ಮನ್ನೇ ನಂಬಿ ಬಂದೆವು. ಕಾಲನ್ನು ಚಿಂತೆ ಕಾಲನ್ನು ಕಡಿಸಿ ತುಟ್ಟವ ತಟ್ಟ ಮಾಡಿದೆ. ನನ್ನನ್ನು ಬಲಪಡಿಸಿದೆ, ಆದರಣೆ ಅಡಿಗೆ ತೋರಿಸಿದ ಅದಕ್ಕಾಗಿ ಕಡಿಸಿ ತುಟ್ಟವ ತಟ್ಟ ಮಾಡಿದೆ. ನನ್ನನ್ನು ಬಲಪಡಿಸಿ ಅದಕ್ಕಾಗಿ ಆದರಣೆ ಅಡಿಗೆ. ನೀವೇ ನನ್ನ ಜೀವ, ನೀವೇ ನನ್ನ ಸತ್ಯ, ನೀವೇ ನನ್ನ ಮಾರ್ಗವಯ್ಯ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ನೀವೇ ನನ್ನ ಜೀವ, ನೀವೇ ನನ್ನ ಸತ್ಯ, ನೀವೇ ನನ್ನ ಮಾರ್ಗವಯ್ಯ. ನಿಮ್ಮನ್ನೇ ನಂಬಿ ಬಂದೆವು ಯೆಸಯ್ಯ, ನಿಮ್ಮನ್ನೇ ನಂಬಿ ಬಂದೆವು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ನಿಮ್ಮನ್ನೇ ನಂಬಿ ಬಂದೆವು ಯೆಸಯ್ಯ, ನಿಮ್ಮನ್ನೇ ನಂಬಿ ಬಂದೆವು. ಆಪತ್ತು ದಿನಗಳಲ್ಲಿ ನನಗೆ ಸಹಾಯವ ಮಾಡಿದೆ. ಬಳ್ಳಿಯು ನನ್ನ ಮುಂದೆ ಬೀಳುವಂತೆ ಮಾಡಿದೆ. ಆಪತ್ತು ದಿನಗಳಲ್ಲಿ ನನಗೆ ಸಹಾಯವ ಮಾಡಿದೆ. ಬಳ್ಳಿಯು ನನ್ನ ಮುಂದೆ ಬೀಳುವಂತೆ ಮಾಡಿದೆ. ನೀನೇ ನನ್ನ ಜೀವ, ನೀನೇ ನನ್ನ ಸತ್ಯ, ನೀನೇ ನನ್ನ ಮಾರ್ಗವಯ್ಯ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ನೀನೇ ನನ್ನ ಜೀವ, ನೀನೇ ನನ್ನ ಸತ್ಯ, ನೀನೇ ನನ್ನ ಮಾರ್ಗವಯ್ಯ. ನಿಮ್ಮನ್ನೇ ನಂಬಿ ಬಂದೆವು ಯೆಸಯ್ಯ, ನಿಮ್ಮನ್ನೇ ನಂಬಿ ಬಂದೆವು. ಹೇಳಿ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ನಿಮ್ಮನ್ನೇ ನಂಬಿ ಬಂದೆವು ಯೆಸಯ್ಯ, ನಿಮ್ಮನ್ನೇ ನಂಬಿ ಬಂದೆವು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ನಿಮ್ಮನ್ನೇ ನಂಬಿ ಬಂದೆವು ಯೆಸಯ್ಯ, ನಿಮ್ಮನ್ನೇ ನಂಬಿ ಬಂದೆವು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ನಿಮ್ಮನ್ನೇ ನಂಬಿ ಬಂದೆವು ಯೆಸಯ್ಯ, ನಿಮ್ಮನ್ನೇ ನಂಬಿ ಬಂದೆವು. ஹalleluya. ನಾವು ಅವರನ್ನೇ ನಂಬಿದ್ದೇವೆ. ಆಮೆನ್. ஹalleluya. ஹalleluya. இந்த காலவேளையில பரிசுத்த தேவனை நம்ம ஆராதிப்போம். ஆமென். அவர் பரிசுத்தர். ஆமென். அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர். ஆமென். நம்ம சொல்வோமா, அவரை போல பரிசுத்தர் இந்த உலகத்துல யாருமே இல்லை. ஆமென். ஹalleluya. அவர் மட்டும்தான் பரிசுத்தர். அந்த பரிசுத்த தேவனை நம்ம உயர்த்துவோம். ஆமென். ஹalleluya. நம்ம பாவங்களை கழுவினவர் அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்திருக்கிறோம். ஆமென். அந்த பாடலை பாடி நம்ம கர்த்தரை நம்ம உயர்த்துவோம். ஆமென். ஹalleluya. ஹalleluya. Thank you Jesus. Hallelujah. அலங்கார வாசலாலே
பரிசுத்த அலங்காரத்தோடு கூட இந்த காலவேளை கர்த்தரை உயர்த்துவோமா. ஹalleluya. Thank you Jesus. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்திருக்கிறோம். தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்திருக்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்திருக்கிறோம். தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட ஆண்டவருடைய வந்திருக்கிறோம். பிரசன்னத்துல தான் நமக்கு நன்மையான ஆராதிக்க வந்தோம். அந்த பிரசன்னத்துல வந்தோம். நம்ம ஆராதிப்போம். ஹalleluya. ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி துதித்திட வந்தோம். தொழுதிட வந்தோம். தூயவரே சுவையே. உயர்த்த வந்திருக்கிறோம். ஆராதிக்க வந்தோம். அன்போடு வந்தோம். யெகோவா தேவனே. துதித்திட வந்தோம். தொழுதிட வந்தோம். தூயவரே சுவையே. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்திருக்கிறோம். தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்திருக்கிறோம். ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. சபையுடனே உம்மை துதித்திடவே திருபயம் கிடைத்திட்டதே. சபையுடனே உம்மை தொழுதிடவே திருபயம் கிடைத்திட்டதே. ஆராதிக்க வந்தோம். அன்பை கூற வந்தோம். யெகோவா தேவனே. துதித்திட வந்தோம். தொழுதிட வந்தோம். தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம். அன்பை கூற வந்தோம். யெகோவா தேவனே. துதித்திட வந்தோம். தொழுதிட வந்தோம்.
வியாதிகள் எல்லா பலவீனங்கள் இப்பொழுதே மறைந்து கொண்டிருக்கிறது. ஆமென் ஹல்லேலூயா. உங்க வேதனைகள் துக்கங்கள் எல்லாம் இப்பொழுதே மாறிக் கொண்டிருக்கிறது. ஆமென் ஹல்லேலூயா. உற்சாகமாய் கர்த்தரை நாம் ஆராதிப்போம். ஆமென் ஹல்லேலூயா. ஒரு பிளேன் வந்து மேல போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஸ்லோவா டேக் ஆஃப் ஆகும். ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆகும், மேல போயிட்டு பிறகு ஃபாஸ்டா ஸ்பீடா போகும். ஆமென். அது போலதான் நம்ம துதிகளை ஏறெடுக்கும் போது, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரை மகிமைப்படுத்தும் போது நம்ம வாழ்க்கையில பெரிய உயர்வை தருகிற தேவன். ஆமென் ஹல்லேலூயா. உற்சாகமா இன்னொரு கன்னட பாடலை பாடி ಮಹಿಮೆಪಡುತ್ತಿರುವೋಮ. ಆಮೆನ್ ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಲಾರ್ಡ್. ನಿಮ್ಮನ್ನೇ ಆರಾಧಿಸುತ್ತೇವೆ ಸ್ವಾಮಿ ಅಂತ ಹೇಳಿ ಹಾಡನ್ನು ಹಾಡಿ ದೇವರ ನಾಮವನ್ನು ನಾವು ಮಹಿಮೆ ಪಡಿಸೋಣ. ಆಮೆನ್. ಆರಾಧಿಸುವ ಆತ್ಮ ಸ್ವರೂಪನೇ, ಥ್ಯಾಂಕ್ ಯು ಲಾರ್ಡ್. ಆನಂದ ಘೋಷದೊಡನೆ ಆನಂದದಿಂದ ಆಮೇನ್ ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಸಂತೋಷದಿಂದ ಆಮೇನ್ ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಉಲ್ಲಾಸದಿಂದ ಅವರ ನಾಮವನ್ನು ನಾವು ಮಹಿಮೆ ಪಡಿಸೋಣ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಆನಂದ
ಆರಾಧಿಸುವ ಆತ್ಮಸ್ವರೂಪನ ಆನಂದ ಘೋಷದೊಡನೆ ಆರಾಧಿಸುವ ಆತ್ಮಸ್ವರೂಪನ ಆನಂದ ಘೋಷದೊಡನೆ Thank you, Jesus. Hallelujah. ஆண்டவரே அப்பா இந்த காலவெளியில ஆண்டவரே ஒவ்வொருத்தரும் நிரப்புங்க. கேளுங்க கேளுங்க ஆண்டவரே என்ன நிரப்புங்க ஆண்டவரே. உம்முடைய புதிய அபிஷேகத்தால என்ன நிரப்புங்க. உம்முடைய வல்லமையினால என்ன நிரப்புங்க. ஆண்டவரே இந்த லாக்டவுன் முடிந்த பிறகு ஆண்டவரே வல்லமையோடு கூட நான் வெளியே வரணும் ஆண்டவரே. அதுக்கு உம்முடைய அபிஷேகம் எனக்கு தேவை ஆண்டவரே. உம்முடைய வல்லமை எனக்கு தேவை. உம்முடைய வரங்கள் எனக்கு தேவை ஆண்டவரே என்று சொல்லி கேட்போமா. ஆண்டவரே இந்த காலவெளியில என்ன நிரப்புங்க ಆಂಡವರೇ ಹೊಸ ಬಲದಿಂದ ನನ್ನನ್ನು ತುಂಬಿಸು ಸ್ವಾಮಿ ಅಭಿಷೇಕದಿಂದ ತುಂಬಿಸಪ್ಪ ನಾನು ಸಾಧಾರಣವಾದ ಮಗಳಾಗಿ ನಾನು ಜೀವಿಸಬಾರ್ದಪ್ಪ ಸಾಧಾರಣವಾದ ಮಗನಾಗಿ ನಾನು ಜೀವಿಸಬಾರ್ದಪ್ಪ ನಿಮ್ಮ ಅಭಿಷೇಕದಿಂದ ನಡೆಸುವ ಒಂದು ಮಗನಾಗಿ ಮಗಳಾಗಿ ನನ್ನನ್ನು ಮಾರ್ಪಡಿಸು ಸ್ವಾಮಿ ಈ ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ ನನ್ನನ್ನು ತುಂಬಿಸು ಸ್ವಾಮಿ ನನ್ನನ್ನು ತುಂಬಿಸಪ್ಪ ಪರಿಪೂರ್ಣವಾಗಿ ನನ್ನನ್ನು ತುಂಬಿಸು ಸ್ವಾಮಿ ஹalleluya ஹalleluya ஆண்டவரே உம்முடைய வல்லமையில நிரப்புங்க ஆண்டவரே சொல்லி கேட்டு இந்த பாடலை பாடி நாம் அதை மகிமைப்படுத்துவோம் ஊற்றும் ஆண்டவரே உம்முடைய வல்லமையை ஊற்றும் ஆண்டவரே இந்த காலவெளியிலே உம்முடைய வல்லமையினால நிரப்புங்க ஆண்டவரே சொல்லி கேட்போமா நீங்க வாய்களை திறந்து நீங்க துதிக்கும் போது இப்பொழுதே ஆவியானவர் உங்களை நிரப்ப போகிறார் ஆமென் ஹalleluya நீங்க துதித்தால் மட்டுமே ஆண்டவருடைய வல்லமை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும் ஆமென் ஹalleluya வாய்களை திறந்து துதித்து ஆண்டவர் இப்பொழுதே உம்முடைய அபிஷேகத்தால நிரப்ப போகிறார் ஹalleluya ஊற்றிடுவே உன் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேல் ஊற்றுங்க ஆண்டவரே சொல்லுங்க சொல்லுங்க ஆண்டவரே வல்லமையினால நீங்க வல்லமையோடு நிரப்புங்க வல்லமை வல்லமை காரோடு உம்முடைய பலத்தால உமக்காக கரைசிட நான் கலப்பு ஆண்டவரே ஆனக்கொண்டு உமக்காக எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே ஆனக்கொண்டு உமக்காக எழும்பிட இந்த நாளில்
Marvel
ಸ್ಥಳಗಳಲ್ಲೆಲ್ಲ ಮೇಲೆತ್ತಿದೆ. ಒಂದೊಂದು ದಿನವೂ ಅತಿಶಯವಾಗಿ ಪೋಷಿಸಿದೆ. ತಗ್ಗಿದ ಸ್ಥಳಗಳಲ್ಲೆಲ್ಲ ಮೇಲೆತ್ತಿದೆ. ಗೋವಾಯಿರೆ ನನಗೆಲ್ಲವೂ ನೀನೆ. ನನ್ನ ಅಗತ್ಯವೆಲ್ಲ ಸಂಧಿಸುವೆ. ಗೋವಾಯಿರೆ ನನಗೆಲ್ಲವೂ ನೀನೆ. ನನ್ನ ಅಗತ್ಯವೆಲ್ಲ ಸಂಧಿಸುವೆ. ಆರಾಧನೆ 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 ನಿಮಗೆ. ಆರಾಧನೆ 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 ನಿಮಗೆ. ಅಪ್ಪ, ಈ ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ ಕೂಡ ಸ್ವಾಮಿ ನಮ್ಮ ಆರಾಧನೆಯನ್ನು ಸ್ವಾಮಿ ನೀವು ಅಂಗೀಕರಿಸಿದ್ದೀರ, ಅದಕ್ಕಾಗಿ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರಪ್ಪ. எங்கள் ஆராதனையை நீர் அங்கீகரித்தீர், அதற்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா, ஜீவ பலி அந்த காலங்களில் எங்களை நாங்கள் உம்முடைய பாதத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஆராதனைக்கு நீர் ஒருவரே பாத்திரர் ஆண்டவரே. இந்த நாளில குடும்பமாய் ஆராதித்த ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே, இந்த இவரை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, மீதியான நேரத்தை கர்த்தர் நீர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. இந்த நாளில நீர் எங்களோடு கூட பேசுவீராக ஆண்டவரே. மனிதன் முகத்தை பார்க்கிறார், நீரோ எங்கள் இருதயத்தை பார்க்கிற தேவன் ஆண்டவரே. அப்பா, எங்கள் கோணலான ಪಾದೆಗಳು ಎங்களை ಸೀರ್ಪಡುತ್ತೀರಾಗ. ಅಪ್ಪ, ನಿಮಗೆ ಇಷ್ಟವಿಲ್ಲದ ಕಾರ್ಯವನ್ನು ಅಪ್ಪ ಈ ದಿನದಲ್ಲಿ ಸ್ವಾಮಿ ನಮ್ಮ ಜೊತೆಗೆ ಮಾತನಾಡಿ ಅಪ್ಪ ಅದನ್ನು ಸರಿಪಡಿಸಬೇಕಂತ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೇವೆ ಸ್ವಾಮಿ. ನಿಮ್ಮ ಪಾದದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡ್ತೇವೆ, ನಮ್ಮನ್ನು ತಗ್ಗಿಸುತ್ತೇವೆ ಸ್ವಾಮಿ. ಅಪ್ಪ, ನಿಮಗಾಗಿ ನಾವು ಜೀವನಿಸುವಂತೆ ಸ್ವಾಮಿ. ಅಪ್ಪ, ನಿಮಗಾಗಿ ನಾವು ಬಾಳುವಂತೆ ಸ್ವಾಮಿ. ಅಪ್ಪ, ನಿಮಗಾಗಿ ಸಾಕ್ಷಿಯುಳ್ಳ ಮಕ್ಕಳಾಗಿ ಸ್ವಾಮಿ ಅಪ್ಪ ನಾವು ಬಾಳುವಂತೆ ದೇವರೇ ನಮಗೆ ಕೃಪೆ ತೋರಿಸು. ನಿಮ್ಮ ಕರ್ತನೆ ನಮ್ಮನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡ್ತೇವೆ. ಎಲ್ಲ ಸ್ತುತಿಗಳ ಮಹಿಮೆ ಎಲ್ಲ ನಿಮ್ಮೊಬ್ಬರಿಗೆ ಸಲ್ಲಿಸುತ್ತೇವೆ. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಹೊಂದುತ್ತೇವೆ ತಂದೆಯೇ, ಆಮೆನ್. ಹಾಲೆಲೂಯಾ. ಹಾಗೆ ನಾವು ಕೀರ್ತನೆ ಭಾಗವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳೋಣ. ಸಂಗೀತத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். கீர்த்தனை 68, சங்கீதம் 68வது சங்கீதத்தை 1லிருந்து 12 வசனங்களை வரைக்கும் ನಾವು ಮಾರಿ ಮಾರಿ ವಾಸಿಸಿಕೊಳ್ಳலாம். ಕೀರ್ತನೆ 68 1ರಿಂದ 12 ವಚನಗಳನ್ನು ನಾವು ಹಾಗೆ ಮಾರಿ ಮಾರಿ ಓದಿಕೊಳ್ಳೋಣ. ದೇವರು ಎದ್ದು ಹೊರಡುವಾಗ ಆತನ ವೈರಿಗಳು ಚದರಿ ಹೋಗುವರು, ಆತನ ಅಗೆಗಾರರು ಬೆಂಗಟ್ಟು ಓಡಿ ಹೋಗುವರು. ಹೊಗೆಯು ಗಾಳಿಯಿಂದ ಏಗು, ಹಾಗೆ ಅವರು ಆತನಿಂದ ಹಾರಿ ಹೋಗುವರು. ಬೆಂಕಿಯ ಮುಂದೆ ಮೇಣವು ಕರಗಿ ಲಯವಾಗಿ ಹೋಗುವಂತೆ ದೇವರ ಎದುರಿನಲ್ಲಿ ದುಷ್ಟರು ನಾಶವಾಗಿ ಹೋಗುವರು. ನೀತಿವಂತರಾದರೂ ದೇವರ ಸನ್ನಿಧಿಯಲ್ಲಿ ಹರ್ಷಿಸುವರು, ಉಲ್ಲಾಸಿಸುವರು, ಆನಂದ ಧ್ವನಿ ಮಾಡುವರು. ದೇವರಿಗೆ ಗಾಯನ ಮಾಡಿರಿ, ಆತನ ನಾಮವನ್ನು ಭಜಿಸಿರಿ. ಅರಣ್ಯದಲ್ಲಿ ಸವಾರಿ ಮಾಡುತ್ತಾ ಬರುವಾತನಿಗೆ
ರಾಜ್ಯ ಮಾರ್ಗವನ್ನು ಸಿದ್ಧ ಮಾಡಿರಿ. ಆತನ ನಾಮದಯೆ ಯಾಹು, ಆತನ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ ಉಲ್ಲಾಸಿಸಿರಿ. ಪರಿಶುದ್ಧ ವಾಸಸ್ಥಾನದಲ್ಲಿರುವ ದೇವರು ದಿಕ್ಕಿಲ್ಲದವರಿಗೆ ತಂದೆಯು ವಿಧವೆಯರಿಗೆ ಸಹಾಯಕನೂ ಆಗಿದ್ದಾನೆ. ಒಬ್ಬಂಟಿಗನನ್ನು ಸಂಸಾರಿಕನಾಗುವಂತೆ ಮಾಡುತ್ತಾನೆ. ಸೆರೆಯಲ್ಲಿ ಇರುವವರನ್ನು ಬಿಡಿಸಿ ಸುಖ ವ್ಯವಸ್ಥೆಗೆ ತರುತ್ತಾನೆ. ದ್ರೋಹಿಗಳಾದರೂ ಮರುಭೂಮಿಯಲ್ಲಿ ಉಳಿಯಬೇಕಾಗುವುದು. ದೇವರೇ, ನೀನು ನಿನ್ನ ಪ್ರಜೆಯ ಮುಂದುಗಡೆಯಲ್ಲಿ ಹೊರಟು ಅರಣ್ಯ ಮಾರ್ಗವಾಗಿ ಪಯಣ ಮಾಡುತ್ತಾ ಬರುವಾಗ ದೇವರು ಪ್ರತ್ಯಕ್ಷನಾಗಿದ್ದಾನೆಂದು ಭೂಮಿಯು ಕಂಪಿಸಿತು, ಮೇಘ ಮಂಡಲವು ಮಳೆಗೆರೆಯಿತು. ಇಸ್ರಾಯೇಲರ ದೇವನಾದ ದೇವರು ಪ್ರತ್ಯಕ್ಷನಾಗುತ್ತಾನೆಂದು ಆ ಸೀನಾಯಿ ಬೆಟ್ಟವು ಕದಲಿತು. ದೇವರೇ, ನೀನು ಹೇರಳವಾಗಿ ಮಳೆ ಸುರಿಸಿ ಬಾಯಿ ತೆರೆದು ನಿನ್ನ ಸ್ವಾಸ್ಥ್ಯವನ್ನು ಶಾಂತಪಡಿಸಿದ್ದಿ. ನಿನ್ನ ಪ್ರಜಾಮಂಡಲಿಯು ಅದರಲ್ಲಿ ವಾಸಿಸಿಕೊಂಡ ದೇವರೇ, ನೀನು ದಯಪರನ ದರಿದ್ರನಿಗೆ ಬೇಕಾದ್ದನ್ನೆಲ್ಲ ಸವರಿ ಕೊಟ್ಟಿದ್ದಿ. ಕರ್ತನು ನುಡಿದನು, ಶುಭವಾರ್ತೆಯನ್ನು ಪ್ರಸಿದ್ಧಪಡಿಸುವ ಶ್ರೀ ಸಮೂಹವು ಎಷ್ಟೋ ದೊಡ್ಡದು. ಓಡಿ ಹೋಗುತ್ತಾರೆ, ಸೈನ್ಯಗಳೊಡನೆ ಅರಸರು ಓಡಿ ಹೋಗುತ್ತಾರೆ. ಮನೆಯಲ್ಲಿದ್ದ ಸ್ತ್ರೀಯರು ಕೊಳ್ಳೆಗಳನ್ನು ಹಂಚುತ್ತಾರೆ. ಆಮೇನ್. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ಕರ್ತನು ಒಳ್ಳೆಯವನಾಗಿದ್ದಾನೆ. இந்த காலை வேளையில் உங்களை மறுபடியும் சந்திப்பதில் மிகுந்த ಈ சந்தோஷம். ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನು ತಿರುಗಾ ನಾನು ಸಂಧಿಸುವುದು ತುಂಬಾ ಸಂತೋಷವಾಗಿದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நம்முடைய தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற தெய்வம். ನಮ್ಮ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. வனாந்தரத்தில் நம்மை நடத்தினவரை ಆ துதியுங்கள். ಅರಣ್ಯದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ನಡೆಸಿದವರನ್ನು கிருபை ಸ್ತುತಿಸಿರಿ. என்றும் உள்ளதா. ಆತನ ಕೃಪೆಯು ಶಾಶ್ವತವಾಗಿದೆ. இந்த டைம்ல ಈ ಸಮಯದಲ್ಲಿ தேவன் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். ದೇವರು ನಮ್ಮನ್ನು ನಡೆಸುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. இன்னும் நம்மை நடத்துவார். ಇನ್ನೂ ನಮ್ಮನ್ನು ನಡೆಸುತ್ತಾನೆ. இன்னும் நம்மை போஷிப்பார். ಇನ್ನೂ ನಮ್ಮನ್ನು ಪೋಷಿಸುತ್ತಾನೆ. நம்மை கைவிட மாட்டார். ನಮ್ಮನ್ನು ಕೈ ಬಿಡುವುದಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நாம் செய்ய வேண்டியது ஒண்ணுதான். ನಾವು ಮಾಡಬೇಕಾದ್ದು ಒಂದೇ அவரை உறுதியாய் பற்றிக்கொள்ள. ಆತನನ್ನು ಹಾಗೆ ದೃಢವಾಗಿ ಹಿಡಿದುಕೊಳ್ಳಬೇಕು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவரை நாம் முக்கியப்படுத்துவது. ಅವರನ್ನು ನಾವು ಮುಖ್ಯಪಡಿಸುವುದು. முதலாவது இடத்துல நாம் அவரை ಆ வைப்போம். ಪ್ರಥಮ ಸ್ಥಾನದಲ್ಲಿ ಅವರನ್ನು நம்ம ಇಡುವುದು. கவனிக்கணும். ஆமென். ನಾವು ಅದನ್ನು ಗಮನಿಸಬೇಕು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதுக்காக தான் இந்த நாட்கள் கொடுக்கப்பட்டது. ಅದಕ್ಕಾಗಿ ಈ ದಿವಸಗಳು ನಮಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ. இந்த நாளிலே உங்களுக்கு அருமையான ஒரு செய்தி உங்களுக்கு முன்பாக வைக்க இருக்கிறேன். ಈ ದಿನದಲ್ಲಿ ನಿಮಗೆ ಒಂದು ಒಳ್ಳೆಯ ಸಂದೇಶವನ್ನು ನಿಮ್ಮ ಮುಂದೆ ಇಡಲಿಕ್ಕಿದ್ದೇನೆ. உங்கள் மனக்கண்கள் பிரகாசிக்கட்டும். ನಿಮ್ಮ ಮನಸ್ಸಿನ ಕಣ್ಗಳು இந்த ಪ್ರಕಾಶಿಸಲಿ. நாளுடைய தலைப்பு ಈ ದಿನದ ಒಂದು ಮುಖ್ಯಾಂಶ, மனக்கண்கள் ಆ பிரகாசிக்கட்டும். ಮನಸ್ಸಿನ ಕಣ್ಗಳು ಪ್ರಕಾಶಿಸಲಿ. Eyes of your heart flooded with light. ನಿಮ್ಮ ಮನಸ್ಸಿನ ಕಣ್ಗಳು ಪ್ರಕಾಶಿಸಲಿ. Amen. ಆಮೆನ್. Eyes of your understanding being enlightened. உங்கள் மனக்கண்கள் பிரகாசிக்கட்டும். ನಿಮ್ಮ ಮನಸ್ಸಿನ ಕಣ್ಗಳು ಪ್ರಕಾಶಿಸಲಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நாம் இந்த வார்த்தைகளை வாசிக்க போகிறோம். ನಾವು ಈ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಓದಲಿಕ್ಕಿದ್ದೇವೆ. Amen. ಆಮೆನ್. கடந்த வாரத்துக்கு முந்தின வாரம் ಕಳೆದ ವಾರದಿಂದ ಮುಂದಿನ மனசாட்சி ವಾರ குறித்து நாம் பார்த்தோம். ನಾವು ಮನಸ್ಸಾಕ್ಷಿಯ ಕುರಿತು ನಾವು ನೋಡಿದ್ದೇವೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இன்னைக்கு நம்ம மனக்கண்களை குறித்து ಇಂದು பார்க்கிறோம். ನಾವು ಅಂತರ್ಯ ಕಣ್ಗಳನ್ನು ಕುರಿತು ನಾವು ನೋಡಲಿಕ್ಕಿದ್ದೇವೆ. Amen. ಆಮೆನ್. இந்த செய்தியை நீங்க கேட்கும் பொழுது ಈ ಸಂದೇಶವನ್ನು ನೀವು ಕೇಳುವಾಗ நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டு இருக்கிறதா, ನಮ್ಮ ಕಣ್ಗಳು ತೆರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆಯಾ, அல்லது குருடா இருக்கிறதா? ಇಲ್ಲ ಕುರುಟಾಗಿದೆಯಾ? Amen. ಆಮೆನ್. நாம் அறிந்து கொள்ள போகிறோம். ನಾವು ಅದನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳಲಿಕ್ಕಿದ್ದೇವೆ. ஒருவேளை அப்படி இருக்குமானால் ಒಂದು ಸಮಯ ಆ ರೀತಿಯಾಗಿ ಇರುವುದಾದರೆ ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணும். ನಾವು ಕರ್ತನ ಬಳಿಯಲ್ಲಿ ಕೇಳಿಕೊಳ್ಳಬೇಕು. ஆண்டவரே என் கண்களை திறந்து ಕರ್ತನೇ, ನನ್ನ ಕಣ್ಗಳನ್ನು ತೆರೆಯಿರಿ ಕರ್ತನೆ. Amen. ಆಮೆನ್. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நான் உங்களை மட்டும் பார்க்கணும். ನಾವು ನಿಮ್ಮನ್ನು ಮಾತ್ರ ನೋಡಬೇಕು ಕರ್ತನೆ. Amen. ಆಮೆನ್. ஆண்டவர் கண்ணை திறக்கிறது எல்லாத்தையும் பார்க்கிறதுக்கு இல்ல. ಕರ್ತನು ಕಣ್ಗಳನ್ನು ತೆರೆಯುವುದು ಎಲ್ಲವನ್ನು ನೋಡುವುದಕ್ಕಲ್ಲ. Amen. ಆಮೆನ್. அவரையும் அவருடைய ராஜ்யத்தையும் பார்ப்பதற்கு. ಅವರನ್ನು ಅವರ ರಾಜ್ಯವನ್ನು ನೋಡುವುದಕ್ಕಾಗಿ ಮಾತ್ರವೇ. Amen. ಆಮೆನ್. பவுல் இந்த கடிதங்களிலே இப்படி எழுதுகிறார். ಪೌಲನು ಬಂದು ಬರೆಯುವ ಆ ಕಾಗದದಲ್ಲಿ ಈ ರೀತಿಯಾಗಿ ಬರೆಯುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. Amen. ಆಮೆನ್. பவுல் எபேசியருக்கு எழுதின கடிதத்துல ಪೌಲನು ಆ ಎಫೆಸದವರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆಯಲ್ಲಿ 1 அதிகாரம் 18வது வசனம் இப்படி சொல்லுகிறார். ಮೊದಲನೇ ಅಧ್ಯಾಯ 18ನೇ ವಚನ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳುತ್ತಾ ಇದೆ. வாசிக்கலாம். தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையும் ஐஸ்வர்யம் ಇನ್ನದೆಂದ್ರು. 18வது வசனம். 18ನೇ ವಚನ. ಆತನು ನಿಮ್ಮ ಮನೋನೇತ್ರಗಳನ್ನು ಬೆಳಗಿಸಿ ಆಮೆನ್. ಆತನಿಂದ ಕರೆಸಿಕೊಂಡವರು ನಿರೀಕ್ಷಿಸುವ ಪದವಿ ಎಂತದೆಂಬುದನ್ನು, ம். ದೇವಜನರೆಂಬ ಆತನ ಸ್ವಾಸ್ಥ್ಯದ ಮಹಿಮಾತಿಶಯವು ಎಂತದೆಂಬುದನ್ನು ನಂಬುವವರಾದ ನಮ್ಮಲ್ಲಿ
ಆತನು ಸಾಧಿಸುವ ಪರಾಕ್ರಮವು ಎಷ್ಟು ಅತಿಶಯವಾದದ್ದೆಂಬುದನ್ನು ನೀವು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವಂತೆ ಅನುಗ್ರಹಿಸಲಿ. Amen. Hallelujah. Hallelujah. தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி ಕ್ರೈಸ್ತನನ್ನು ಆ ಸತ್ತವರಿಂದ ಎಬ್ಬಿಸಿ அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே ಅವರಲ್ಲಿ ನಡೆಸಿದ ಮಹಿಮೆ ಅತಿಶಯ ಪ್ರಕಾರವೇ விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் ನಂಬುವರಾದ ನಮ್ಮಲ್ಲಿ ತೋರಿಸುವಂತ ಮಹಾ ಅತಿಶಯವು ಎಂತದೆಂದು அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். ನೀವು ಅದನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವಂತೆ ನಿಮ್ಮ ಮನೋನೇತ್ರಗಳನ್ನು ಬೆಳಗಿಸುವಂತೆ ನಾನು ಬೇಡಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. ஆமென். பவுலுடைய ஜெபங்கள் எப்படிப்பட்டது பாருங்க. ಪೌಲನ ಪ್ರಾರ್ಥನೆ ಎಂತದು ನೋಡಿರಿ. ஆமென். தேவனை அறிகிற அறிவையும் ஞானத்தையும் தெளிவையும் அவர் விசுவாசிகள் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறார். ದೇವರನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವ ಜ್ಞಾನವನ್ನು ಅರಿವನ್ನು ವಿಶ್ವಾಸಿಗಳಿಗೆ ಕೊಡುವಂತೆ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. நம்முடைய அநேக காரியங்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம். ನಾವು ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳಿಗಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತೇವೆ. ஆமென். இது மிக மிக முக்கியமான ஒரு ஜெபம். ಇದು ತುಂಬಾ ಮುಖ್ಯವಾದ ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆಯಾಗಿದೆ. ஆண்டவரே என்னுடைய மன கண்கள் பிரகாசிக்க வேண்டும். ಕರ್ತನೇ ನನ್ನ ಮನೋನೇತ್ರಗಳು ಬೆಳಗಿಸಬೇಕು. ಆಮೆನ್. ஹalleluya. ஹalleluya. ஆமென். ஆமென். அது என்ன மனக்கண்கள்? ಅದೇನು ಮನೋನೇತ್ರಗಳು? அது திறந்தாதான் நம்ம எல்லாவற்றையும் பார்க்க முடியும். ಅದನ್ನು ತೆರೆದ್ರೇನೆ ನಾವು ಎಲ್ಲವನ್ನು ನೋಡುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾ? ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ஹalleluya. அது உண்மைதான். ಅದು ನಿಜವೇ, ಅದು சத்தியம் கூட. ಅದು ಸತ್ಯವೂ ಕೂಡ. நம்முடைய மனக்கண்கள் திறந்தால் மட்டுமே ನಮ್ಮ ಮನಸ್ಸಿನ ನೇತ್ರಗಳು ತೆರೆದ್ರೆ ಮಾತ್ರ தேவ ராஜ்யத்தினுடைய ரகசியங்களை அறிந்து கொள்ள முடியும். ನಾವು ದೇವ ರಾಜ್ಯದ ರಹಸ್ಯಗಳನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳಲು ಸಾಧ್ಯ. ஹalleluya. ஹalleluya. நம்ம அதை குறித்து விரிவாய் பார்க்கலாம். ನಾವು ಅದನ್ನು ಕುರಿತು ವಿವರಣೆಯಾಗಿ ನೋಡೋಣ. மனக்கண், ಮನೋನೇತ್ರಗಳು, இருதயம், ಹೃದಯವು, உள்ளான மனிதன், ಉಳ್ಳಾದ ಮನುಷ್ಯನು, ஆவி, ಆತ್ಮ. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ஹalleluya. இதெல்லாமே அந்த இருதயத்தை மனக்கண்களை குறிக்கிறது. ಇದೆಲ್ಲ ಆ ಹೃದಯವನ್ನು ಮನೋನೇತ್ರಗಳನ್ನು ಕುರಿತು ಹೇಳ್ತಾ ಇದೆ. ஆவிக்குரிய கண்கள், ಆ ಆತ್ಮೀಗ ಕಣ್ಗಳು. ஆமென். ಆಮೆನ್. இது எல்லாமே ஒரு காரியத்தை குறிக்கிறது. ಇದು ಎಲ್ಲವೂ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಕುರಿತು ಹೇಳ್ತಾ ಇದೆ. நமக்கு உள்ள இருக்கக்கூடிய கண்களா, ನಮಗೆ ಒಳಗಡೆ ಇರುವಂತಹ ಕಣ್ಗಳು. ஆமென். ಆಮೆನ್. அது ஒருவேளை நம்முடைய ஆவியா இருக்கிறது, ಅದು ಒಂದು ಸಮಯ ನಮ್ಮ ಆತ್ಮವಾಗಿರಬಹುದು, அது நம்முடைய இருதயமா ಇಲ್ಲ இருக்கிறது. ಅದು ಒಂದು ಸಮಯ ನಮ್ಮ ಹೃದಯವಾಗಿರಬಹುದು. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ಹalleluya. எப்படி நாம இதை அறிந்து கொள்வது? ಯಾವ ರೀತಿ ಇದನ್ನು ನಾವು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವುದು? நம்ம ஆண்டவர் இயேசுவை அறிகிறதற்கு முன்பாக ನಾವು ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ತಿಳಿಯುವುದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ இந்த மனக்கண் அல்லது இந்த இருதயம் இருளா இருந்து ಈ ಹೃದಯವು ತುಂಬಾ ಕತ್ತಲೆಯಿಂದ ಕೂಡಿತ್ತು. ஆமென். ಆಮೆನ್. நமக்கு இந்த உலகத்துல நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் மட்டும் தான் நமக்கு புரியும். ನಾವು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನೋಡುವ ವಿಷಯಗಳು ಮಾತ್ರ ನಮಗೆ ಅರ್ಥವಾಗುತ್ತಾ ಇತ್ತು. ஆமென். ಆಮೆನ್. மூட நம்முடைய இருதயம் இருளா இருக்கிறதுனால மூட நம்பிக்கைகளை நாம் நம்பிக்கொண்டிருந்தோம். ನಮ್ಮ ಹೃದಯವು ಕತ್ತಲೆಯಾಗಿದ್ದರಿಂದ ನಾವು ಮೂಢ ನಂಬಿಕೆಗಳನ್ನು ನಂಬುತ್ತಾ ಇದ್ದೆವು. மனுஷனுடைய பாரம்பரியம் ಆ நம்பிக்கொண்டிருந்தோம். ಮನುಷ್ಯನ ಪಾರಂಪರ್ಯಗಳನ್ನು ನಾವು ನಂಬುತ್ತಾ ಇದ್ದೆವು. இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டு இருப்போம். ಇಷ್ಟಕ್ಕೆ ನಾವು ಬದುಕುತ್ತಾ ಇದ್ದೆವು. பாவம் செஞ்சிட்டு இருப்போம். ஆனா இது தப்பு பாவம்னா தெரியாது. ಪಾಪ ಮಾಡುತ್ತಾ ಇರ್ತೇವೆ, ಆದ್ರೆ ಇದು ಪಾಪ ತಪ್ಪಂತ ನಮಗೆ ಗೊತ್ತಿರುವುದಿಲ್ಲ. எல்லாரும் பண்றாங்க, என்ன இது பெருசா? ಏನು ಎಲ್ಲರೂ ಮಾಡಿದ್ರೆ ಏನು ಇದೇನು ದೊಡ್ಡದಾ? ஆமென். ಆಮೆನ್. எங்க தாத்தா காலத்துல இருந்து தான் பண்ணிட்டு இருக்கிறோம். ನಮ್ಮ ಅಜ್ಜನ ಕಾಲದಿಂದ ಇದನ್ನೇ ನಾವು ಮಾಡುತ್ತಾ ಬರುತ್ತಾ ಇದ್ದೇವೆ. நமக்கு அந்த உள்ளான கண்கள் குருடா இருந்துச்சு. ನಮಗೆ ಆ ಮನೋನೇತ್ರವು ನಮಗೆ ಕುರುಡಾಗಿತ್ತು. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ಹalleluya. அதனால நம்ம மனசு விரும்பினதின் படியெல்லாம் நம்ம வாழ்ந்தோம். ಆದ್ರಿಂದ ನಾವು ಮನಸ್ಸು ಇಚ್ಛಿಸಿದ ಪ್ರಕಾರ ನಾವು ಜೀವಿಸಿದ್ದೇವೆ. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ಹalleluya. நமக்கு நாமே பக்தி வழிமுறைகளை உண்டாக்கிட்டோம். ನಮಗೆ ನಾವೇ ಭಕ್ತಿಯ ಮಾರ್ಗಗಳನ್ನು ಉಂಟು ಮಾಡಿಕೊಂಡಿದ್ದೇವೆ. ஆமென். ಆಮೆನ್. அது பலவிதமான பக்தி மார்க்கங்கள், ಹಲವು ವಿಧವಾದ ಭಕ್ತಿಯ ಮಾರ್ಗಗಳು, வழிமுறைகள். ಅದು ಆರಾಧಿಸುವ அவரவங்க ಪದ್ಧತಿಗಳು, இஷ்டத்துக்கு செஞ்சுக்கிறது. ಅವರವರ ಇಷ್ಟಕ್ಕೆ ಅದನ್ನು ಮಾಡಿಕೊಳ್ಳುವುದು. ஹalleluya. ಹalleluya. இப்படிதான் ஜனங்க வாழ்ந்து ಈ கொண்டிருந்தார்கள். ರೀತಿಯಾಗಿ ಜನರು ಜೀವಿಸುತ್ತಾ ಇದ್ದರು, இருளில் ಆ வாழ்ந்தார்கள். ಕತ್ತಲೆಯಲ್ಲಿ ಜೀವಿಸಿದರು. மத்தேயு 4ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா ಮತ್ತಾಯ 4ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನೋಡುವುದಾದರೆ நீங்க 15 மற்றும் 16 வசனங்களை நம்ம பார்க்க முடியும். ನೀವು 15, 16 ವಚನಗಳನ್ನು ನೀವು ನೋಡಬಹುದು. ஆமென். ಆಮೆನ್. ஆச்சரியமான வசன பகுதிகள் ಅದು தான். ಆಶ್ಚರ್ಯವಾದ ವಚನದ ಭಾಗ ಅದು, இல்லீங்களா? ಇಲ್ವಾ? அங்க இருளில் இருக்கிற ஜனங்களை குறித்து அந்த வசனங்கள் ಅಲ್ಲಿ சொல்லப்படுகிறது. ಕತ್ತಲೆಯಲ್ಲಿರುವ ಜನರ ಕುರಿತು ಆ ವಾಕ್ಯವು ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. இருளில் இருக்கும் ஜனங்கள் ஆ. பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஆ. ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது ஆ. நிறைவேறினது
நிறைவேறும்படி இப்படி நடந்தது. Amen. Hallelujah. ಜೆಬುಲೂನ್ ಸೀಮೆ ಮತ್ತು ನೆಫ್ತಲಿನ್ ಸೀಮೆ, ಯೋರ್ದನಿನ ಆಚೆ ಸಮುದ್ರದ ಕಡೆಗಿರುವ ಸೀಮೆ, ಅನ್ಯ ಜನಗಳಿರುವ ಗಲಿಲಾಯ ಸೀಮೆ, ಕತ್ತಲಲ್ಲಿ ವಾಸಿಸಿದ ಈ ಸೀಮೆಗಳ ಜನರಿಗೆ ದೊಡ್ಡ ಬೆಳಕು ಕಾಣಿಸಿತು. ಕಾರ್ಗತ್ತಲಾದ ದೇಶದಲ್ಲಿದ್ದವರಿಗೆ ಸೂರ್ಯೋದಯವಾಯಿತು ಎಂಬುದು. Amen. Hallelujah. Hallelujah. இந்த ஜனங்க இருளிலே வாழ்ந்து கொண்டிருந்தார். ಈ ಜನರು ಕತ್ತಲೆಯಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದರು. அப்படின்னு என்ன அர்த்தம்? ಹಾಗಂದ್ರೆ ಏನು ಅರ್ಥ? இந்த மாம்ச கண்ணெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ಈ ಮಾಂಸ ಕಣ್ಣೆಲ್ಲ ಅವರಿಗೆ ಕಾಣುತ್ತಾ ಇತ್ತು. Amen. Amen. பகல்ல சூரியன் வரும், அப்புறம் மறைந்து போகும். ಹಗಲಿನಲ್ಲಿ ಸೂರ್ಯ ಬರುತ್ತದೆ, ಆಮೇಲೆ ಮರೆಯಾಗಿ ಹೋಗುತ್ತದೆ. ஆனா அவங்க வாழ்க்கையில, ಆದ್ರೆ ಅವರ ಜೀವಿತದಲ್ಲಿ, ಅವರ ಹೃದಯದಲ್ಲಿ, மனதிலே, ಅವರ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ வெளிச்சம் இல்லை. ಆ ಬೆಳಕು ಇಲ್ಲ. Hallelujah. Hallelujah. Amen. Amen. அவங்க மரண பயத்துல வாழ்ந்தார். ಅವರು ಆ ಮರಣದ ಭಯದಲ್ಲಿ ಜೀವಿಸಿದರು. வியாதியின் பயத்திலே ಆ வாழ்ந்தார். ವ್ಯಾಧಿಯ ಭಯದಲ್ಲಿ ಜೀವಿಸಿದರು. சாபத்தின் பயத்திலே ಆ வாழ்ந்தார். ಶಾಪದ ಭಯದಲ್ಲಿ ಜೀವಿಸಿದರು. Hallelujah. Hallelujah. இயேசு வந்தார். ಆ ಯೇಸು ಬಂದರು. Amen. Amen. பெரிய வெளிச்சத்தை ಆ கண்டார். ದೊಡ್ಡ ಬೆಳಕನ್ನು ಅವರು நானே உலகத்துக்கு ஒளியா இயேசு வந்தாரே. ನಾನೇ ಈ ಲೋಕಕ್ಕೆ ಬೆಳಕಂತ ಹೇಳೋದಕ್ಕೆ ಯೇಸು ಬಂದರು. Hallelujah. Hallelujah. இயேசு கிறிஸ்துவை ஒரு மனிதன் அறியும் பொழுது அவனுக்குள் வெளிச்சம் ಆ பிரவேசிக்கும். ಯೇಸು ಕ್ರೈಸ್ತನ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವಾಗ ಅವನೊಳಗಡೆ ಆ ಬೆಳಕು அவரை ಹೋಗುತ್ತದೆ. சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் மாறுகிறான். ಆತನನ್ನು ಸ್ವಂತ ರಕ್ಷಕರಾಗಿ ಅಂಗೀಕರಿಸಿಕೊಳ್ಳುವಾಗ ಅವರ ದೇಹ ಪೂರ್ತಿ ಬೆಳಕಾಗಿ ಮಾರ್ಪಡುತ್ತದೆ. Hallelujah. Hallelujah. நல்லா கவனிக்கணும். ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. Amen. ಆಮೆನ್. அதுதான் நான் சொல்லுகிறேன். ಅದನ್ನೇ ನಾನು ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದೇನೆ. ஆண்டவர் இயேசு இல்லாத ஒரு வாழ்க்கை, இருண்ட வாழ்க்கை. ಆ ಯೇಸು ಇಲ್ಲದ ಒಂದು ಜೀವಿತ, ಒಂದು ಕತ್ತಲಾದ ಜೀವಿತ. இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிற வாழ்க்கை அது வெளிச்சத்தின் ಆ வாழ்க்கை. ಯೇಸುವನ್ನು ಅಂಗೀಕರಿಸಿಕೊಳ್ಳುವ ಜೀವಿತ, அது ಬೆಳಕಿನ ஆசீர்வாதத்தின் ಜೀವಿತ. வாழ்க்கை. ಅದು ಆಶೀರ್ವಾದದ ಜೀವಿತವಾಗಿದೆ. ஆண்டவர் நம்மை வெளிச்சத்துக்கு அழைத்திருக்கிறார். ಕರ್ತನ ನಮ್ಮನ್ನು ಆ ಬೆಳಕಿನ ಕಡೆಗೆ நாம் ಕರೆದಿದ್ದಾನೆ. வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் ನಾವು இருக்கிறோம். ಬೆಳಕಿನ ಮಕ್ಕಳಾಗಿ ನಾವು ஏன்னா ಇದ್ದೇವೆ. நம்ம மனக்கண்கள் திறக்கப்பட்டிருக்கு. ಯಾಕಂದ್ರೆ ನಮ್ಮ ಮನೋನೇತ್ರಗಳು அது ತೆರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. பிரகாசிக்கவனன்னு சொல்றார் பவுல். ಅದನ್ನು ಬೆಳಗಿಸಬೇಕಂತ ಆ ಪೌಲನು ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. Hallelujah. Hallelujah. Amen. Amen. இதை பார்த்து கொண்டிருக்கிற சில பேருக்கு வெளிச்சம் தேவைப்படலாம். ಇದನ್ನು ನೋಡುತ್ತಾ ಇರುವ ಕೆಲವರಿಗೆ ಆ ಬೆಳಕು ಬೇಕಾಗಿರುತ್ತದೆ. நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது ನೀವು ಯೇಸುವನ್ನು ಅಂಗೀಕರಿಸಿಕೊಳ್ಳುವಾಗಲೇ உங்களுக்கு வெளிச்சம் உண்டாகும். ಆ ಬೆಳಕು ನಿಮಗೆ ಉಂಟಾಗುತ್ತದೆ. Hallelujah. Hallelujah. Amen. Amen. இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள், ಇದನ್ನು ನೋಡುತ್ತಾ ಇರುವ ದೇವ ಜನರು, உங்களுக்கு மனக்கண்கள் இருக்கிறது, ನಿಮಗೆ ಆ ಮನಸ್ಸಿನ ಕಣ್ಗಳು ಇದೆ, அதனால பிரகாசிக்கணும் பாருங்க. ಅದನ್ನು ಚೆನ್ನಾಗಿ ಪ್ರಕಾಶಿಸಬೇಕು ನೋಡಿರಿ. Amen. Hallelujah. Hallelujah. Amen. Amen. நம்முடைய பழைய காலத்துல நம்ம வீட்ல எல்லாம் அந்த மண்ணெண்ணெய் விளக்கு வச்சிருப்போம். ಹಳೆಯ ಕಾಲದಲ್ಲಿ ನಾವು ನೋಡೋದಾದ್ರೆ ಸೀಮೆಣ್ಣೆ ದೀಪವನ್ನು ನಾವು ಇಡುತ್ತಾ ಇದ್ದೇವೆ ಮನೆಗಳಲ್ಲಿ. Amen. ಆಮೆನ್. அது எரிஞ்சிட்டே இருக்கும். ಅದು ಹಾಗೆ ಉರಿಯುತ್ತಲೇ ಇರುತ್ತದೆ. ரொம்ப நேரம் எரிஞ்சிச்சுன்னா ತುಂಬಾ ಹೊತ್ತು ಉರಿದರೆ அப்படியே கொஞ்சம் வெளிச்சம் கம்மியா தெரியும். ಆಮೇಲೆ ಸ್ವಲ್ಪ ಬೆಳಕು ಕಮ್ಮಿಯಾಗಿ ಕಾಣುತ್ತದೆ. அந்த திரியை நாம வந்து தூண்டி விடணும். ಆ ತಿರಿಯನ್ನು ನಾವು ಹಾಗೆ ನಾವು ಮಾಡಬೇಕು ನೋಡಿರಿ. Amen. ಆಮೆನ್. Hallelujah. Hallelujah. மறுபடியும் பிரகாசமே. ತಿರುಗಿ ಅದು ಪ್ರಕಾಶವಾಗಿ ಉರಿಯುತ್ತದೆ. அதுபோலதான் ಆ ರೀತಿಯಾಗಿ நம்முடைய கண்களை பிரகாசிப்பிக்கிற காரியங்களை நோக்க வேண்டும். ನಮ್ಮ ಕಣ್ಗಳನ್ನು ಪ್ರಕಾಶಿಸುವಂತ நம்முடைய ಕಾರ್ಯಗಳನ್ನು கண்கள் ನೋಡಬೇಕು. பிரகாசிக்கணும் பாருங்க. ನಮ್ಮ ಕಣ್ಗಳು ಪ್ರಕಾಶಿಸಬೇಕು நான் ನೋಡಿರಿ. சொல்லுகிறது மாம்ச கண்களை அல்ல, ನಾನು ಹೇಳುವುದು ಈ ದೇಹದ ಕಣ್ಗಳನ್ನು நம்முடைய ಅಲ್ಲ, இருதயத்தின் கண்களை, ನಮ್ಮ ಹೃದಯದ ಮನದಿನ ಕಣ್ಗಳನ್ನು கண்களையா. ಆ ಮನಸ್ಸಿನ ನೇತ್ರವನ್ನು ನಾನು அதுதான் ಹೇಳ್ತಾ பவுல் ಇದ್ದೇನೆ. எழுதுறாரு. ಅದನ್ನೇ ಪೌಲನು ಬರೆಯುತ್ತಾ எபேசியர் ಇದ್ದಾನೆ. 3:16ல ಆ ಎಫೆಸದವರಿಗೆ 3:14 நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்பட வேண்டும். ಆ ಒಳಗಿನ ಮನುಷ್ಯನಲ್ಲಿ ನೀವು ಬಲವಾಗಿ ಬಲ ಹೊಂದಬೇಕು. வாசிப்பாமே. ಆ ಓದಿ ಆ ವಾಕ್ಯವನ್ನು. அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். Amen. ಆಮೆನ್. ನೀವು ದೇವರಾತ್ಮನ ಮೂಲಕ ಆಂತರ್ಯದಲ್ಲಿ ವಿಶೇಷ ಬಲ ಹೊಂದಿದವರಾಗುವ ಹಾಗೆಯೂ. Amen. உள்ளான மனுஷன். ಆ ಅಂತರ್ಯ ಮನುಷ್ಯನು. Amen. ಆಮೆನ್. உள்ள ஒரு மனுஷன் இருக்கிறான். ಅಂತರ್ಯದಲ್ಲಿ ಒಂದು ಮನುಷ್ಯನಿದ್ದಾನೆ. ஹalleluya. ஹalleluya. இந்த சரீரம் நமக்கு வெளிப்படையாய் கொடுக்கப்பட்ட ஒரு அடையாளம். ಈ ದೇಹವು ನಮಗೆ ಹೊರಗಡೆ ಕೊಡப்பட்ட ಒಂದು ಗುರುತಾಗಿದೆ. Amen. ಆಮೆನ್. ஹalleluya. ஹalleluya. ஆனா உள்ளான இருக்கக்கூடிய அந்த இருதயம், அந்த ஆவிதான் நமக்கு உண்மையான வடிவம் உள்ள ஒரு மனிதன். ಅಂತರ್ಯದಲ್ಲಿ ಇರುವ ನಮ್ಮ ಹೃದಯವೇ ಆತ್ಮೆಯೂ ಒಂದು ಒಳ್ಳೆ ಆಕೃತಿಯಾಗಿದೆ. Amen. ಆಮೆನ್. இந்த சரீரமும் இந்த எலும்பும் நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை
சுதந்தரிக்க மாட்டார். ಈ ದೇಹವು ಈ ಎಲುಬು ದೇವ ರಾಜ್ಯವನ್ನು ಸ್ವತಂತ್ರಿಸಿಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. நம்முடைய உள்ளான மனிதன் தான் பரலோக ராஜ்யத்துக்கு எடுத்துக்கொள்ள. ನಮ್ಮ ಅಂತರ್ಯ ಮನುಷ್ಯನೇ ಆ ಪರಲೋಕ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಎತ್ತಿಕೊಳ್ಳಲ್ಪಡುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆமென். ಆಮೆನ್. நாம் உள்ள பிரகாசமா இருக்கணும். ನಾವು ನಮ್ಮ ಅಂತರ್ಯದಲ್ಲಿ ಪ್ರಕಾಶವಾಗಿರಬೇಕು. ஆமென். ಆಮೆನ್. சில பேருடைய மனதுல ಕೆಲವರ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ கவலை, கண்ணீர், வேதனை ತುಂಬಾ வந்துருச்சுன்னா ಚಿಂತೆ, ಒಂದು ಕಣ್ಣೀರು ವೇದನೆ ಬಂದು ಬಿಟ್ರೆ அவங்க முகமெல்லாம் வாடி போயிடும். ಅವರ ಮುಖವೆಲ್ಲ ನೋಡಿದ್ರೆ ಬಾಡಿ ಹೋಗಿರುತ್ತದೆ. அது முகத்துல தெரியும். ಅದು ಮುಖದಲ್ಲಿ ಅದು ಕಾಣುತ್ತದೆ. சொல்லுவாங்க, ಹೇಳ್ತಾರೆ, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். ಅಂತರ್ಯದ ಸೌಂದರ್ಯ ಮುಖದಲ್ಲಿ ಕಾಣುತ್ತದೆ. ஆமென். ಆಮೆನ್. நம்ம துக்கமா இருந்தாலும் முகத்துல தெரியும். ನಾವು ದುಃಖವಾಗಿದ್ದರೂ ನಮ್ಮ ಮುಖದಲ್ಲಿ ಅದು ಕಾಣುತ್ತದೆ. நம்ம சந்தோஷமா இருந்தாலும் முகத்துல தெரியும். ನಾವು ಸಂತೋಷವಾಗಿದ್ದರೂ ನಮ್ಮ ಮುಖದಲ್ಲಿ ಅದು ಕಾಣುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இன்னைக்கு ಇவ்வளவு ಖುಷಿயா இருக்கிறீங்க. ಇಂದು ತುಂಬಾ ಖುಷಿಯಾಗಿದ್ದೀಯಾ? ஆமென். ಆಮೆನ್. எங்க இருக்கு அந்த சந்தோஷம்? ಎಲ್ಲಿದೆ ಆ ಸಂತೋಷವು? உள்ள இருக்கு சந்தோஷம். ಆ ಅಂತರ್ಯದಲ್ಲಿದೆ ಆ ಸಂತೋಷವು. அது அப்படியே நிரம்பಿ வழிகிறது. ಅದು ಹಾಗೆಯೇ ತುಂಬಿ அது நம்ம ಹೊರಸುತ್ತದೆ. முகத்துல தெரியுதா? ಅದು ನಮ್ಮ ಮುಖದಲ್ಲಿ ಅದು ಕಾಣುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆமென். ಆಮೆನ್. நல்லா கவனிக்கணும். ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. துக்கம் இருக்குது. ದುಃಖ ಇದೆ, அது நம்முடைய முகத்துல தெரியும். ಅದು ನಮ್ಮ ಮುಖದಲ್ಲಿ ಅದು ಕಾಣುತ್ತದೆ. பவுல் சொல்றாரு, ಆ ಪೌಲನು ಹೇಳುತ್ತಾ இந்த ಇದ್ದಾನೆ, உள்ளான மனிதன் வல்லமையால் நிரப்பப்பட ಆ வேண்டும். ಅಂತರ್ಯ ಮನುಷ್ಯನ ವಿಶೇಷ ಬಲದಿಂದ பலப்பட வேண்டும். ஆமென். ತುಂಬಿಸಲ್ಪಡಬೇಕು. வசனத்தினால் கிருபையினால் பலப்பட ಆ வேண்டும். ವಾಕ್ಯದಿಂದ ಕೃಪೆಯಿಂದ ಬಲ ಹೊಂದಬೇಕು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆமென். ಆಮೆನ್. பிரகாசிக்கணும். ಆ ಪ್ರಕಾಶಿಸಬೇಕು. உள்ள நமக்கு பிரகாசம் வந்துடுச்சுனா ಆ ಅಂತರ್ಯದಲ್ಲಿ ನಮಗೆ ಪ್ರಕಾಶ ಬಂದು ಬಿಟ್ಟರೆ பூமியில நம்ம பிரகாசமா எழுந்து ಈ நிற்போம். ಭೂಮಿಯಲ್ಲಿ ನಾವು ಪ್ರಕಾಶವಾಗಿ ಎದ್ದು ನಿಲ್ಲುತ್ತೇವೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆமென். ಆಮೆನ್. சில பேருக்கு பிரகாஷ் பேர் இருக்கும், ಕೆಲವರಿಗೆ ಪ್ರಕಾಶ ಅಂತ ಹೆಸರಿರುತ್ತದೆ, ஆனா பிரகாசம் இருக்காதா? ಆದ್ರೆ ಅವರ ಮುಖದಲ್ಲಿ ನೋಡಿದ್ರೆ ಪ್ರಕಾಶವೇ என்ன ಇರುವುದಿಲ್ಲ. பிரயோஜனம்? ಅದರಲ್ಲಿ ಏನು ಪ್ರಯೋಜನ? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. உள்ளான பிரகாசம் ಆ ಅಂತರ್ಯದ ಪ್ರಕಾಶವು அதுதான் வெளிப்பிரகாரமா நமக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுக்கும். ಅದೇ ಹೊರಗಡೆ ನಮಗೆ ಒಂದು ಪ್ರಕಾಶವನ್ನು ಕೊಡುವಂತದಾಗಿರುತ್ತದೆ. நீதிமொழிகள் 4:18 இப்படி சொல்லுகிறது. ಆ ಜ್ಞಾನೋಕ್ತಿ ಪುಸ್ತಕ 4:18 ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳ್ತದೆ ನೋಡಿ. நீதிமான்களுடைய அவசியம். நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். Amen. ನೀತಿವಂತರ ಮಾರ್ಗವು ಮಧ್ಯಾಹ್ನದವರೆಗೂ ಹೆಚ್ಚುತ್ತಾ ಬರುವ ಬೆಳಗಿನ ಬೆಳಕಿನಂತಿದೆ. ಆಮೆನ್. Amen. Hallelujah. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதாவது என்ன சொல்லுகிற இந்த வார்த்தை? ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಏನು ಹೇಳುತ್ತಾ ಇದೆ? நம்முடைய பிரகாசம் அதிகமாக பிரகாசிக்க வேண்டும். ನಮ್ಮ ಆ ಪ್ರಕಾಶವು ಹೆಚ್ಚೆಚ್ಚಾಗಿ ಪ್ರಕಾಶಿಸಬೇಕು. உள்ளான மனிதனில் தேவனுடைய பிரகாசம் ಆ இருந்தால், ಅಂತರ್ಯ ಮನುಷ್ಯನಲ್ಲಿ ದೇವರ ಪ್ರಕಾಶ ಇದ್ದರೆ, Amen. ಆಮೆನ್, நம்முடைய வழிகள், நம்முடைய பாதைகள், நம்முடைய வாழ்க்கை எல்லாம் அதிகமாய் பிரகாசிக்கும். ನಮ್ಮ ಮಾರ್ಗವು ನಮ್ಮ ದಾರಿಗಳು ಅದರಲ್ಲಿ ಎಲ್ಲವೂ ಹೆಚ್ಚಾಗಿ ಪ್ರಕಾಶಿಸುತ್ತದೆ. Hallelujah. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கவனிக்கணும். ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. தாவீது ஒன்றை ಆ கண்டுபிடித்தார். ದಾವೀದ ಒಂದನ್ನು ಕಂಡು ಹಿಡಿದುಕೊಂಡನು. எப்படி நம்ம அரசாளுவது, ಹೇಗೆ ನಾವು ಅರಸಾಡುವುದು, எப்படி நம்முடைய வாழ்க்கையை முன்னே நடத்தி செல்வது, ಹೇಗೆ ನಮ್ಮ ಜೀವಿತನ ಮುಂದೆ எப்படி ನಡೆಸಿಕೊಂಡು ನಾವು ಜಯವಾಗಿ ಹೋಗುವುದು, ಇರುವುದು, ಹೇಗೆ ನಾವು ಜಯವಾಗಿ ಇರುವುದು. Hallelujah. ಹಲ್ಲೆಲೂಯಾ. Amen. ಆಮೆನ್. தாவீது கண்டுபிடித்த ரகசியம். ಆ ದಾವೀದನು ಕಂಡುಹಿಡಿದ ರಹಸ್ಯವು ஆண்டவர்ட்ட கேக்குறான். ಕರ್ತನ ಬಳಿಯಲ್ಲಿ ಕೇಳುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. அவனுக்கு தெரியுது. ಅವನಿಗೆ ಗೊತ್ತಾಗುತ್ತಾ ಇದೆ. Amen. ಆಮೆನ್. இந்த ஆண்டவர் உள்ள இருக்கிற கண்ணை திறந்தால் மட்டுமே நாம் எல்லாவற்றையும் பார்க்கலாம். ಕರ್ತನು ಅಂತರ್ಯ ಕಣ್ಣನ್ನು ತೆರೆದರೆ ಮಾತ್ರ ಎಲ್ಲವನ್ನು ನೋಡಲು ಸಾಧ್ಯ ಅಂತ. Hallelujah. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அது ஜெபமாகவே தாவீது செய்கிறான். ಅದನ್ನು ಪ್ರಾರ್ಥನೆಯಾಗಿ ದಾವೀದನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. 119:18 இப்படி சொல்லுது பாருங்க. 119:18 ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದೆ ನೋಡಿ. சங்கீதமாமே ಕೀರ್ತನೆ, உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும். ನಿಮ್ಮ ಆ ಸತ್ಯವೇದದಲ್ಲಿರುವ ಅತಿಶಯಗಳನ್ನು ನೋಡುವಂತೆ ನಮ್ಮ ಕಣ್ಣುಗಳನ್ನು ತೆರೆಯಿರಿ. Amen. ಆಮೆನ್. உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்து அருளும். ನನ್ನ ಕಣ್ಣು ತೆರೆ, ಆಗ ನಿನ್ನ ಧರ್ಮಶಾಸ್ತ್ರದ ಅದ್ಭುತಗಳನ್ನು ಕಂಡುಕೊಳ್ಳುವೆನು. Hallelujah. ಹಲ್ಲೆಲೂಯಾ. Amen. ಆಮೆನ್. தாவீது ஒரு முக்கியமான ஜெபத்தை செய்கிறார். ಆ ದಾವೀದನು ಒಂದು ಮುಖ್ಯವಾದ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. ದೇವರೇ, உம்முடைய எல்லா அதிசயங்களும் உம்முடைய வேதத்தில் இருக்கிறது. ನಿಮ್ಮ ಎಲ್ಲಾ ಅತಿಶಯಗಳು ಈ ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಇದೆ. Amen. ಆಮೆನ್. என் கண்களை ಓ, திறந்து ನನ್ನ ಕಣ್ಣುಗಳನ್ನು ತೆರೆಯಿರಿ ಕರ್ತನೇ. ஏற்கனவே தாவீதுக்கு மாம்ச கண்கள் நல்லா தெரியுது. ಆಲ್ರೆಡಿ ದಾವೀದನಿಗೆ ದೇಹದ ಕಣ್ಣುಗಳೆಲ್ಲ ಚೆನ್ನಾಗಿ ಕಾಣುತ್ತಾ ಇದೆ. Amen. ಆಮೆನ್. உள்ளான கண்களுக்காய் ஜெபிக்கிறார். ಆ ಅಂತರ್ಯ ಕಣ್ಣುಗಳಿಗಾಗಿ ಅವನು ಪ್ರಾರ್ಥನೆ திறந்தருளும் ಮಾಡುತ್ತಾನೆ. ஆண்டவரே. ತೆರೆಯಿರಿ ಕರ್ತನೇ.
Hallelujah. Hallelujah. Praise the Lord. Amen. Amen. எலிசா ಆ ಎಲಿಸನು தன்னுடைய வேலைக்காரனுடைய கண்களை திறந்து விடுகிறார். ತನ್ನ ಕೆಲಸದವನ ಕಣ್ಣುಗಳನ್ನು ತೆರೆದು ಬಿಡುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. Amen. Amen. அவனை சுற்றிலும் பெரிய படை வந்து விடுகிறது. ಅವನ ಸುತ್ತಲೂ ಒಂದು ದೊಡ್ಡ ಸೇನೆ ಬಂದು ಬಿಡುತ್ತದೆ அவனை பிடிக்கிறதுக்காக. ಅವನನ್ನು ಹಿಡಿಯುವುದಕ್ಕಾಗಿ. Amen. Amen. வேலைக்காரன் பயப்படுறான். ಆ ಕೆಲಸದವನು ಭಯಪಡುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. Amen. Amen. எலிசா கையை வைக்கிறார் கண்ணுல. ಆ ಎಲಿಸನ್ನು ಕೈಯನ್ನು ಇಡುತ್ತಾ ಇದ್ದಾನೆ ಕಣ್ಣುಗಳ கண்களை ಮೇಲೆ. திறந்து விடுகிறார். ಆ ಕಣ್ಣುಗಳನ್ನು ತೆರೆದು ಬಿಡುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. Amen. Hallelujah. Hallelujah. உள்ளான கண்கள் ಆ திறக்கப்படுகிறது. ಅಂತರ್ಯ ಕಣ್ಣುಗಳು ತೆರೆಯಲ್ಪಡುತ್ತಾ ಇದೆ. சுத்திலும் பார்க்கிறான். ಆ ಸುತ್ತಲೂ ನೋಡುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. மலைகளை சுற்றிலும் அக்னிமயமான ரதங்கள் நின்று ಆ கொண்டிருக்கிறது. ಪರ್ವತದ ಸುತ್ತಲೂ ಅಗ್ನಿಮಯವಾದ ರಥಗಳು ನಿಂತಿತ್ತು. Hallelujah. Hallelujah. நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும். ನಮ್ಮ ಅಂತರ್ಯ ಕಣ್ಣುಗಳು அது ತೆರೆಯಲ್ಪಡಬೇಕು. பிரகாசிக்கப்பட வேண்டும். ಅದರ ಪ್ರಕಾಶಿಸಬೇಕು ಆ ಕಣ್ಣುಗಳು. Amen. ಆಮೆನ್. அப்பொழுதுதான் ಆಗಲೇ தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை நாம் காண ಆ முடியும். ದೇವರು ನಮಗೆ ಸಿದ್ಧಪಡಿಸಿದ್ದನ್ನು ನೋಡಲು ಸಾಧ್ಯ. Amen. Hallelujah. Hallelujah. அனுபவிக்க முடியுமா? ಅನುಭವಿಸಲು ಸಾಧ್ಯ. எத்தனை பெரிய தெய்வம் பாருங்க. ಎಷ್ಟು ಒಂದು ದೊಡ್ಡ ದೇವರು ನೋಡಿ. Hallelujah. Hallelujah. Amen. ಆಮೆನ್. மனசாட்சியோட இருக்கணும்னு பார்த்தோம். ಆ ಮನಸ್ಸಾಕ್ಷಿಯಿಂದ ಇರಬೇಕಂತ ನಾವು ನೋಡಿದ್ದೇವೆ. மனக்கண்கள் திறந்திருக்கிறதா? ಆ ಅಂತರ್ಯ ಕಣ್ಗಳು கண்கள் ತೆರೆದಿದೆಯಾ? பிரகாசம் அடைகிறதா? ನಿಮ್ಮ ಕಣ್ಗಳು ಪ್ರಕಾಶ ಹೊಂದಿದೆಯಾ? Amen. ಆಮೆನ್. Hallelujah. Hallelujah. மொபைல் வச்சிருக்கிறோம். ನಾವು ಮೊಬೈಲ್ ಅನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡಿದ್ದೇವೆ. இந்த உலகத்துல அநேக காரியம் இருக்கிறது. ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳು ಇದೆ. அதெல்லாம் பார்த்தா ஒரே நமக்கு சந்தோஷம் வருது. ಅದೆಲ್ಲ ನೋಡಿದ್ರೆ ನಮಗೆ ತುಂಬಾ ಸಂತೋಷ ಬರುತ್ತಾ ಇದೆ. Amen. ಆಮೆನ್. Hallelujah. Hallelujah. எதை பார்த்து நீங்கள் சந்தோஷப்படுகிறீர்கள்? ಯಾವುದನ್ನು ನೋಡಿ ನೀವು ಸಂತೋಷ ಪಡುತ್ತಾ ಇದ್ದೀರಾ? Amen. Amen. Hallelujah. Hallelujah. எது உங்களுக்கு சந்தோஷம்? ಯಾವುದು ನಿಮಗೆ ಸಂತೋಷ? Amen. ಆಮೆನ್. தாவீது கண்டுபிடித்தது ಆ அதுதான். ದಾವೀದನು ಕಂಡುಹಿಡಿದು ಅದನ್ನೇ. வேதத்தில் அதிசயங்கள் இருக்கிறது. ನಿಮ್ಮ ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಅತಿಶಯಗಳಿದೆ. சந்தோஷம் இருக்கிறது. ಸಂತೋಷವೂ ಇದೆ. Hallelujah. Hallelujah. நாள் முழுதும் அது என் தியானம். ಆ ದಿನ ಪೂರ್ತಿ ಅದು ನನ್ನ ಧ್ಯಾನ. வேதம் என் மன மகிழ்ச்சி. ಈ ಸತ್ಯವೇದ ನನ್ನ ಸಂತೋಷ. நிறைய வார்த்தைகளை தாவீது ಆ சொல்லுகிறார். ಹೆಚ್ಚಾದ ವಾಕ್ಯಗಳನ್ನು ದಾವೀದನು ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. Amen. ಆಮೆನ್. உம்முடைய வேதம் எனக்கு மன மகிழ்ச்சியா இராவிட்டால் ನಿಮ್ಮ ಆ ಸತ್ಯವೇದ ನನಗೆ ಆನಂದವಾಗಿ ಇರದೇ ಹೋದರೆ நான் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். ನಾನು ಇನ್ನು ನನ್ನ ದುಃಖದಲ್ಲಿ ಅಳಿದು ಹೋಗಿರುತ್ತೇನೆ. உங்களுக்கு எது சந்தோஷத்தை கொடுக்கும்? ನಿಮಗೆ ಯಾವುದು ಸಂತೋಷವನ್ನು ಕೊಡುತ್ತದೆ? Amen. ಆಮೆನ್. எது நிலையான சந்தோஷம்? ಯಾವುದು ನೆಲೆಯಾದ ಸಂತೋಷ? Amen. ಆಮೆನ್. அதை கண்டுபிடிக்கணும். ಅದನ್ನು ನಾವು ಕಂಡುಹಿಡಿಯಬೇಕು. நிலையான மகிழ்ச்சியை சந்தோஷத்தை நோக்கி நம்மை நடத்தி செல்வதுதான் மனக்கண்கள். ಆ ನೆಲೆಯಾದ ಸಂತೋಷನ ಆನಂದ ನೋಡಿ ನಡೆಸುವುದಕ್ಕೆ ನಮ್ಮ ಅಂತರ್ಯ ಕಣ್ಗಳು. Amen. ಆಮೆನ್. Hallelujah. Hallelujah. வெறும் அந்த கண்ணுல பார்த்துட்டு இதெல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றது. ಬರೀ ಕಣ್ಣಲ್ಲಿ ನೋಡುವುದೆಲ್ಲ ಚೆನ್ನಾಗಿದೆ ಅಂತ ಹೇಳುವುದಕ್ಕಲ್ಲ. Amen. ಆಮೆನ್. மேலான காரியங்களை ಆ ಮೇಲಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು பவுல் கொலோசியருக்கு எழுதும்போது 3ஆம் அதிகாரத்துல சொல்றார். ಆ ಪೌಲನು ಕೊಲೋಸದವರಿಗೆ ಬರೆಯುವಾಗ 3ನೇ பூமிக்குரிய ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ காரியங்களை அல்ல, ಈ ಭೂಮಿಕುರಿಯ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಅಲ್ಲ, மேலானவைகளை நோக்குங்களா. ಆ ಮೇಲಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೋಡಿರಿ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. Hallelujah. Hallelujah. எத்தனை அற்புதம் பாருங்க. ಎಷ್ಟೊಂದು ಅದ್ಭುತ ನೋಡಿರಿ. பூமியில் உள்ளவைகளே அல்ல, பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலான காரியங்களே நாடுங்கள். அவன் மேலான காரியங்களே நாடுங்களாம். ಆಮೆನ್. Amen. நல்லா கவனிப்போம். ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿಕೊಳ್ಳೋಣ. இந்த பூமிக்குரிய காரியங்கள் எல்லாம் அழிந்து போகும். ಈ ಭೂಮಿಯ ಕಾರ್ಯಗಳೆಲ್ಲವೂ ಅಳಿದು ಹೋಗುತ್ತದೆ. மேலான காரியமோ நித்தியமானது. ಆ ಮೇಲಾದ ಕಾರ್ಯವು ನಿತ್ಯವಾದದ್ದು. Amen. ಆಮೆನ್. கொலோசியர் 3ஆம் அதிகாரம். 3ನೇ ಅಧ್ಯಾಯ. Amen. ಮೇಲಿರುವಂತವುಗಳ ಮೇಲೆ ಮನಸ್ಸಿಡಿರಿ, ಆಮೆನ್. ಭೂಸಂಬಂಧವಾದವುಗಳ ಮೇಲೆ ಇಡಬೇಡಿರಿ. Amen. Hallelujah. Hallelujah. இந்த மனக்கண்கள் எது மேல இருக்கணும் ಈ பாருங்க. ಅಂತರ್ಯ ಕಣ್ಗಳು ಯಾವುದರ ಮೇಲೆ ಇರಬೇಕು இந்த ನೋಡಿರಿ. பூமிக்கு சம்பந்தமான காரியத்தில் அல்ல. ಈ ಭೂಮಿಗೆ ಸಂಬಂಧವಾದ ಕಾರ್ಯದಲ್ಲಿ அது ಅಲ್ಲ. உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க. ಅದು ನಿಮಗೆ ಸಂತೋಷವನ್ನು ಕೊಡುವುದಿಲ್ಲ. Amen. ಆಮೆನ್. புதுசா ஒரு மொபைல் வாங்குறோம். ಆ ಹೊಸದಾಗಿ ಒಂದು ಮೊಬೈಲ್ ಅನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. Amen. ಆಮೆನ್. 4 ನಾள் சந்தோஷமா இருக்கும். 4 ದಿವಸ ಸಂತೋಷವಾಗಿರುತ್ತದೆ. நம்ம விட இன்னொருத்தன் வந்து அதிகமா பெரிய மொபைல் வாங்கி ನಮಗಿಂತ ಇನ್ನೊಬ್ಬನು ಒಂದು ದೊಡ್ಡದಾಗಿ ಮೊಬೈಲ್ ತೆಗೆದುಕೊಂಡನು. நமக்கு துக்கம் வந்துரும். ஆமென். ನಮಗೆ ಆಗ ದುಃಖ ಬಂದು ಬಿಡುತ್ತದೆ. அவசரப்பட்டோமோ. ಓ ತುಂಬಾ ಅವಸರ ಪಟ್ಟು ಬಿಟ್ಟವು. Hallelujah. Hallelujah. Amen. ಆಮೆನ್. இப்படிதான் வாழ்க்கை இருக்கும். ಈ ರೀತಿಯಾಗಿ ಜೀವಿತ ಇರುತ್ತದೆ. மேலானவைகள் மீது உங்க மனதை வையுங்க. ಆ ಮೇಲಾದುಗಳ ಮೇಲೆ ನಿಮ್ಮ உங்க ಮನಸ್ಸನ್ನು மனக்கண்கள் மேலானவைகள் மேல இருக்கணும். ನಿಮ್ಮ ಅಂತರ್ಯ ಕಣ್ಗಳು ಮೇಲಾದುಗಳ ಮೇಲೆ ಇರಬೇಕು. Amen. ಆಮೆನ್. Hallelujah. Hallelujah. அப்ப நமக்கு நித்திய மகிழ்ச்சி நமக்கு உண்டாகும். ಆಗ ನಮಗೆ ನಿತ್ಯ ಸಂತೋಷ ಉಂಟಾಗುತ್ತದೆ. Amen. ಆಮೆನ್. இந்த சஞ்சல தவிப்பெல்லாம் ஓடி போயிடும். ಈ
ಈ ಎಲ್ಲ ವೇದನೆಗಳೆಲ್ಲ ಓಡಿ ಹೋಗುತ್ತದೆ. கர்த்தர் நல்லவர். ஆமென். ಕರ್ತನು ಒಳ್ಳೆಯವನಾಗಿದ್ದಾನೆ. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரத்துல ಜ್ಞಾನೋಕ್ತಿ ಪುಸ್ತಕ 4ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 20-21 இப்படி சொல்லுகிறது. 20-21 ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳುತ್ತಾ ಇದೆ ನೋಡಿರಿ. என் மகனே, என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். சாய். அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. ஆமென். அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். ಆಮೆನ್. ಕಂದ, ನನ್ನ ಮಾತುಗಳನ್ನು ಆಲಿಸು, ನನ್ನ ನುಡಿಗಳಿಗೆ ಕಿವಿಗೊಡು. ನಿನ್ನ ದೃಷ್ಟಿಯು ಅವುಗಳ ಮೇಲೆ ತಪ್ಪದಿರಲಿ, ಅವುಗಳನ್ನು ನಿನ್ನ ಹೃದಯದೊಳಗೆ ಇಟ್ಟುಕೋ. ಆಮೆನ್. ஹalleluya. ಹalleluya. நல்லா கவனிங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿಕೊಳ್ಳಿರಿ. மகனே, என் வார்த்தைகளை கவனி. ಕಂದ, ನನ್ನ ಮಾತನ್ನು ಆಲಿಸು, ಗಮನಿಸು. ஆமென். ಹalleluya. ஹalleluya. ಹalleluya. உன் கண்களை விட்டு அது பிரியாதிருப்பதாக. ನಿಮ್ಮ ಕಣ್ಣುಗಳನ್ನು ಬಿಟ್ಟು ಅದು ಅಗಲದೆ ಇರಲಿ. என்ன அர்த்தம்? ಏನರ್ಥ? இந்த கண்ணா ಈ ಕಣ್ಣ அது மனக்கண்ணாமே. ಅದು ಅಂತರ್ಯ ಕಣ್ಣು. ஹalleluya. ಹalleluya. அது ஆவிக்குரிய ಇದು கண்களா. ಆತ್ಮಿಕ ಕಣ್ಗಳಾಗಿದೆ. அதை விட்டு பிரியக்கூடாது. ಅದನ್ನು ಬಿಟ್ಟು ನಾವು ಅಗಲಬಾರದು. தேவனுடைய வார்த்தை தான் நம்முடைய மனக்கண்களை பிரகாசிக்கிற கருவியா இருக்கிறது. ಆ ದೇವರ ವಾಕ್ಯವೇ ನಮ್ಮ ಅಂತರ್ಯ ಕಣ್ಗಳನ್ನು ಪ್ರಕಾಶಿಸುವಂತ ಆಯುಧವಾಗಿದೆ. தாவீது அதுதான் ஜெபிக்கிறார். ಆ ದಾವೀದನು ಅದನ್ನೇ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತಾ நீங்க ಇದ್ದಾನೆ. அதிகமாய் பிரகாசிக்க வேண்டுமா? ನೀವು ಇನ್ನೂ ಹೆಚ್ಚೆಚ್ಚಾಗಿ ಪ್ರಕಾಶಿಸಬೇಕಾ? நீங்க தேவனுடைய வார்த்தையை தான் நோக்கி பார்க்கணும். ನೀವು ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನೇ ನೋಡಬೇಕಾಗಿದೆ. ஹalleluya. ಹalleluya. ஆமென். ಆಮೆನ್. கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் உள்ளே உங்க மனக்கண்ணில் எடுத்துக்கொள்ளலனா, ನೀವು ಕರ್ತನ ವಾಕ್ಯ ನಿಮ್ಮ ಅಂತರ್ಯ ಕಣ್ಣಿನಲ್ಲಿ ತೆಗೆದುಕೊಳ್ಳಲಿಲ್ಲ, கர்த்தருடைய வசனங்களை நீங்க நோக்கி பார்க்கலனா, ಆ ಕರ್ತನ ವಾಕ್ಯವನ್ನು ದೃಷ್ಟಿಸಿ ನೋಡಲಿಲ್ಲ ಅಂದರೆ நம்ம இருளிலே வாழ்ந்துட்டு இருப்போம். ನಾವು ಕತ್ತಲಲ್ಲೇ ಜೀವಿಸ್ತಾ ಇರುತ್ತೇವೆ. அல்லது கண்ணு மட்டும் இருக்கும் பட் பார்வை இருக்காது. ಕಣ್ಣು ಮಾತ್ರ ಇರುತ್ತದೆ, ಆದ್ರೆ ನಮಗೆ ದೃಷ್ಟಿ ಇರುವುದಿಲ್ಲ. ஹalleluya. ಹalleluya. ஆமென். ಆಮೆನ್. குருடரா இருப்போம். ನಾವು ಕುರುಡರಾಗಿರುತ್ತೇವೆ. குருடருக்கு வழிகாட்டுகிற குருடராக. ಆ ಕುರುಡರಿಗೆ ಮಾರ್ಗ ತೋರಿಸುವ ಕುರುಡರಾಗಿ. பரிசேயர்கள் சரி அப்படிதான் இருந்தாங்க. ಆ ಪರಿಸಾಯರು ಸದುಕಾರರು ಆ ರೀತಿಯಾಗಿ ಇದ್ದರು. ஹalleluya. ಹalleluya. ஆமென். ಆಮೆನ್. அவங்க குருடா இருந்தாங்க. ಅವರು ಕುರುಡಾಗಿದ್ದರು. ஆமென். ஆமென். அவங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையினுடைய வெளிப்பாடுகள் இல்லை. ಆ ಕರ್ತನ ವಾಕ್ಯದ ಒಂದು ಪ್ರಕಟಣೆ ಇಲ್ಲ. ஆமென். ಆಮೆನ್. குருடரா இருந்தாங்க. ಅವರು ಕುರುಡರಾಗಿದ್ದರು. ஜனங்களையும் குருடராக வழி ಆ நடத்தினாங்க. ಜನರನ್ನು ಕುರುಡರಾಗಿ ಮಾರ್ಗ ನಡೆಸಿದರು. ஹalleluya. ಹalleluya. அப்படி நாம இருக்க முடியாது. ಆ ರೀತಿಯಾಗಿ ನಾವು ಇರಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ನೋಡಿ, மனக்கண் இருந்தா பிரகாசமா இருக்கணும். ಒಂದು ನಿಮ್ಮ ನೇತ್ರಗಳಿದ್ದರೆ ಪ್ರಕಾಶವಾಗಿರಬೇಕು. ஆமென். ಆಮೆನ್. இல்லைன்னா சும்மா இருந்தோம். ಇಲ್ಲಾಂದ್ರೆ ಸುಮ್ಮನೆ ಇದ್ದು ಬಿಡಬೇಕು. ஆண்டவர் சொல்றாரு. ಕರ್ತನು ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. ஹalleluya. ಹalleluya. அனல் அல்லது குளிராமை. ಒಂದು ಬಿಸಿ ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ಒಂದು ಬಿಸಿ ಇಲ್ಲದೆ ಇರುವುದು. ஆமென். ஹalleluya. ಹalleluya. ஆமென். ಆಮೆನ್. ಒಂದು ಬಿಸಿ ಆಗಿರಲು ತಣ್ಣಗಿರಾமை. ಆಮೆನ್. இல்லீங்களா? ಇಲ್ವಾ? நல்லா கவனிக்கணும். ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. மாறி இருந்துட்டு இருக்க முடியாது. ಹಾಗೆ ನಾವು ಮಾರ್ಪಟ್ಟು ಇರಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. கர்த்தர் சீக்கிரம் வர போறார். ಕರ್ತನು ಬೇಗನೆ ಬರಲಿಕ್ಕಿದ್ದಾನೆ. ஹalleluya. ಹalleluya. நம்முடைய வாழ்க்கையை நாம் சரிப்படுத்த வேண்டும். ನಮ್ಮ ಜೀವಿತವನ್ನು ನಾವು ಸರಿಪಡಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. ஆமென். ಆಮೆನ್. லூக்கா சுவிசேஷத்திலே ಆ ಲೂಕನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ கண்ணை குறித்து அழகாய் சொல்லுகிறதா. ಆ ಕಣ್ಣನ ಕುರಿತು ತುಂಬಾ ಸುಂದರವಾಗಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. 11ஆம் அதிகாரம் ಆ 11ನೇ ಅಧ್ಯಾಯ 34-35 இப்படி சொல்லுகிறது. 34-35 ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳುತ್ತಾ ಇದೆ. கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால், உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். உன் கண் கெட்டதாய் இருந்தால், உன் கண் கெட்டதாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாய் இருக்கும். ஆமென். உன் சரீரம் முழுவதும் இருளாய் இருக்கும். ஆகையால் உன்னில் உள்ள வெளிச்சம் இருள் ஆகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. ನಿನ್ನ ಕಣ್ಣು ದೇಹಕ್ಕೆ ದೀಪವಾಗಿದೆ. ನಿನ್ನ ಕಣ್ಣು ನೆಟ್ಟಗಿರುವಾಗ ಅದರಂತೆ ನಿನ್ನ ದೇಹವೆಲ್ಲ ಬೆಳಕಾಗಿರುವುದು. ಅದು ಕೆಟ್ಟದ್ದಾಗಿರುವಾಗ ಅದರಂತೆ ನಿನ್ನ ದೇಹವು ಕತ್ತಲಾಗಿರುವುದು. ಆದುದರಿಂದ ನಿನ್ನೊಳಗಿರುವ ಬೆಳಕೆ ಕತ್ತಲೆಯಾಗಿದೆಯೋ ಏನೋ ನೋಡು. ಆಮೆನ್. ஹalleluya. ஹalleluya. என்ன அழகா இருக்கு பாருங்க. ಎಷ್ಟು ಸುಂದರವಾಗಿದೆ ನೋಡಿ. இருளா இருக்கா இல்லையா ಚೆಕ್ பண்ணுங்க. ಆ ಕತ್ತಲೆಯಾಗಿದೆಯಾ ಇಲ್ಲ ಅಂತ ಪರೀಕ್ಷೆ ಮಾಡಿ ನೋಡಿರಿ. சில பேர் சொல்றாங்க, ಕೆಲವರು ಹೇಳುತ್ತಾರೆ, நாங்க ஆண்டவரோட இருக்கிறையா, ನಾವು ಕರ್ತನೊಂದಿಗೆ ಇದ್ದೇವಯ್ಯ, பண்ணிக்கிட்டே இருக்கோம், ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತಲೇ ಇದ್ದೇವಯ್ಯ. ஹalleluya. ஹalleluya. நம்ம அப்படிப்பட்ட ஒரு டிராமா விசுவாசிகளா இருக்க கூடாது. ನಾವು ಆ ರೀತಿಯಾದ ಒಂದು ನಾಟಕ ವಿಶ್ವಾಸಿಗಳಾಗಿ ನಾವು ಇರಬಾರದು. ஆமென். ಆಮೆನ್. இந்த நாட்களிலே நாம் எழுந்தணும். ಈ ದಿವಸಗಳಲ್ಲಿ ನಾವು ಎದ್ದೊಳಿ ಬಿಡಬೇಕು. நம்முடைய நித்திரையை விட்டு நாம் எழுந்தணும். ನಾವು ನಮ್ಮ ನಿದ್ರೆಯನ್ನು ಬಿಟ್ಟು தூக்கத்தை விட்டு எழுந்தணும். ನಾವು ನಮ್ಮ ದುಃಖಗಳನ್ನು ಬಿಟ್ಟು ಹೇಳಬೇಕು. தூக்கத்தை விட்டு எழுந்து ನಮ್ಮ விடணும். ನಿದ್ರೆಗಳನ್ನು ಬಿಟ್ಟು ಎದ್ದು ಬಿಡಬೇಕು. ஹalleluya.
ஸ்தோத்திரம். Hallelujah. Praise Lord. Amen. 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 இந்த நாட்களை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ಈ ದಿವಸಗಳನ್ನು ನೀವು ತಪ್ಪಿಸಿಕೊಂಡ್ರೆ வருகைக்கு நீங்க ரெடியா இல்லைன்னு அர்த்தம். ಆ ಬರೋಣಕ್ಕೆ ನೀವು ಸಿದ್ಧವಾಗಿಲ್ಲ ಅಂತ ಅರ್ಥ. அல்லது வருகையில போக உங்களுக்கு பிரியமில்லை, இஷ்டமில்லைன்னு அர்த்தம். ಇಲ್ಲಾಂದ್ರೆ ಆ ಬರುವಿಕೆಯಲ್ಲಿ ನೀವು ಹೋಗುವುದಕ್ಕೆ ಇಷ್ಟವಿಲ್ಲ, ಪ್ರಿಯವಿಲ್ಲ ಅಂತ ಅರ್ಥ. அல்லேலூயா. Hallelujah. அல்லது பிசாசுக்கும் அவனுடைய கூட்டத்துக்கும் நீங்க ஃப்ரெண்ட் ஆயிட்டீங்கன்னா அர்த்தம். ಇಲ್ಲಾಂದ್ರೆ ಆ ಸೈತಾನನಿಗೆ ಅವರ ಗುಂಪಿಗೆ ನೀವು ಗೆಳೆಯರಾಗಿ ಬಿಟ್ಟಿರ ಅಂತ ಅರ್ಥ. அல்லது பாதாளம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சுன்னு அர்த்தம். ಇಲ್ಲಾಂದ್ರೆ ಆ ಪಾತಾಳವು ನಿಮಗೆ ತುಂಬಾ ಇಷ್ಟವಾಯ್ತು ಅಂತ ಅರ್ಥ. அல்லேலூயா. Hallelujah. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க ಚೆನ್ನಾಗಿ பிரியமானவர்களே. ಗಮನಿಸಿಕೊಳ್ಳಿರಿ ಪ್ರಿಯರೇ. Amen. Amen. கண், மனக்கண் ಆ ಮನಸ್ಸಿನ ಕಣ್ಣು நம்முடைய சரீரத்துக்கு விளக்காய் இருக்கு. ನಮ್ಮ ಈ ಶರೀರಕ್ಕೆ ಬೆಳಕಾಗಿದೆ. அது திறந்திருக்க வேண்டும், தெளிவா இருக்கணும், மங்களா இருக்க கூடாது. ಅದು ತೆರೆದಿರಬೇಕು, ಅದು ಸ್ಪಷ್ಟವಾಗಿರಬೇಕು. Amen. Amen. Hallelujah. Hallelujah. ஒரு கண்ணாடி இப்படி மங்கி டஸ்ட் ஆயிடுச்சுனா துடைக்கிறோம் பாருங்க. ಆ ಕನ್ನಡಿಗೆ ಒಂದು ಧೂಳಾದ್ರೆ ನಾವು ಒರೆಸುತ್ತೇವೆ ನೋಡಿರಿ. Amen. Amen. விட்டுட்டோம்னா ಹಾಗೆ ಬಿಟ್ಟು ಬಿಟ್ರೆ ஃபுல்லா டஸ்ட் மண்ணு பட்டுச்சுனா ಹಾಗೆ ಪೂರ್ತಿಯಾಗಿ ಆ ಧೂಳಿ ಕೂತುಕೊಂಡು ಬಿಟ್ರೆ Amen. Amen. அந்த கண்ணாடில ஒண்ணுமே தெரியாது. ಆ ಕನ್ನಡಿಯಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ಏನು ಕಾಣುವುದಿಲ್ಲ. Hallelujah. Hallelujah. அது தெளிவா இருக்கணும், ಅದು ಸ್ಪಷ್ಟವಾಗಿರಬೇಕು, துடைக்கப்பட வேண்டும். ಅದು ಒರೆಸಲ್ಪಡಬೇಕು. Hallelujah. Hallelujah. பிரகாசமா இருக்கணும், ಅದು ಪ್ರಕಾಶವಾಗಿರಬೇಕು, பிரைட்டா இருக்கணும் ಅದು பாருங்க. ತುಂಬಾ ಪ್ರಕಾಶವಾಗಿರಬೇಕು. Hallelujah. Hallelujah. சில பேர் கண்ணாடி போட்டுருப்பாங்க. ಕೆಲವರು ಕಣ್ಣಿಗೆ ಕನ್ನಡಿಯನ್ನು ಹಾಕಿರುತ್ತಾರೆ. Amen. Amen. அந்த கண்ணாடி வாங்கும் பொழுது ಆ ಕನ್ನಡಿಯನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳುವಾಗ அந்த பாக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு துணி வச்சிருப்பாங்க. ಆ ಬಾಕ್ಸ್ ಅಲ್ಲಿ ನೋಡುವುದಾದ್ರೆ ಒಂದು ಬಟ್ಟೆಯನ್ನು ಇಟ್ಟಿರುತ್ತಾರೆ அது ಒರೆಸುವುದಕ್ಕೆ. எதுக்கு? ಅದು ಯಾವುದಕ್ಕೆ? துடைப்பதற்கு. ಅದನ್ನು ಆ ಕನ್ನಡಿಯನ್ನು ಒರೆಸುವುದಕ್ಕೆ. Hallelujah. Hallelujah. Amen. Amen. வீட்ல இருக்கிற பழைய துணியெல்லாம் எடுத்து போட்டு துடைக்க ಆ முடியாது. ಹಳೆ ಮನೆಯಲ್ಲಿರುವ ಹಳೆ ಬಟ್ಟೆಲ್ಲೇ ಎತ್ತಿ ಹಾಕಿ ಒರೆಸುವುದಕ್ಕೆ ಆಗುವುದಿಲ್ಲ. அது துடைப்பதற்கான துணி அதுதான். ಅದು ಒರೆಸುವಾದ ಬಟ್ಟೆ ಅದುವೇ ಆಗಿದೆ. Amen. Amen. அது கொஞ்சம் துடைச்சிட்டு போட்டா நல்லா இல்ல. ಅದನ್ನು ಚೆನ್ನಾಗಿ ಒರೆಸಿ ಹಾಕಿದ್ರೆ ನೋಡುವುದಕ್ಕೆ ದೃಷ್ಟಿ ತುಂಬಾ வருஷக்கணக்கா ಚೆನ್ನಾಗಿ துடைக்கவே இல்ல. ಆ ವರ್ಷಗಟ್ಟಲೆ ಒರೆಸಲೇ ಇಲ್ಲ. என்ன ஆகும்? ಏನಾಗುತ್ತದೆ? Amen. Amen. எல்லாம் அப்படியே மங்களா தெரியும். ಎಲ್ಲ ಹಾಗೆ ಮಂದವಾಗಿ ಕಾಣುತ್ತದೆ. Hallelujah. Hallelujah. எச்சரிக்கையா இருக்கணும். ನಾವು ತುಂಬಾ ಎಚ್ಚರಿಕೆಯಿಂದ ಇರಬೇಕು. Amen. Amen. இருட்டா இருக்கா இல்லையா ನೋಡು. ಆ ಕತ್ತಲೆಯಾಗಿದೆಯಾ ಇಲ್ಲವಂತ ನೋಡು. Amen. Hallelujah. Hallelujah. அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ಸುಂದರವಾಗಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. Amen. Amen. வெளிச்சமாய் இருந்தா, ಆ ಬೆಳಕಾಗಿದ್ದರೆ, என் கண்கள் திறக்கப்பட்டிருந்தா, ನನ್ನ ಕಣ್ಗಳು ತೆರೆಯಲ್ಪಟ್ಟಿದ್ದರೆ, பிரகாசமாய் இருந்தா, என் ಪ್ರಕಾಶವಾಗಿದ್ದರೆ, சரீரம் முழுவதும், ನನ್ನ ಶರೀರ என் வாழ்க்கை முழுவதும் ನನ್ನ ಜೀವಿತ ಪೂರ್ತಿ பிரகாசமாய் இருக்கும். ಪ್ರಕಾಶವಾಗಿರುತ್ತದೆ. Hallelujah. Hallelujah. Amen. Amen. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்துல ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರೈಸ್ತನ ಸೇವೆಯಲ್ಲಿ அநேகருடைய கண்களை அவர் திறந்தார். ಅನೇಕರ ಕಣ್ಗಳನ್ನು ಅವರು ತೆರೆದರು. குருடருடைய கண்களை திறந்தார். ಕುರುಡರ ಕಣ್ಗಳನ್ನು ತೆರೆದರು. அநேகருடைய ஆவிக்குரிய கண்களையும் திறந்தார். ಅನೇಕರ ಆತ್ಮಿಕ ಕಣ್ಗಳನ್ನು ತೆರೆದರು. Amen. ಆಮೆನ್. பவுல் தன்னுடைய ஊழியத்துல ಆ ಪೌಲನು ತನ್ನ ಸೇವೆಯಲ್ಲಿ அநேகரை சீஷராக மாற்றினார். ಅನೇಕರನ್ನು ಶಿಷ್ಯರಾಗಿ ಬದಲಾಯಿಸಿದರು. Hallelujah. Hallelujah. ஏன் தெரியுமா? ಯಾಕೆ ಗೊತ್ತಿದೆಯಾ? கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டவர்கள், ಕರ್ತನ ವಾಕ್ಯವನ್ನು ಅಂಗೀಕರಿಸಿ அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு, ಆತನ ಕಣ್ಗಳು ತೆರೆಯಲ್ಪಟ್ಟು, Amen. ಆಮೆನ್, அவங்க என்ன ஆனாங்க? ಅವರು ಏನಾದರು? சீஷர்களாய் மாறினார்கள். ಶಿಷ್ಯರಾಗಿ ಬದಲಾದರು. Hallelujah. Hallelujah. Amen. ಆಮೆನ್. உங்கள் கண்கள் திறக்கப்பட்டு பிரகாசமாய் இருந்தால், ನಿಮ್ಮ ಕಣ್ಗಳು ತೆರೆಯಲ್ಪಟ್ಟು ಪ್ರಕಾಶವಾಗಿದ್ದರೆ நீங்கள் இயேசுவை பின்பற்றி ஓடி ನೀವು வருவீர்களா? ಯೇಸುವನ್ನು ಹಿಂಬಾಲಿಸಿ ಓಡಿ ಬರುತ್ತೀರಾ? Amen. ಆಮೆನ್. காலையில எழுந்து ஜெபிக்கிறது உங்களுக்கு பெரிய பிரச்சனையா ಆ இருக்கு. ಮುಂಜಾನೆ ಎದ್ದು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋದು ನಿಮಗೆ ದೊಡ್ಡ ಸಮಸ್ಯೆಯಾಗಿ ಇರುವುದಿಲ್ಲ. Amen. ಆಮೆನ್. ஆண்டவருடைய வார்த்தையை வேதத்தை படிப்பது உங்களுக்கு பெரிய கஷ்டமா இருக்கு. ಆ ಕರ್ತನ ವಾಕ್ಯವನ್ನು ಸತ್ಯವನ್ನು ಓದುವುದು ನಿಮಗೆ ಕಷ್ಟವಾಗಿ ಇರುವುದಿಲ್ಲ. அதெல்லாம் நமக்கு ரொம்ப சந்தோஷமா இஷ்டமா இருக்கும் பாருங்க. ಅದೆಲ್ಲ ನಮಗೆ ತುಂಬಾ ಸಂತೋಷವಾಗಿ ஆண்டவருடைய ಇಷ್ಟವಾಗಿರುತ್ತದೆ. தாவீது சொல்லுகிறான், ದಾವೀದನು ಹೇಳುತ್ತಾ நான் ಇದ್ದಾನೆ, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எல்லாரும் சொன்னபோது நான் ரொம்ப ನಾನು சந்தோஷப்பட்டேன். ಕರ್ತನ ಆಲಯಕ್ಕೆ ಹೋಗೋಣ ಬಾ ಅಂತ ಹೇಳುವಾಗ ನಾನು ತುಂಬಾ ಸಂತೋಷ ಪಟ್ಟೆನು. Amen. Hallelujah. Hallelujah. ஆராதனை என்றால் சந்தோஷப்படணும். ಆರಾಧನೆ ಅಂದ್ರೆ ಸಂತೋಷ தேவனுடைய ಪಡಬೇಕು. வார்த்தையில ಆ சந்தோஷப்படணும். ದೇವರ ವಾಕ್ಯ ಅಂದ್ರೆ ಸಂತೋಷ ಪಡಬೇಕು. உங்க உள்ள இருக்கிற கண்ணு சரியா வேலை ಆಗ செய்யுது. ನಿಮ್ಮ ಅಂತರ್ಯ ಕಣ್ಣು ಸರಿಯಾಗಿ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾ ಇದೆ ಅಂತ ಅರ್ಥ. Hallelujah. Hallelujah. லைவ் கூட ಆ ಲೈವ್ ಕೂಡ பார்த்துட்டு மூடி வச்சிடுறது. ಸ್ವಲ್ಪ ಹೊತ್ತು ನೋಡಿಬಿಟ್ಟು ಹಾಗೆ ಮುಚ್ಚಿಟ್ಟು ಬಿಡುವುದು. கண்ணுல பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். ಆಗ ಕಣ್ಣಿನಲ್ಲಿ ಸಮಸ್ಯೆ ಇದೆ ಅಂತ ಅರ್ಥ. கண்ணு குருடா இருந்துச்சுன்னா பரலோக ராஜ்யம் உனக்கு இல்லைன்னு ಆ அர்த்தம். ಕಣ್ಣು ಕುರುಡಾಗಿದ್ರೆ ನಿಮಗೆ ಪರಲೋಕ ರಾಜ್ಯ ಇಲ್ಲ ಅಂತ ಅರ್ಥ. ஆண்டவர் சொன்னாரு, ಕರ್ತನ್ ಹೇಳಿದ್ದಾನೆ, இந்த கண்ணுதான் உனக்கு பிரச்சனையா, ಈ ಕಣ್ಣಿ ನಿನಗೆ ಸಮಸ್ಯೆನ பிடுங்கி போடு, ಅದನ್ನು ಕಿತ್ತಿ ಹಾಕಿ ಬಿಡು. ஒத்தை கண்ணா நீ எனது பரலோகத்துக்கு ಆ, வா. ಒಂದು ಕಣ್ಣಾಗಿ ನೀವು ಪರಲೋಕಕ್ಕೆ ಬಾ. எது உங்களை இடரலாக்குகிறது? ಯಾವುದು ನಿಮಗೆ ತಡೆ ಮಾಡುತ್ತದೋ Amen. ಆಮೆನ್. அதை எடுத்து போட நம்ம இந்த நாட்கள்ல அறிந்திருக்கிறோம். ಅದನ್ನು ತೆಗೆದು ಹಾಕುವುದಕ್ಕೆ
ಈ ದಿವಸಗಳಲ್ಲಿ ನಾವು ತಿಳಿದಿರಬೇಕು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதிகாலையில எழுந்து ஜெபிக்கிறது நமக்கு மிகுந்த சந்தோஷமா ಆ ಮುಂಜಾನೆ ಎದ್ದು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋದು ನಮಗೆ ತುಂಬಾ ಸಂತೋಷವಾಗಿರುತ್ತದೆ. இருக்கணும். ஆமென். ಇರಬೇಕು. ಆಮೆನ್. கர்த்தரோட பேசுவது எனக்கு மிகுந்த ஆனந்தமா இருக்கணும். ಆ ಕರ್ತನೊಂದಿಗೆ ಮಾತನಾಡುವುದು ನನಗೆ ತುಂಬಾ ಆನಂದದಿಂದ ಇರಬೇಕು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆமென். ಆಮೆನ್. ஆதாமும் ஏவாளும் ಆದಾಮ ಹೇವಾಳು ஆமென். ಆಮೆನ್. தள்ளப்பட்ட அந்த கனியை ತಳ್ಳಲ್ಪಟ್ಟ சாப்பிட வேண்டாம் என்று சொன்ன அந்த கனியை ನೀವು ತಿನ್ನಬೇಡ್ರಿ ಅಂತ ಹೇಳಿದ ಆ ಹಣ್ಣನ್ನು மீறி சாப்பிட்டார்கள். ಅವರು ಮೀರಿ ಅದನ್ನು ತಿಂದರು. அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. ಅವರ ಕಣ್ಗಳು ತೆರೆಯಲ್ಪಟ್ಟಿತು. அவருடைய மாம்ச கண்கள் திறக்கப்பட்டது. ಅವರ ಮಾಂಸ ಕಣ್ಗಳು ತೆರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. நிர்வாணமாய் இருக்கிறதை உணர்ந்தார்கள். ನಾವು ಅವರು ನಿರ್ವಾಣವಾಗಿ ಇರುವುದನ್ನು ಅವರು ತಿಳಿದುಕೊಂಡಿದ್ದೀರಾ? ಆಮೆನ್. ಗಮನಿಸ್ತಿದ್ದೀರಾ? ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இன்னைக்கு கூட சில பேருக்கு வெறும் மாம்ச கண்ணு தான் திறந்திருக்கு. ಇಂದು ಕೆಲವರಿಗೆ ಬರೀ ಮಾಂಸದ ಕಣ್ಗಳು ತೆರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. உலகத்துக்கான கண்கள் திறந்திருக்குது. ಈ ಲೋಕದ ಕಣ್ಗಳು ತೆರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. வெறும் உலகத்துல எப்படினானா பெரிய காரியத்தை சாதிச்சோம். ಹೇಗಾದ್ರೆ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಸಾಧಿಸಬೇಕು. பெரிய ಆಳಾ ಮಾರಿ. ಹೇಗಾದ್ರೆ ನಾನು ದೊಡ್ಡ ವ್ಯಕ್ತಿಯಾಗಿ ಬದಲಾಗಬೇಕು. ಅದನ್ನು ನೋಡಿ ಓಡುತ್ತಾ ಇದ್ದೇವೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಆಮೆನ್. ಆಮೆನ್. ಅದು ಪ್ರಯೋಜನವಿಲ್ಲದ ಪ್ರಿಯರೇ. ಅದು ಪ್ರಯೋಜನವಿಲ್ಲ ಪ್ರಿಯರೇ. தேவனுக்காய் ஓடுங்களா. ಆ ದೇವರಿಗಾಗಿ ಓಡಿರಿ. அவர் சொல்லுகிறார், நான் ஓட்டத்தை ஓடினேன், ನಾನು ಓಟத்தை முடித்தேன், ಓಟವನ್ನು விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், ವಿಶ್ವಾಸವನ್ನು எனக்காக நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டது, ನನಗಾಗಿ ನೀತಿಯ ಕಿರೀಟವು ಇಡಲ್ಪಟ್ಟಿದೆ ನನಗೆ ಗೊತ್ತಿದೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். வேதம் சொல்லுகிறது, தேவர் ಹೇಳುವುದು, சில பேர் இந்த பழைய பாரம்பரிய காரியங்களுக்கு திரும்பி போகிறார்கள். ಕೆಲವರು ಹಳೆಯ ಪಾರಂಪರ್ಯ ಕಾರ್ಯಕ್ಕೆ ತಿರುಗಿ ಹೋಗುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. கதைகளுக்கு திரும்பி போறாங்க. ಕಟ್ಟು ಕಥೆಗಳಿಗೆ ತಿರುಗಿ ಹೋಗುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஆமென். கிழவிகள் கதைகள் பாருங்க, அந்த மாதிரி கதைகளுக்கு திரும்பி போறாங்க. ಅಜ್ಜಿಯ ಕಥೆಗಳಿಗೆ ಅವರು ತಿರುಗಿ ಹೋಗುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். அவங்க எப்படிப்பட்ட ஆளா மாறிறாங்க? ಅವರು ಯಾವ ರೀತಿಯ ವ್ಯಕ್ತಿಯಾಗಿ ಬದಲಾಗಿ ಬಿಡುತ್ತಾರೆ? கண் சொருகி போன குருடர்களாய் மாறி விடுகிறார். ಕಣ್ಣುಗಳು ಸೊರಗಿ ಹೋದ ಕುರುಡರಾಗಿ ಬದಲಾಗಿ ಬಿಡುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தப்பான உபதேசங்களை கேட்டு போறாங்க. ತಪ್ಪಾದ ಉಪದೇಶಗಳನ್ನು ಕೇಳಿ ಹೋಗುವುದು. ஆமென். ஆமென். இயேசு பின்னாடி போனா என்ன கிடைக்கும்? ಯೇಸು ಹಿಂದೆ ಹೋದ್ರೆ ಏನು ಸಿಗುತ್ತದೆ? ஆதாயத்திற்காக, ಲಾಭಕ್ಕಾಗಿ, ಲಾಭಕ್ಕಾಗಿ இந்த இயேசுவை தேடுகிறவர்கள், ಈ ಯೇಸುವನ್ನು ಹುಡುಕುವಂತವರು காலம் முன்ன அவங்க கண்ணெல்லாம் அப்படியே சொருகி போகும். ತುಂಬಾ ಕಾಲ ಕಣ್ಗಳೆಲ್ಲ ಹಾಗೆ ಮಂಗಿ ಹೋಗೋದು ಬಿಡುತ್ತದೆ. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கண் சொருகி போன சீஷர்களாய் மாறி விடுகிறார். ಕಣ್ಣು ಮಂಗಿ ಹೋದ ಶಿಷ್ಯರಾಗಿ ಬದಲಾಗಿ ಬಿಡುತ್ತಾರೆ. ஆமென். ஆமென். அவங்க பிசாசுடைய தூதர்களாய் மாறிறாங்க. ಅವರು ಆ ಸೈತಾನ ತೂದರಾಗಿ ಬದಲಾಗಿ ಬಿಡುತ್ತಾರೆ. ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும் பிரியரே. ನಾವು ತುಂಬಾ ಎಚ್ಚರಿಕೆ ಉಳ್ಳವರಾಗಿರಬೇಕು ಪ್ರಿಯರೇ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்க கண்கள் பிரகாசம் அடைய வேண்டும். ನಿಮ್ಮ ಕಣ್ಗಳು ಪ್ರಕಾಶವಾಗಿ தேவனுடைய வார்த்தைகளை நீங்க நோக்கி இருக்கணும். ಆ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ನೀವು ದೃಷ್ಟಿಸಿ ನೋಡುವವರಾಗಿ, ஆமென். பரலோக ராஜ்யத்தின் காரியங்களை நோக்கி இருக்கணும். ಆ ಪರಲೋಕ ರಾಜ್ಯದ ಕಾರ್ಯವನ್ನು ದೃಷ್ಟಿಸಿ ನೋಡುವವರಾಗಿ ನೀವು ಇರಬೇಕು. கர்த்தர் நம்முடைய மனக்கண்ணை திறப்பது மட்டுமல்ல, ಕರ್ತನು ನಮ್ಮ ಅಂತರ್ಯ ಕಣ್ಣುಗಳನ್ನು ತೆರೆಯುವುದು ಮಾತ್ರವಲ್ಲ, அது பிரகாசமா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ಅದು ಪ್ರಕಾಶವಾಗಿ ಇರಬೇಕಂತ ಅವರು ಇಷ್ಟಪಡುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. ஆமென். ಆಮೆನ್. அங்க நம்ம உதாரணத்துக்கு பார்க்க போறோம். ಆಗ ನಾವು ಒಂದು ಉದಾಹರಣೆಗೆ ನಾವು ನೋಡಲಿಕ್ಕಿದ್ದೇವೆ. அங்கே லூக்கா 24ஆம் அதிகாரத்தில் ಅಲ್ಲಿ ಲೂಕ 24ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ரொம்ப அற்புதமான ஒரு நடந்த சம்பவம் எழுதப்பட்டது. ಒಂದು ನಡೆದ ಒಂದು ಅದ್ಭುತವಾದ 24ஆம் அதிகாரத்தில் ಕಾರ್ಯವು ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. 13வது வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது, 13ನೇ ವಚನದಿಂದ ನಾವು ನೋಡುವಾಗ, எருசலேமிலிருந்து 7 அல்லது 8 மைல் தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த எம்மாவு என்கிற இடத்திற்கு சில சீஷர்கள் அனுசராங்க புறப்பட்டு போறாங்க. ಆ ಯೆರೂಸಲೇಮಿಂದ 6 ಮೈಲ್ ದೂರದಲ್ಲಿರುವ ಎಮ್ಮಾವೂರ ಹಳ್ಳಿಗೆ ಅವರು ಕೆಲವು ಶಿಷ್ಯರು ಹೊರಟು ಹೋಗುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஆமென். ಆಮೆನ್. அது எந்த நாளில? ಅದು ಯಾವ ದಿವಸದಲ್ಲಿ? இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த அதே நாளில, ಆ ಯೇಸು ಕ್ರೈಸ್ತನು ಪುನರುತ್ಥಾನ ಹೊಂದಿದ ಅದೇ ದಿವಸದಲ್ಲಿ அவங்க பேசிட்டு நடந்து போறாங்க. ಅವರು ಮಾತನಾಡುತ್ತಾ ನಡೆದು ಹೋಗುತ್ತಾ ಇದ್ದರು. அவர்களோடு இயேசுவும் சேர்ந்து கொள்ளுகிறார். ಅವರೊಂದಿಗೆ ಯೇಸುವು ಸೇರಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. ஆமென். ಆಮೆನ್. ಅವರು நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. ಅವರು ನಡೆಯಲು ಪ್ರಾರಂಭಿಸಿಬಿಟ್ಟರು. அவங்க பேசிட்டே போறாங்க. ಅವರು ಮಾತನಾಡುತ್ತಾ ಹೋಗುತ್ತಾ ಇದ್ದರು. நடந்த விஷயங்களாமே, ನಡೆದ ವಿಷಯಗಳನ್ನು, இன்னும் அவருடைய சரீரத்தை காணுமாமே, ಏನೋ ಅವರ ಯೇಸುವಿನ ಶರೀರ ದೇಹವು ಕಾಣ್ತಾ ಇಲ್ಲ ಅಂತ, என்னாச்சு தெரியலையே, ಏನಾಯ್ತಂತ ಗೊತ್ತಿಲ್ವಲ್ಲ. அவருடைய சரீரத்தை யாரா திருடிட்டாங்களா? ಏನಾದ್ರೂ ಒಂದು ಸಮಯ ಅವರ ದೇಹವನ್ನು ಯಾರಾದ್ರೂ ಕದ್ದುಕೊಂಡು ಹೋದರ? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மிகுந்த துக்கத்தோட வழி நடந்து போயிட்டு ತುಂಬಾ ದುಃಖದಿಂದ
ಸಮಾಧಾನದಿಂದ ಅವರು ನಡೆದು ಹೋಗುತ್ತಾ ಇದ್ದರು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசு அவர்களோட சேர்ந்து ಆ கொள்கிறார். ಯೇಸು ಅವರೊಂದಿಗೆ ಸೇರಿಕೊಳ್ಳುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. 16வது வசனம். 16ನೇ ವಚನ ಓದಿರಿ. ஆனாலும் ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு ஆ. அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டு இருந்தது. ಆದರೆ ಅವರು ಆತನ ಗುರುತನ್ನು ಹಿಡಿಯಲಿಲ್ಲ, ಅವರ ಕಣ್ಣು ಕಟ್ಟಿದ ಹಾಗಿತ್ತು. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ಆಮೆನ್. வழியில போறாங்க. ಅವರು ದಾರಿಯಲ್ಲಿ ಹೋಗುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. அவங்களுடைய இந்த மாம்ச கண்கள் நல்லா தெரியுது. ಅವರ ಮಾಂಸ ಕಣ್ಗಳು ಚೆನ್ನಾಗಿ ಕಾಣುತ್ತಾ ಇದೆ. ஆனா கூட இயேசுவும் நடந்து போகிறார். ಆ ಜೊತೆಗೆ ಯೇಸುವು ನಡೆದು ಹೋಗುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. உயிர்த்தெழுந்த இயேசு. ಆ ಪುನರುತ್ಥಾನ ಹೊಂದಿದ ಯೇಸು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. இதுதான் நமக்கு முக்கியம். ಇದೇ ನಮಗೆ ತುಂಬಾ ಮುಖ್ಯ. அத நீங்க கவனிக்கணும். ನೀವು ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. அவர் இயேசுன்னு தெரியல பாருங்க. ಅವರು ಯೇಸು ಅಂತ ಅವ್ರಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ ನೋಡಿರಿ. ஏறத்தாழ 3.5 வருடங்கள் அவர்களோட தான் இருந்தார். ಒಂದು ಹೆಚ್ಚು ಕಡಿಮೆ 3.5 ವರ್ಷ ಅವರೊಂದಿಗೆ ಇದ್ದವರು. ஆமென். ಆಮೆನ್. அநேக சீஷர்கள் இயேசுவோடு இருந்தார். ಅನೇಕ ಶಿಷ್ಯರು ಯೇಸುವಿನೊಂದಿಗೆ ಇದ್ದವರು. 12 அப்போஸ்தலர்கள் மாத்திரமல்ல, ಆ 12 ಅಪೊಸ್ತಲರು ಮಾತ್ರವಲ್ಲ, அநேக சீஷர்கள் இயேசுவை அறிந்திருந்தார். ಅನೇಕ ಶಿಷ್ಯರು ಯೇಸುವನ್ನು ತಿಳಿದಿದ್ದರು. அவங்களுக்கு தெரியல. ஆமென். ಅವರಿಗೆ ಗೊತ್ತಿದ್ದಿಲ್ಲ ನೋಡಿರಿ. பேசிக்கிட்டே போறாங்க. ಅವರು ಮಾತನಾಡುತ್ತಲೇ ಹೋಗುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஆமென். ಆಮೆನ್. கேக்குற என்ன பேசிக்கிறீங்க? ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. நீங்க துக்கமா இருக்கிறீங்களே. ನಿಮ್ಮ ಮುಖವನ್ನು ನೋಡಿದ್ರೆ ನೀವು ದುಃಖವಾಗಿದ್ದೀರಲ್ಲ. உங்களுக்கு தெரியாதா? ಅಯ್ಯ ನಿಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ವಾ? நசனாகிய இயேசுவை குறித்த காரியம் உங்களுக்கு தெரியாதா? ನಸರನಾದ ಯೇಸು ಕುರಿತಾದ ಕಾರ್ಯ ನಿಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ವಾ? அவர் வாக்கிலும் வல்லமையிலும் ஒரு பெரிய தீர்க்கதரிசியா இருந்தார். ಅವರು ಒಂದು ದೊಡ್ಡ ಪ್ರವಾದನೆ ಆಗಿದ್ದರು ಅವರು. ஆமென். ಆಮೆನ್. ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரணத்துக்கு உள்ளாக்கினார்கள். ಆ ಮಹಾ ಯಾಜಕರು ಅವರಿಗೆ ಆ ಮರಣಕ್ಕೆ ಶಿಲುಬೆಗೆ ಒಳಗಾಗಿ ಹಾಕಿದ್ದಾರೆ. ಆ ಶಿಲುಬೆಗೆ ಅವರನ್ನು ಹಾಕಿದರು. அவர் இஸ்ரவேலை மீட்டு ரட்சிக்கிறவர்னு நாங்கள் நம்பி இருந்தோம். ಅವರು ಆ ಇಸ್ರಾಯೇಲರನ್ನು ಬಿಡಿಸಿ ರಕ್ಷಿಸುವಂತ ನಾವು ನಂಬಿದ್ದೆವು. அவர் மரித்து விட்டார். ಆದ್ರೆ ಅವರು ಸತ್ತು ಹೋಗಿದ್ದಾರೆ. இந்த சம்பவம் நடந்து 3 நாள் ಈ ஆகிறது. ಸಂಭವ ನಡೆದು 3 ದಿವಸಗಳಾಗುತ್ತಾ ಇದೆ. ஆனாலும் எங்க கூட்டத்தை சேர்ந்த சில ஸ்திரீகள் சொன்னாங்க, ಆದ್ರೂ ನಮ್ಮ ಗುಂಪಿನ ಸೇರಿದ ಕೆಲವು ಸ್ತ್ರೀಗಳು ಹೇಳಿದರು, இன்னைக்கு அதிகாலையில போய் அவங்களை பார்க்க போனாங்க. அந்த ಅವರು சரீரத்தை பார்க்க. ಮುಂಜಾನೆ ಅವರು ಆ ದೇವವನ್ನು ನೋಡಕ್ಕೆ ಹೋದರು. அந்த சரீரத்தை காணாம திரும்ப வந்து சொன்னாங்க, ಆ ದೇವವನ್ನು ಕಾಣದೆ ತಿರುಗ ಬಂದು ಅವರು ಹೇಳಿದರು, தேவ தூதர்களை நாங்க தரிசித்தோம். ಆ ದೇವ ದೂತರನ್ನು ನಾವು ನೋಡಿದ್ದೇವೆ. அவங்க இந்த வார்த்தைகளை சொன்னாங்க, ಅವರು ಈ ವಾಕ್ಯ ನಮಗೆ அவர் ತಿಳಿಸಿದರು. உயிர்த்தெழுந்தார். ಅವರು ಜೀವಂತವಾಗಿ ಎದ್ದಿದ್ದಾನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. அப்படிங்கிற செய்தியை சொன்னாங்க. ಆ ರೀತಿಯಾದ ಸಂದೇಶ ನಮಗೆ ಹೇಳಿದರು. ஆமென். ಆಮೆನ್. எங்களுக்கு ஒண்ணும் புரியல. ನಮಗೆ ಏನು ಅದು ಅರ್ಥವಾಗುತ್ತಾ ಇಲ್ಲ. இயேசு சொல்றாரு, ಯೇಸು ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದಾರೆ, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதுக்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. ಆ ಪ್ರವಾದಿಗಳಿಗೆ ಹೇಳಿದ್ದ ಆ ವಾಕ್ಯವನ್ನು ಹಾಗೆ ತಿಳಿದುಕೊಳ್ಳದೆ ಇರುವುದಕ್ಕೆ ಮಂದ ಹೃದಯ ಉಳ್ಳವರೇ. ஆமென். ಆಮೆನ್. மோசேயிலிருந்து இதுவரைக்கும் சொல்லப்பட்ட எல்லா வேத வாக்கியம் உங்களுக்கு தெரியலையான்னு ಆ கேக்குறேன். ಮೋಸೆಯಿಂದ ಇದುವರೆಗೆ ಹೇಳಲ್ಪಟ್ಟ ಯಾವೊಂದು ವೇದ ವಾಕ್ಯ ನಿಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ವಾ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. சாயங்காலம் ஆகிறது. ಆ ಸಂಜೆ ಆಗುತ್ತಾ ಇದೆ. ஆமென். ಆಮೆನ್. அந்த கிராமத்தை அங்க தங்க வேண்டிய இடம் வருகிறது. ಅವರು ಇಳಿದುಕೊಳ್ಳುವ ಸ್ಥಳವು ಬರುತ್ತಾ ಇದೆ. ஆமென். ஆமென். இயேசு அங்கிருந்து கடந்து போகிறவர் போல ಆ காண்பிக்கிறார். ಯೇಸು ಹಾಗೆ ಹೊರಟು ಹೋಗುವ ಹಾಗೆ அவங்க ಕಾಣಿಸ್ತಾ சொல்றாங்க, ಇದ್ದಾರೆ. சுவாமி ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, சாயங்காலம் ஆயிடுச்சு, நீங்க எங்களோட தங்கிடுங்களேன். ಸ್ವಾಮಿ ಸಂಜೆ ಆಗಿದೆ, ನಮ್ಮೊಂದಿಗೆ ಬಂದು ನೀವು ಉಳಿದುಕೊಳ್ಳಿ ಅಂತ ಹೇಳಿದರು. 30வது வசனம் 31வது வசனம் 30ನೇ ವಚನ 31ನೇ ವಚನವನ್ನು ಓದಿರಿ. அவர்களோடு அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். ಹಲ್ಲೇಲೂಯಾ. ಆತನು ಅವರ ಸಂಗಡ ಊಟಕ್ಕೆ ಕೂತುಕೊಂಡಾಗ ರೊಟ್ಟಿಯನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ದೇವರ ಸ್ತೋತ್ರ ಮಾಡಿ ಮುರಿದು ಅವರಿಗೆ ಕೊಡುತ್ತಿರಲಾಗಿ ಅವರ ಕಣ್ಣುಗಳು ತೆರೆದವು. ಅವರು ಆತನನ್ನು ಗುರುತು ಹಿಡಿದರು. ಆತನು ಅವರ ಕಣ್ಣಿಗೆ ಮಾಯವಾದನು. ஆமென். ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. அங்க பாருங்க என்ன நடக்குது பாருங்க. ಅಲ್ಲಿ ನೋಡಿರಿ ಏನ್ ನಡೀತಾ ಇದೆ ಅಂತ ನೋಡಿರಿ. இந்த மாம்ச கண்களும் தெரியுது அவங்களுக்கு. ಈ ಮಾಂಸ ಕಣ್ಗಳೇ ಅವರಿಗೆ ಕಾಣುತ್ತಾ ಇದೆ. ஆனா மனக்கண்கள் குருடாகிவிட்டது. ಆದ್ರೆ ಅಂತರ್ಯ ಕಣ್ಗಳು ಕುರುಡಾಗಿದೆ. இயேசுவை இயேசு என்று அறியவில்லை. ಆ ಯೇಸುವನ್ನು ಯೇಸು ಅಂತ ತಿಳಿಯಲಿಲ್ಲ. நாம் அந்த எம்மாவூர் சீஷரை போல விருந்தக்கூடாது விசுவாசி. ನಾವು ಎಮ್ಮಾವೂರಿನ ಶಿಷ್ಯರಾಗಿ ನಾವು ಇದ್ದು ಬಿಡಬಾರದು ವಿಶ್ವಾಸಿಗಳೇ. ஆமென். ಆಮೆನ್. சில விசுவாசிகள் இருக்கிறாங்க. ಕೆಲವು ವಿಶ್ವಾಸಿಗಳಿದ್ದಾರೆ. இந்த உலகத்தின் காரியம், ಈ ಲೋಕದ ಕಾರ್ಯವು, வயிற்று காரியம், ಈ ಹೊಟ್ಟೆಯ ಕಾರ್ಯಗಳು மட்டும் சந்திக்கப்பட்டா போதும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி ಬರೀ விட்டுருவாங்க. ಅದು ಮಾತ್ರ ಸಂಧಿಸಲ್ಪಟ್ರೆ ಸಾಕು, ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಹೇಳಿಬಿಡುವುದು. ஸ்தோத்திரம் எதுக்கு? ಸ್ತೋತ್ರ ಇದೆ, வேற இந்த காரியத்துக்கு போதும். ಬರೀ ಈ ಕಾರ್ಯಕ್ಕೆ ಸಾಕು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. இயேசு கிறிஸ்துவுடைய தன்மை என்ன? ಆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಸ್ವಭಾವ ಏನದು? அவருடைய காரியங்கள் என்ன? ಅವರ ಕಾರ್ಯಗಳು அவருடைய ಏನದು? சித்தம் என்ன? ಅವರ ಚಿತ್ತ என் வாழ்க்கையில ಏನದು? என்ன சித்தம் வச்சிருக்கிறாரு? ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಏನು ಚಿತ್ತವನ್ನು அத பத்தி ಮಾಡಿದ್ದಾರೆ? உங்களுக்கு கவலை கிடையாது. ಅದು ಕುರಿತಾದ ಯಾವ ಚಿಂತನೆ காரணம் ಇಲ್ಲ. என்ன? ಕಾರಣ ಏನು? உள்ளான மனக்கண்கள்
குருடாகி போய் ಈ கிடக்குது. ಅಂತರ್ಯ ಕಣ್ಗಳು ಕುರುಡಾಗಿ ಹೋಗಿದೆ. உலகத்துல சாப்பிட்டு வாழ்ந்தவன் முடிஞ்சு போச்சு. ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನಾವು ತಿಂದು ಜೀವಿಸಿದವ ಮುಗಿದು ಹೋಯಿತು. நம்ம இயேசு வரப்போறான்னு சொல்றாங்க. ನಾವು ಯೇಸು ಬರ್ಲಿಕ್ಕಿದ್ದಾರೆ ಅಂತ நாம ಹೇಳ್ತಾ என்ன ಇದ್ದಾರೆ. பார்த்துக்கிட்டே இருக்க போறோம். ನಾವೇನ್ ನೋಡುತ್ತಾ ಇರುತ್ತೇವೆ. அவர் வர்றதுக்குள்ள நான் செத்தே போடுவோம். ಅವರು ಬರುವುದಕ್ಕೆ ಮುಂಚೆ ನಾನು ಸತ್ಯ ಹೋಗಿ ಬಿಡುತ್ತೇನೆ. ஆமென். ஹalleluya. ஹalleluya. அவ்வளவு பெரிய சந்தோஷம் பாருங்க. ಎಷ್ಟೊಂದು ದೊಡ್ಡ ಸಂತೋಷ ನೋಡಿರಿ. ஆமென். ಆಮೆನ್. அம்மா நீ செத்து எங்க போக போற? ಅಮ್ಮ ನೀನು ಸತ್ತು ಎಲ್ಲಿ ಹೋಗಲಿಕ್ಕಿದ್ದೀಯಾ? அதெல்லாம் செத்த பேரு பாத்தீங்களா சார்? ಅದು ಸತ್ತೋದ ಮೇಲೆ ನೋಡಿಕೊಳ್ಳೋಣ ಸರ್. ஆமென். ಆಮೆನ್. பாதாளத்து மேல அவ்வளவு ஆசை அந்த ಆ அம்மா. ಪಾದಾಳದ ಮೇಲೆ ಅಷ್ಟೊಂದು ಆಸೆ ಆ ಅಮ್ಮನಿಗೆ. ஆமென். ஹalleluya. ஹalleluya. ஆமென். ಆಮೆನ್. உன் மனக்கண்கள் திறக்கப்பட்டிருந்தால் ನಿಮ್ಮ ಅಂತರ್ಯ ಕಣ್ಗಳು ತೆರೆಯಲ್ಪಟ್ಟಿದ್ದರೆ இயேசு மட்டுமே உன் கண்களுக்கு ಆ தெரியும். ಯೇಸು ಮಾತ್ರ ನಿಮ್ಮ ಕಣ್ಗಳಿಗೆ இந்த ಕಾಣುತ್ತಾರೆ. உலகமும் அதனுடைய காரியம் நமக்கு என்னது கால் தூசுக்கு சமானமா இருக்கும். ಈ ಲೋಕವು ಈ ಲೋಕದ ಕಾರ್ಯಗಳೆಲ್ಲವೂ ಈ ಕಾಲಿನ ಧೂಳಿಗೆ ಸಮಾನವಾಗಿರುತ್ತದೆ. பைபிள் சொல்லுகிறது ಸತ್ಯವತೆ ಹೇಳುತ್ತಾ ಇದೆ. திருப்தி அடைந்தவன் தேன் கூட்டையும் மிதிப்பான். ಆ ತೃಪ್ತಿ ಹೊಂದಿದವನು ಆ ಜೇನಿನ ಗೂಡನ್ನು ತುಳಿತಾನೆ. ஆமென். ஹalleluya. ಹalleluya. ஆமென். ಆಮೆನ್. புதுசா எடுத்துட்டு வந்த தேன். ஆமென். ಆ ಹೊಸದಾಗಿ ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದ ಆ ಜೇನು பார்க்கும்போது அப்படியே ஆச்சரிய ஆசையா ನೋಡುವಾಗ ತುಂಬಾ ಆಸೆಯಿಂದ ಇರುತ್ತೆ. தேவனால் திருப்தி அடைந்தவன் ಆ ದೇವರಿಂದ ತೃಪ್ತಿ ಹೊಂದಿದವನು அந்த கால்ல போட்டு மிதிச்சு போயிட்டே இருப்பான். ಅದನ್ನು ಕಾಲಿನ ಕೆಳಗೆ ಹಾಕಿ என்ன ಅರ್ಥ? ಹೋಗ್ತಾ ಇರ್ತಾನೆ. ಏನು ಅರ್ಥ ಅದಕ್ಕೆ? எவ்வளவு பெரிய ஆசீர்வாதமா இருந்தா ಎಷ್ಟೋ ಒಂದು ದೊಡ್ಡ ಆಶೀರ್ವಾದವಾಗಿದ್ದರೆ ஆண்டவரை தவிர எனக்கு வேற ஒன்றும் வேண்டாம். ನನ್ನ ಕರ್ತನನ್ನು ಹೊರತು ಬೇರೆ ಏನು ನನಗೆ ಬೇಡ. ஹalleluya. ಹalleluya. இந்த விசுவாசம் உள்ளவர்கள் தான் பரலோக ராஜ்யத்துக்கு தகுதியானவர்கள். ಈ ವಿಶ್ವಾಸ ಉಳ್ಳವರೇ ಆ ಪರಲೋಕ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಯೋಗ್ಯರಾದವರು. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ಹalleluya. அங்கே ஆண்டவர் அப்பத்தை பிட்டு கொடுக்கிறார். ಅಲ್ಲಿ ಕರ್ತನು ಆ ರೊಟ್ಟಿಯನ್ನು ಮುರಿದು ಕೊಡುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. அவர்கள் கண்கள் ಆಗ திறக்கப்பட்டது. ಅವರ ಕಣ್ಗಳು ತೆರೆಯಲ್ಪಟ್ಟಿತ್ತು. ஆமென். ಆಮೆನ್. அவரை அறிந்தார்கள். ಅವರನ್ನು ಅವರು ತಿಳಿದುಕೊಂಡರು. நல்லா கவனிக்கணும். ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. யாரை அறியணும் பாருங்க. ಯಾರನ್ನು ನಾವು ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು இயேசு ನೋಡಿರಿ. கிறிஸ்துவை இன்னும் அறியணுமா? ಆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಇನ್ನೂ ಪೌಲ ಹೆಚ್ಚಾಗಿ எழுதுறாரு. ಆ ಪೌಲ ಅಪೊಸ್ತಲನು ಬರೀತಾ அவரை ಇದ್ದಾನೆ. அறிகிற அறிவுக்காக நான் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று குப்பை என்றும் நான் விட்டேன். ಅವರನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವ ಜ್ಞಾನಕ್ಕಾಗಿ ಎಲ್ಲವನ್ನು ನಷ್ಟ ಅಂತ ದೂಸಿ ಅಂತ ನಾನು ಬಿಟ್ಟು ಬಿಟ್ಟೆನು. ஆமென். ஹalleluya. ಹalleluya. இயேசுவை அறிவதற்காக எல்லாத்தையும் நஷ்டம் குப்பைன்னு விட்டேன். ಆ ಯೇಸುವನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕಾಗಿ ಎಲ್ಲವನ್ನು ನಷ್ಟ ಧೂಳಂತ ಬಿಟ್ಟು ಬಿಟ್ಟೆನು. நம்ம அப்படிப்பட்ட மனநிலை விசுவாசம் நமக்கு இருக்குதா? ನಾವು ಆ ರೀತಿಯಾದ ಮನೋಭಾವ ವಿಶ್ವಾಸವು ನಮಗೆ இல்ல ಇಲ್ಲ. இல்ல இயேசு சோத்திரம் பண்ணுவோம். ಇಲ್ಲ ಇಲ್ಲ ಯೇಸು ಅಂದ್ರೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡೋಣ. ஆமென். ಆಮೆನ್. இதெல்லாம் விட முடியாது. பக்கத்திலே வச்சுக்கோ. ಇದೆಲ್ಲ ಬಿಡಕ್ಕಾಗುವುದಿಲ್ಲ. ಇದನ್ನು ಪಕ್ಕದಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಳ್ಳೋಣ. ஹalleluya. ಹalleluya. எச்சரிக்கையா இருப்போம் ನಾವು பிரியமானவர்களே. ಎಚ್ಚರಿಕೆಯಿಂದ ಇರೋಣ ಪ್ರಿಯರೇ. ஆமென். ಆಮೆನ್. உங்க இருதயம் இருள்ல இருக்கா வெளிச்சத்துல இருக்கா? ನಿಮ್ಮ ಹೃದಯವು ಕತ್ತಲೆಯಲ್ಲಿ ಇದೆಯಾ ಬೆಳಕಿನಲ್ಲಿ சரியாய் பார்த்துக் கொள்ளுங்க. ನೀವು ಅದನ್ನು ಸರಿಯಾಗಿ ನೋಡಿಕೊಳ್ಳಿರಿ. ஹalleluya. ಹalleluya. நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளை அழைக்கப்பட்டிருக்கிறோம். ನಾವು ಬೆಳಕಿನ ಮಕ್ಕಳಂತ ನಾವು ಕರೆಯಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. ஆமென். ಆಮೆನ್. நம்ம ஆண்டவர் பார்த்து நம்முடைய ஃபோக்கஸ் ஆண்டவர் மேல தான். ನಮ್ಮ ನೋಟ ನಮ್ಮ ದೃಷ್ಟಿ ಎಲ್ಲವೂ ಯೇಸುವಿನ ಮೇಲೆ தான். ಆಮೆನ್. ಯೇಸುವಿನ ಮೇಲೆ ನಮ್ಮ ದೃಷ್ಟಿ ಎಲ್ಲವೂ. ஹalleluya. ಹalleluya. நம்முடைய மனக்கண்கள் பிரகாசம் அடைய வேண்டும். ನಮ್ಮ ಅಂತರ್ಯ ಕಣ್ಗಳು ಪ್ರಕಾಶವಾಗಬೇಕು. ஹalleluya. ಹalleluya. ஆமென். ಆಮೆನ್. பாத்திரங்கள் நம்ம என்ன செய்றோம்? ಆ ಪಾತ್ರೆಗಳನ್ನು ನಾವು ಏನು ಮಾಡುತ್ತೇವೆ? பித்தளை பாத்திரங்கள். ಆ ತಾಮ್ರದ ಪಾತ್ರೆಗಳು நம்ம என்ன செய்றோம்? ನಾವು ಏನು ಮಾಡುತ್ತೇವೆ? கழுவணும். ಅದನ್ನು ತೊಳೆಯಬೇಕು. ஆமென். ಆಮೆನ್. நல்ல புளியெல்லாம் போட்டு நல்ல கழுவுன பளபளன்னு ಚೆನ್ನಾಗಿ ಹುಣಸೆಹಣ್ಣೆಲ್ಲ ಹಾಕಿ ಚೆನ್ನಾಗಿ ತಿಕ್ಕಿ ತೊಳೆದ್ರೆ ತುಂಬಾ ಪಳಪಳ ಅಂತ ಇರುತ್ತದೆ. ஆமென். ಆಮೆನ್. அதை எடுத்து பார்க்கவே நமக்கு ஒரு சந்தோஷம். ಅದನ್ನು ಎತ್ತಿ ನಾವು ನೋಡುವುದಕ್ಕೆ ತುಂಬಾ ನಮಗೆ ಸಂತೋಷವಾಗಿರುತ್ತದೆ. ஆமென். ಹalleluya. நம்முடைய கண்கள் பிரகாசமா இருக்கணும். ನಮ್ಮ ಕಣ್ಗಳು ಪ್ರಕಾಶವಾಗಿರಬೇಕು. ஹalleluya. ಹalleluya. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ಕರ್ತನು ಒಳ್ಳೆಯವನಾಗಿದ್ದಾನೆ. ஆமென். ಆಮೆನ್. மத்தேயு 13:11 வாசிக்கிறோம். ಆ ಮತ್ತಾಯ 13:11 ಓದುತ್ತಾ ಇದ್ದೇವೆ. மனக்கண்கள் திறக்கப்பட்டு பிரகாசமா இருப்பதின் நோக்கம் ಈ ಅಂತರ್ಯ ಕಣ್ಗಳು ತೆರೆಯಲ್ಪಟ್ಟು ಪ್ರಕಾಶವಾಗಿ ಇರುವುದಕ್ಕೆ ಒಂದು ನೋಟವು பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படிக்கா. ಆ ಪರಲೋಕ ರಾಜ್ಯದ ರಹಸ್ಯಗಳನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವಂತೆ. ஹalleluya. ಹalleluya. ஆமென். ಆಮೆನ್. பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறிந்து ಆ கொள்ளும். ಪರಲೋಕ ರಾಜ್ಯದ ರಹಸ್ಯಗಳನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳಬಹುದು. சில பேருக்கு இந்த பூமியில இருக்கிற ராஜ்யத்தோட எல்லாம் தெரியும். ಕೆಲವರಿಗೆ ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿರುವ ರಾಜ್ಯ ಕುರಿತಾದ ಎಲ್ಲಾ ವಿಷಯಗಳು ಗೊತ್ತಿರುತ್ತದೆ. ஹalleluya. ಹalleluya. நம்ம சர்க்கார் என்னென்ன கொடுக்குது, ನಮ್ಮ ಸರ್ಕಾರವು ಏನೆಲ್ಲ ಕೊಡುತ್ತಾ ಇದೆ, என்னெல்லாம் திட்டங்கள் வச்சிருக்காங்க, ಯಾವ ಯಾವ ಎಲ್ಲಾ ಯೋಜನೆಗಳನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ, ஆமென். ಆಮೆನ್, எல்லாம் தெரியும். ಎಲ್ಲವೂ ಗೊತ್ತಾಗುತ್ತದೆ. ஆனா பரலோக ராஜ்யத்தின் ரகசியம் ஒண்ணும் தெரியாது. ಅದೇ ಪರಲೋಕ ರಾಜ್ಯದ ರಹಸ್ಯವು ಒಂದು ಗೊತ್ತಿರುವುದಿಲ್ಲ. ஹalleluya. ಹalleluya. ஆமென். ಆಮೆನ್.
பிரயோஜனம் இல்ல பிரியமானவர்களே. ಪ್ರಯೋಜನ ಇಲ್ಲ ಪ್ರಿಯರೇ. அதத்தான் சொல்றார் பவுலா. ಅದನ್ನೇ ಆ ಪೌಲ ಅಪೊಸ್ತಲನು ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. நான் அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக, ನಾನು ಅವರನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವ ಆ ಜ್ಞಾನಕ್ಕೆ ಮೇಲಾಗಿ ಆಮೆನ್, ಆಮೆನ್, எல்லாவற்றையும் குப்பை ನಷ್ಟವಾಗಿ ಆ ಬಿಡುತ್ತೇನೆ. ಎಲ್ಲವನ್ನು ನಷ್ಟವೆಂದು ಧೂಳಂತೆ ನಾನು ಎಣಿಸಿದ್ದೇನೆ. பெரிய விசுவாசம் பாருங்க. ಎಷ್ಟು ಒಂದು ದೊಡ್ಡ ವಿಶ್ವಾಸ ನಂಬಿಕೆ ನೋಡಿ. ஹalleluya. ஹalleluya. வாசிங்க 13:11. 13:11 ಓದಿರಿ. அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படிக்கு உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ ಅರಳಪಡವಿಲ್ಲ. ಅದಕ್ಕಾತನು ಅವರಿಗೆ ಪರಲೋಕ ರಾಜ್ಯದ ಗುಟ್ಟುಗಳನ್ನು ತಿಳಿಯುವ ವರವು ನಿಮಗೆ ಕೊಟ್ಟಿದೆ, ಅವರಿಗೆ ಕೊಟ್ಟಿಲ್ಲ. ಯಾರುடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறதோ, ಯಾರ ಅಂತರ್ಯ ಕಣ್ಣುಗಳು ತೆರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆಯೋ, பிரகாசமாய் இருக்கிறதோ, ಪ್ರಕಾಶವಾಗಿದೆಯೋ, பரலோக ராஜ்யத்தினுடைய காரியங்களை தெரிந்து கொள்ளும்படி தேவன் நமக்கு ஞானத்தை ಆ கொடுக்கிறார். ಪರಲೋಕ ರಾಜ್ಯದ ಕಾರ್ಯವನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವಂತೆ ದೇವರು ನಮಗೆ ಜ್ಞಾನವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ஹalleluya. ஹalleluya. யார் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், ಯಾರು ಯೇಸುವನ್ನು ಅಂಗೀಕರಿಸಿಕೊಂಡಿದ್ದಾರೋ, ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு, ಅಂಗೀಕರಿಸಿಕೊಳ್ಳದೆ ಇರುವವರಿಗೆ அதை பத்தின எந்த காரியமும் வெளிப்படாது. ಅದರ ಕುರಿತಾದ ಯಾವ ಒಂದು ಕಾರ್ಯವೂ ಪ್ರಕಟವಾಗುವುದಿಲ್ಲ ಅವರಿಗೆ. ಆಮೆನ್. ಆಮೆನ್. ஹalleluya. ஹalleluya. அவங்க ஆயத்தமா இருக்க மாட்டாங்க. ಅವರು ಸಿದ್ಧವಾಗಿ ಇರುವುದಿಲ್ಲ. 5 ಕನ್ನಿகளை போல, 5 ಕಣ್ಣಿಗಳ ಹಾಗೆ. ஹalleluya. ஹalleluya. புத்தி இல்லாத 5 கன்னிகைகளை போல, ಬುದ್ಧಿ ಇಲ್ಲದ 5 ಕಣ್ಣಿಗಳ ಹಾಗೆ. ஆமென். ಆಮೆನ್. அப்படி வாழ்ந்துட்டு போயிடுவாங்க. ಆ ರೀತಿಯಾಗಿ ಜೀವಿಸ್ತಾ ಹೋಗಿ இவங்க ಬಿಡುತ್ತಾರೆ. ராஜ்யத்தின் புத்திரர்கள் புத்திரிகள் அல்ல. ಇವರು ರಾಜ್ಯದ ಪುತ್ರರು ಪುತ್ರಿಗಳ ಅಲ್ಲ. ஆமென். ಆಮೆನ್. எச்சரிக்கையோடு இருப்போம். ஆமென். ನಾವು ಎಚ್ಚರಿಕೆಯಿಂದ லூக்கா ಇರೋಣ. 8ாம் அதிகாரம் 10வது வசனம் சொல்கிறது. ಆ ಲೂಕ 8:10 ಹೇಳ್ತಾ ಇದೆ ನೋಡಿರಿ. ಆಮೆನ್. ಆಮೆನ್. அதற்கு அவர், தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, மற்றவர்களுக்கோ அவர்கள் கண்டும் காணாதவர்களாகவும் கேட்டும் உணராதவர்களாகவும் இருக்கத்தக்கதாக அவைகள் உண்மைகளாக சொல்லப்படுகிறது. ಆತನನ್ನು ಕೇಳಿದಾಗ ಆತನು, ದೇವರ ರಾಜ್ಯದ ಗುಟ್ಟುಗಳನ್ನು ತಿಳಿಯುವ ವರವು ನಿಮಗೆ ಕೊಟ್ಟದೆ, ಉಳಿದವರಿಗೆ ಕಣ್ಣಿದ್ದರೂ ನೋಡದಂತೆಯೂ ಕಿವಿಯಿದ್ದರೂ ತಿಳಿದುಕೊಳ್ಳದಂತೆಯೂ ಸಾಮ್ಯ ರೂಪವಾಗಿ ಹೇಳಲಾಗುತ್ತದೆ. ஆமென். ஹalleluya. ஹalleluya. ஆமென். ஆமென். இருதய கண்கள் ಕಣ್ಗಳು உள்ளವರಿಗೆ எல்லாவற்றையும் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். ಎಲ್ಲವನ್ನೂ ದೇವರು ಪ್ರಕಟಿಸುತ್ತಾನೆ. அதை குறித்த ஞானம் உள்ளவர்களுக்கு, ಅದಕ್ಕೆ ಇಲ್ಲದ ಜ್ಞಾನ ಉಳ್ಳವರಿಗೆ, ஆமென். ಆಮೆನ್, அப்படி இல்லாதவங்களுக்கு, ಹಾಗೆ ಇಲ್ಲದವರಿಗೆ எவ்வளவுதான் அவங்க பார்த்தாலும் சரி, ಎಷ್ಟೇ ಮಟ್ಟಿಗೆ எவ்வளவுதான் அவங்க கேட்டாலும் சரி, ಎಷ್ಟೇ ಮಟ್ಟಿಗೆ ಅವರು அவங்க ಕೇಳಿದ್ರು ಕೂಡ உணரவே இல்லாமல் இருப்பார். ಅವರು ತಿಳುವಳಿಕೆ ಇಲ್ಲದೆ உணர ಇರುತ್ತಾರೆ. மாட்டார்கள். ಅವರು ತಿಳಿಯುವುದೇ ಇಲ್ಲ. அவங்களுக்கு விளங்காது. ஆமென். ಅವರಿಗೆ ಅರ್ಥವಾಗುವುದೇ ಇಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. அந்த நேரத்துக்கு வசனம் கேட்பாங்க. ಏನೋ ಆ ಸಮಯಕ್ಕೆ ಮಾತ್ರ ವಾಕ್ಯವನ್ನು அந்த ಕೇಳುತ್ತಾರೆ. நேரத்துக்கு கேட்பாங்க. ಆ ಸಮಯಕ್ಕೆ ಮಾತ್ರ ಕೇಳಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. விட்டுருவாங்க. ஆமென். ಹಾಗೆ ಅದನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಡುತ್ತಾರೆ. ஹalleluya. ஹalleluya. அருமை சகோதரனே சகோதரி, ಪ್ರಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಯರೇ, அப்படிப்பட்டவர்களா இருப்பீங்கன்னா, ನೀವು ಆ ರೀತಿಯಾದವರಾಗಿ உங்க ಇರುವುದಾದರೆ இருதயத்தின் கண்ணுல பிரச்சனை இருக்குன்னா ನಿಮ್ಮ அர்த்தம். ಹೃದಯದ ಕಣ್ಗಳಲ್ಲಿ ಸಮಸ್ಯೆ ಇದೆ ಅಂತ ಅರ್ಥ. பிரச்சனை இருக்குன்னா அர்த்தம். ಸಮಸ್ಯೆ ಇದೆ ಅಂತ ಅರ್ಥ. ஹalleluya. ஹalleluya. வெளிப்படுத்தின விசேஷத்துல ಆ வாசிக்கிறோம். ಪ್ರಕಟಣೆಯ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ನಾವು ಓದುತ್ತಾ உன் ಇದ್ದೇವೆ. கண்களுக்கு கலிங்கத்தை போடா. ನಿಮ್ಮ ಕಣ್ಗಳಿಗೆ ತೆರೆಯನ್ನು ಹಾಕು. ஹalleluya. ஹalleluya. ஆமென். ಆಮೆನ್. கண்ணுக்கு என்ன பண்ணுமா? ಆ ಕಣ್ಣಿಗೆ ಏನು ಹಾಕಿಕೊಳ್ಳಬೇಕಂತೆ? கலிங்கம் அப்படி சொல்லப்பட்டு அப்படின்னா, ಹಾಗಂದರೆ ஆமென், ஆமென். கண்கள் பார்க்கும்படி, ಆ ಕಣ್ಗಳು ನೋಡುವಂತೆ, ஒன்றையே பார்க்கும்படி, ಆ ಒಂದನ್ನೇ ನೋಡುವಂತೆ. ஆமென். ஹalleluya. ஹalleluya. வேதம் நமக்கு எச்சரிக்கிறதா, ಆ ಸತ್ಯವಾದ ನಮಗೆ ಎಚ್ಚರಿಸುತ್ತಾ உலகத்தை ಇದೆ. பார்க்க அல்ல. ಈ ஆமென். ಲೋಕವನ್ನು ನೋಡುವುದಕ್ಕೆ, உலகத்தின் காரியங்களை பார்ப்பதற்கு அல்ல. ಈ ಲೋಕದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೋಡುವುದಕ್ಕೆ அதை ಅಲ್ಲ. பார்ப்பதனால் வருகிற சந்தோஷம் அழியக்கூடியதா. ಅದನ್ನು ನೋಡುವುದರಿಂದ ಬರುವಂತಹ ಸಂತೋಷ ಅಳಿಯುವಂತದ್ದು. ஹalleluya. ಹalleluya. தேவனை பார்க்கும்படி, ಆ ದೇವರನ್ನೇ ನೋಡುವಂತೆ, இயேசுவை பார்க்கும்படி, ಆ ಯೇಸುವನ್ನೇ அவருடைய ನೋಡುವಂತೆ, வார்த்தைகளை கவனிக்கும்படி, ಅವರ ವಾಕ್ಯವನ್ನು ಗಮನಿಸುವಂತೆ, அதன்படி வாழும்படி ಅದರ ರೀತಿ ಜೀವಿಸುವಂತೆ தேவன் நமக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும். ದೇವರು ನಮಗೆ ಅನುಗ್ರಹವನ್ನು உணர்வை ಮಾಡಬೇಕು. தாரும். ஆமென். ಆ ರೀತಿಯ ತಿಳುವಳಿಕೆಯನ್ನು ಕೊಡಿರಿ ಕರ್ತನೆ. தாவீது இப்படி ஜெபிக்கிறார். ದಾವೀದನು ಈ ರೀತಿಯಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಿದ್ದಾನೆ. 119:34 இப்படி சொல்லுது. 119 கீர்த்தனை. ஆமென். சங்கீதம் 119:34. 34. எனக்கு உணர்வை தாரும், எனக்கு உணர்வை தாரும். அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றிக்கொண்டு என் முழு இருதயத்தோடும் அதை ಕೈಕೊಳ್ಳುವೆ. ನನಗೆ ಜ್ಞಾನವನ್ನು ದಯಪಾಲಿಸು, ಆಮೆನ್. ಆಗ ನಿನ್ನ ಧರ್ಮಶಾಸ್ತ್ರವನ್ನು ಪೂರ್ಣ ಮನಸ್ಸಿನಿಂದ ಕೈಕೊಂಡು ನಡೆಯುವೆನು. எனக்கு உணர்வை தாரும். ನನಗೆ ಆ ಜ್ಞಾನವನ್ನು ದಯಪಾಲಿಸು. ಆಮೆನ್. ಆಮೆನ್. ಇಂಗ್ಲಿಷ್ ಅಂಡರ್ಸ್ಟ್ಯಾಂಡಿಂಗ್ ಎಂದು சொல்லப்பட்டிருக்கு. ಇಂಗ್ಲಿಷ್ ಅಲ್ಲಿ ಅಂಡರ್ಸ್ಟ್ಯಾಂಡಿಂಗ್ ಅಂತ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. ಆಮೆನ್. ಆಮೆನ್. அறிந்து கொள்ளுதல், உணர்வு. ತಿಳಿದುಕೊಳ್ಳುವುದು. ஹalleluya. ஹalleluya. அப்போது எனக்கு நான் உம்முடைய வேதத்தை பற்றிக்கொண்டு அதன்படி நடப்பேன். ಆಗ ನಿಮ್ಮ ಧರ್ಮಶಾಸ್ತ್ರವನ್ನು ಪೂರ್ಣ ಮನಸ್ಸಿಂದ ಕೈಗೊಂಡು ನಡೆಯುವೆ.
ಪಡೆಯುವೆನು. முழு இருதயத்தோடு அதை செய்வேன். ಆ ಪೂರ್ಣ ಹೃದಯದಿಂದ ಅದನ್ನು ನಾನು ಮಾಡುತ್ತೇನೆ. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம முழு இருதயத்தோடு அதை செய்யணுமா? ನಾವು ಪೂರ್ಣ ಹೃದಯದಿಂದ ಅದನ್ನು உணர்வு ಮಾಡುತ್ತೇವೆ. இருக்கிறதா? ನಮಗೆ ಆ ತಿಳುವಳಿಕೆ ಜ್ಞಾನ ಇದೆಯಾ? அல்லேலூயா. அல்லேலೂயா. இல்ல நம்ம இன்னும் வீட்ல படுத்துட்டு இருக்கிறோமா? ಇಲ್ಲ ನಾವು ಇನ್ನು ಮನೆಯಲ್ಲಿ ಮಲಗಿಕೊಂಡಿದ್ದೇವಾ? ஆமென். ಆಮೆನ್. நமக்கு டைமிங்லாம் கிடையாது ஞாயிற்றுக்கிழமை. ನಮಗೆ ಭಾನುವಾರ ಸಮಯ ಎಲ್ಲ ಇಲ್ಲ. அது இந்த கொரோனா சீசன் வந்துச்சு, டைமிங்கே கிடையாது. ಅದು ಈ ಕೊರೋನಾ ಸೀಸನ್ ಬಂದಿದ್ದರಿಂದ ಸಮಯವೇ ಇಲ್ಲ. ஆமென். ಆಮೆನ್. நைட் லேட்டா படுத்தா, ಆ ರಾತ್ರಿ ಲೇಟ್ ಆಗಿ ಮಲಗಿ, ஞாயிற்றுக்கிழமை லேட்டா எழுந்திருப்பா. ಆ ಭಾನುವಾರ ಆದ್ರೆ ಬೆಳಿಗ್ಗೆ ಲೇಟ್ ಆಗಿ ಎದ್ದೋಳೋಣ. எங்க வீடுங்க? ಎಲ್ಲಿ ನಮ್ಮ ಮನೆ? நம்மள யாரு கேக்குறதா? ನಮ್ಮನ್ನು ಯಾರು ಕೇಳುವುದು? அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். ಆಮೆನ್. ஆண்டவர் சொல்லுவாரு, ಕರ್ತನು ಹೇಳುತ್ತಾನೆ, பரவாயில்லமா படுத்துக்கம்மா. ಪರವಾಗಿಲ್ಲಮ್ಮ ಮಲಗಿಕೋಮ್ಮ. ஆமென். ಆಮೆನ್. அல்லேலூயா. அல்லேலೂயா. ஏன்னா எடுத்துக்கொள்ள வேண்டியவர்கள் அநேகர் ಆ, இருக்கிறார். ಎತ್ತಿಕೊಳ್ಳಬೇಕಾದರೂ ಇನ್ನೂ ಅನೇಕರಿದ್ದಾರೆ. நீ வரலன்னா என்ன, பரவராஜ் என்ன அப்படி காலியா இருக்குமா? ನೀನು ಬರ್ಲಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಏನು ಪರಲೋಕ ರಾಜ್ಯ ಖಾಲಿಯಾಗಿ ಇರುತ್ತದ? விட்டுடு வராம ಹಾಗೆ ಬಿಟ್ಟು ಬಿಡುತ್ತಾರೆ. சோம்பேறியை எழுந்திரு. ಅವು ಸೋಂಬೇರಿ ಎದ್ದೋಳು. அல்லேலூயா. அல்லேலೂயா. ஆமென். ಆಮೆನ್. இது நாம் சோம்பேறித்தனமாய் வாழக்கூடிய காலம் ಇದು அல்ல. ನಾವು ಸೋಂಬೇರಿತನವಾಗಿ ಜೀವಿಸುವಂತ ಕಾಲವಲ್ಲ. எச்சரித்துக் கொள்ள வேண்டிய காலம் இது. ನಾವು ಎಚ್ಚೆತ್ತುಕೊಳ್ಳುವಂತ ಕಾಲವಾಗಿದೆ ಇದು. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவரை தேட வேண்டிய சமயத்துல தேடணும். ಕರ್ತನನ್ನು ಹುಡುಕುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ கண்டடையத்தக்க ಹುಡುಕಬೇಕು. சமயத்துல கண்டடையணும். ನಾವು ನೋಡತಕ್ಕ ಸಮಯದಲ್ಲಿ ನೋಡಿ ಬಿಡಬೇಕು. நமக்கு ஒரு ஆராதனை நேரம் இருக்குன்னா அந்த ஆராதனை நேரத்துல ஆராதிச்சு ஆகணும். ನಮಗೆ ಒಂದು ಆರಾಧನೆ ಸಮಯ ಇರುವುದಾದ್ರೆ ಆ ಆರಾಧನೆ ಸಮಯ ನಾವು ಆರಾಧನೆ ಮಾಡಲೇಬೇಕಾಗಿದೆ. நமக்கு சமயத்துக்கு வசதிக்கு தகுந்த மாதிரி ஆராதிக்கிறதா? ನಾವು ನಮ್ಮ ಸಮಯಕ್ಕೆ ತಕ್ಕಂತೆ ಆರಾಧಿಸುವುದಲ್ಲ. அப்புறமா உட்கார்ந்து மெதுவா பாத்துக்கலாம். ಆಮೇಲೆ ನಾವು ಮೆತ್ತಗೆ ಕುಳಿತು ನಾವು ನೋಡಿಕೊಳ್ಳೋಣ. இல்ல ಆ பிரியமான ರೀತಿಯಾಗಿ ಇಲ್ಲ ಪ್ರಿಯರೇ. அல்லேலூயா. அல்லேலೂயா. ஆமென். ಆಮೆನ್. தேவன் எந்த நேரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார்? ದೇವರು ನಮಗೆ ಯಾವ ಸಮಯ ನಮಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೋ, ஒரு சபைகளிலும் வேற வேற ஆராதனை நேரங்கள் இருக்கு. ಒಂದೊಂದು ಸಭೆಯಲ್ಲಿ ಒಂದೊಂದು ಸಮಯಗಳು ಇದೆ, ಆರಾಧನೆ ಸಮಯವು. ஆமென். ಆಮೆನ್. நமக்கு கொடுக்கப்பட்ட நேரத்துல நாம் சரியாய் பங்கு ನಮಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟ ಸಮಯದಲ್ಲಿ ನಾವು ಸರಿಯಾಗಿ அந்த ಅದನ್ನು உணர்வு ಭಾಗವಹಿಸಬೇಕು. நமக்கு இருக்கணும் ಆ பாருங்க. ಜ್ಞಾನವು ತಿಳುವಳಿಕೆ ನಮಗೆ ಇರಬೇಕು ನೋಡಿರಿ. ஹalleluya. அல்லேலூயா. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. அல்லேலூயா. சோம்பேறிகளுக்கு பரலோக ராஜ்யத்தில் இடமில்லை. ಆ ಸೋಂಬೇರಿಗಳಿಗೆ ಪರಲೋಕ ರಾಜ್ಯದಲ್ಲಿ அவங்க ಸ್ಥಳವಿಲ್ಲ. கண்கள் மந்தமா இருக்கும், ಅವರ ಕಣ್ಗಳು ಮಂದವಾಗಿರುತ್ತವೆ, திறக்கப்படாது இருக்கும். ಅದು ತೆರೆಯದೇ ಇರುತ್ತದೆ. நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். ஆமென். ನಾವು ತುಂಬಾ ಎಚ್ಚರಿಕೆಯಿಂದ ಇರಬೇಕು. ஹalleluya. அல்லேலூயா. உங்கள் கண்கள் பிரகாசித்தால் ನಿಮ್ಮ ಕಣ್ಗಳು ಪ್ರಕಾಶಿಸಿದರೆ உங்க சரீரம் பிரகாசமாயிரும். ನಿಮ್ಮ ಶರೀರವು ಪ್ರಕಾಶವಾಗಿರುತ್ತದೆ. ஆமென். ಆಮೆನ್. உங்க வாழ்க்கை பிரகாசமாயிரும். ನಿಮ್ಮ ಜೀವಿತವು நீங்கள் ಪ್ರಕಾಶವಾಗಿರುತ್ತದೆ. செய்கிற வேலை ನೀವು பிரகாசமாயிரும். ಮಾಡುವಂತ ಕೆಲಸವು ಪ್ರಕಾಶವಾಗಿರುತ್ತದೆ. உங்க பிள்ளைகள் ನಿಮ್ಮ பிரகாசமாயிருப்பாங்க. ಮಕ್ಕಳು ಪ್ರಕಾಶವಾಗಿರುತ್ತಾರೆ. அவங்களுடைய எதிர்காலம் ಅವರ பிரகாசமாயிரும். ಭವಿಷ್ಯತ್ ಕಾಲವು ಪ್ರಕಾಶವಾಗಿರುತ್ತದೆ. ஹalleluya. அல்லேலூயா. ஆமென். ಆಮೆನ್. அதுதான் தாவீது சொல்றாரு. ಅದನ್ನೇ ದಾವೀದನು ಹೇಳುತ್ತಾ இருதயத்துல ಇದ್ದಾನೆ. பிரச்சனை இருக்குமானா ನಿಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಏನಾದರೂ ಸಮಸ್ಯೆ ಇರುವುದಾದರೆ ஆராய்ந்து பாருமா. ಅದನ್ನು ಹಾಗೆ ಪರಿಶೋಧಿಸಿ ನೋಡಿರಿ. ஆமென். ಆಮೆನ್. ஒருவேளை பிரச்சனை இருக்குமானா ಒಂದು ಸಮಸ್ಯೆ ಇರುವುದಾದರೆ நீ ஆண்டவர் நோக்கி ஜெபிக்க வேண்டிய ஜெபம் இதா. ನೀವು ಕರ್ತನ ನೋಡಿ ಪ್ರಾರ್ಥನೆ சங்கீதம் ಮಾಡಬೇಕಾದ ಪ್ರಾರ್ಥನೆ ಇದು. 139:23 இப்படி சொல்லுகிறது. 139:20. தேவனே ஆ. என்னை ஆராய்ந்து என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து என் கொள்ளும். இருதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். அறிந்து கொள்ளும். ದೇವ ನನ್ನನ್ನು ಪರೀಕ್ಷಿಸಿ ನನ್ನ ಹೃದಯವನ್ನು ತಿಳಿದುಕೋ, ಆಮೆನ್. ನನ್ನನ್ನು ಶೋಧಿಸಿ ನನ್ನ ಆಲೋಚನೆಗಳನ್ನು ಗೊತ್ತು ಮಾಡು. ஆமென். ஹalleluya. அல்லேலூயா. தாவீது ஜெபிக்கிறான். ದಾವೀದನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತಾ கர்த்தரே, ಇದ್ದಾನೆ. ஆராய்ந்து பார். ಕರ್ತನೇ ನನ್ನನ್ನು ಪರಿಶೋಧಿಸಿ என் ನೋಡಿ. இருதயத்தை சோதித்து ನನ್ನ பார். ಹೃದಯವನ್ನು ಶೋಧಿಸಿ என் ನೋಡಿ. சிந்தனைகளை அறிந்து ನನ್ನ கொள்ளும். ಯೋಚನೆಗಳನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳಿರಿ. சுத்திகரியும் அப்பா. ಶುದ್ಧೀಕರಿಸಿರಿ. ஹalleluya. அல்லேலூயா. ஆமென். ಆಮೆನ್. கண்கள் பிரகாசமா இருக்கணும். ಅವು ಕಣ್ಗಳು கர்த்தருடைய ಪ್ರಕಾಶವಾಗಿರಬೇಕು. காரியங்கள்லாம் சந்தோஷமா மகிழ்ச்சியா ಆ ಕರ್ತನ ಕಾರ್ಯ ಅಂದ್ರೆ ತುಂಬಾ ஆண்டவருடைய வார்த்தை ಖುಷಿயா இருக்கணும். ஆமென். ಕರ್ತನ ವಾಕ್ಯದ ತುಂಬಾ ಖುಷಿಯಿಂದ ಇರಬೇಕು. இன்னமும் நான் அப்படியே இருப்பேனா? ಇನ್ನು ಆ ರೀತಿಯಾಗಿ ಇರುತ್ತೇನೆಂದರೆ உள்ள இருக்கிற கண்ணுல பிரச்சனை ಆ இருக்கு. ಅಂತರ್ಯ ಕಣ್ಗಳಲ್ಲಿ ಸಮಸ್ಯೆ ಇದೆ ಅಂತ ಅರ್ಥ. ஹalleluya. அல்லேலூயா. Praise the Lord. Amen. ಆಮೆನ್. அதை நீங்க என்ன செய்யணும்? சுத்திகரிக்கணும். ಅದನ್ನು ನೀವು ಏನು ಮಾಡಬೇಕು? கண்கள் ಶುದ್ಧೀಕರಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. பிரகாசம் அடைகிறவரை. ಕಣ್ಗಳು ಆ ಪ್ರಕಾಶ ಹೊಂದುವವರೆಗೂ. 19:8 சங்கீதம் 19:8 சொல்லுகிறது. 19:8 ಕೀರ್ತನೆ ಹೇಳ್ತಾ ಇದೆ ನೋಡಿರಿ. Amen. கர்த்தருடைய நியாயங்கள் ஆ. செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது. ಆಮೆನ್. ಯೆಹೋವನ ನಿಯಮಗಳು ನೀತಿಯುಳ್ಳವುಗಳಾಗಿವೆ, ಮನಸ್ಸನ್ನು ಹರ್ಷಪಡಿಸುತ್ತದೆ. ಯೆಹೋವನ ಆಜ್ಞೆ ಪವಿತ್ರವಾದದ್ದು, ಕಣ್ಣುಗಳನ್ನು ಕಳೆಗೊಳಿಸುತ್ತದೆ. Amen.
கர்த்தருடைய வசனங்கள் ಆ ಕರ್ತನ ಆ ವಾಕ್ಯಗಳು நம்முடைய மனக்கண்களை நம்ம தெளிவாய் மாற்றும். ನಮ್ಮ ಆ ಅಂತರ್ಯ ಕಣ್ಗಳನ್ನು ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಬದಲಾಯಿಸಿ ಬಿಡುತ್ತದೆ. ಆಮೆನ್. ஹalleluya. ಹalleluya. பிரியமான தேவ பிள்ளைகளே, ಪ್ರಿಯವಾದ ದೈವ ಜನರೇ, ஆமென். ಆಮೆನ್. உங்களை நல்லா ஆராய்ந்து பாருங்க. ನಿಮ್ಮನ್ನು ಚೆನ್ನಾಗಿ ಪರಿಶೋಧಿಸಿ ನೋಡಿರಿ, பரீட்சை செய்து பாருங்க. ಪರೀಕ್ಷೆ ಮಾಡಿ ನೋಡಿರಿ. ஆமென். ಆಮೆನ್. தாவீது அடிக்கடி ஜெபம் பண்றாரு. ದಾವೀದನು ಆಗಾಗ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾ கர்த்தாவே, ಇದ್ದಾನೆ. என்னை பரீட்சித்து என்னை சோதித்து பாரும். ಕರ್ತನೇ ನನ್ನನ್ನು ಪರೀಕ್ಷಿಸಿ ನನ್ನನ್ನು ಶೋಧಿಸಿ ನೋಡಿರಿ. நம்ம ஜெபிக்கணும். ஆமென். ಕರ್ತನ ಬಳಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು. பிரகாசிக்கணும். ನನ್ನ ಕಣ್ಣುಗಳು ಪ್ರಕಾಶಿಸಬೇಕು. ஆமென். ಆಮೆನ್. பைபிள் எடுத்துட்டு ஒரு ಖುಷಿயா படிக்கணும். ಆ ಸತ್ಯವಾದ ತೆಗೆದುಕೊಂಡ್ರೆ ಹಾಗೆ மகிழ்ச்சியா ಸಂತೋಷದಿಂದ படிக்கணும். ಓದಬೇಕು. சந்தோஷமா. ಆನಂದದಿಂದ ಓದಬೇಕು. வெறுப்போட நீங்க உட்காரீங்கன்னா பிரச்சனை. ಹಾಗೆ ಒಂದು ಹಗೆಯಿಂದ ನೀವು ಕುಳಿತುಕೊಳ್ಳೋದ್ರೆ ಒಂದು ಸಮಸ್ಯೆ ಇದೆ. அதிகாலை ஜெபம்னா ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷத்தோட எழுமணும். ಆ ಮುಂಜಾನೆ ಪ್ರಾರ್ಥನೆಯಿಂದ ತುಂಬಾ ಆನಂದದಿಂದ ಸಂತೋಷದಿಂದ மனக்கண் ಹೇಳಬೇಕು. பிரகாசமா இருந்தால் ನಿಮ್ಮ ಅಂತರ್ಯ ಕಣ್ಣುಗಳು ಪ್ರಕಾಶವಾಗಿದ್ದರೆ அதிகாலை ஜெபம் நமக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது. ಆ ಮುಂಜಾನೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮುಂದೆ ನಮಗೆ ಒಂದು ಸಮಸ್ಯೆನೇ அதிகாலையில ಇರುವುದಿಲ್ಲ. வேதத்தை வாசிப்பது நமக்கு பிரச்சனை ಆ ಮುಂಜಾನೆಯಲ್ಲಿ ಸತ್ಯವೇದನ ಓದುವುದು ನಮಗೆ ಸಮಸ್ಯೆನೇ ಇರುವುದಿಲ್ಲ. ஆமென். ಆಮೆನ್. வெறும் மாம்சத்தை வளர்க்கிறவர்கள் ಬರೀ ದೇಹವನ್ನು ಬೆಳೆಸಿಕೊಳ್ಳುವಂತವರು, அது அவங்களுக்கு மட்டும்தான் பிரச்சனை. ಅದು ಅವರಿಗೆ ಮಾತ್ರ ಸಮಸ್ಯೆಗಳಿರುತ್ತದೆ. ஆமென். ಆಮೆನ್. மாம்சத்துக்கு தீனி போட்டு போட்டு ಈ ஆமென். ದೇಹಕ್ಕೆ ಹಾಗೆ ಊಟ ಹಾಕಿ ಹಾಕಿ ஆமென். ಆಮೆನ್. அது விவசாயிட்டு இருக்கோம். ಅದು ಹಾಗೆ ದೇಹವು ದೊಡ್ಡದಾಗಿ ಹೋಗುತ್ತಾ அது ಇರುತ್ತದೆ. கொடுத்து போயிட்டு இருக்கோம். ஆமென். ಅದು ಹಾಗೆ ಕೊಬ್ಬೇರಿ ಹೋಗುತ್ತಾ ಇರುತ್ತದೆ. ஆமென். ஹalleluya. ಹalleluya. ஆமென். ಆಮೆನ್. கடைசி என்ன நடக்கும்? ಕೊನೆದಾಗಿ ಏನ್ ನಡೆಯುತ್ತದೆ? ஆமென். ಆಮೆನ್. நம்ம அந்த ராஜ்யத்தை தவற விட்டுடுவோம். ನಾವು ಆ ರಾಜ್ಯವನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಡುತ್ತೇವೆ. நாம் ஜெபிக்க போறோம் ನಾವು பிரியமானவர்களே. ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಲಿಕ್ಕಿದ್ದೇವೆ ಪ್ರಿಯರೇ. ஆண்டவரே, ಕರ್ತನೇ, என் மனக்கண்கள் பிரகாசிக்கட்டும். ನನ್ನ ಅಂತರ್ಯ ಕಣ್ಗಳು உம்முடைய ಪ್ರಕಾಶಿಸಲಿ. வல்லமையை காணும்படி, ನಿಮ್ಮ ಬಲವನ್ನು உம்முடைய மகத்துவத்தை ಕಾಣುವಂತೆ, காணும்படி, ನಿಮ್ಮ ಮಹತ್ವ ಅತಿಶಯಗಳನ್ನು ಕಾಣುವಂತೆ, நீர் எனக்காக ஆயத்தம் பண்ணினவளை காணும்படி. ನೀವು ನನಗಾಗಿ ಸಿದ್ಧವಾಗಿ ಇಟ್ಟಿದ್ದನ್ನು ಕಾಣುವಂತೆ. ஹalleluya. ಹalleluya. ஆமென். ಆಮೆನ್. ஆண்டவரே, எனக்கு உணர்வை தாரும். ಕರ್ತನೇ, ಆ ಜ್ಞಾನವನ್ನು மனக்கண்களை பிரகாசிக்க வைங்க. ನನ್ನ ಅಂತರ್ಯ ಕಣ್ಗಳನ್ನು என்னுடைய ಪ್ರಕಾಶಿಸುವಂತೆ இதயத்தின் கண்கள் ಮಾಡಿರಿ. பிரகாசிக்கட்டும். ನನ್ನ ಹೃದಯದ ಕಣ್ಗಳು ஆவிக்குரிய ಪ್ರಕಾಶಿಸಲಿ. கண்கள் ನನ್ನ பிரகாசிக்கட்டும். ಆತ್ಮಿಕ ಕಣ್ಗಳು கண்களை நாம் ಪ್ರಕಾಶಿಸಲಿ. ஜெபிக்கலாமா? ನಾವೆಲ್ಲರೂ ಕಣ್ಗಳನ್ನು ಮುಚ್ಚಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ. இருக்கிற இடங்களிலே நீங்கள் முழங்கால் படியிட்டு ಇರುವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನೀವು கர்த்தருடைய ಮೊಣಕಾಲನ್ನು சமூகம் ஜெபிக்க ಹಾಕಿ போறோம். ஆமென். ஹalleluya. ಕರ್ತನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ கர்த்தாவே, உம்முடைய கரத்தை நீட்டும் ஆண்டவரே. ಕರ್ತನೇ, ನಿಮ್ಮ ಹಸ್ತವನ್ನು ಚಾಚಿರಿ. யாரெல்லாம் உம்முடைய சமூகத்திலே காத்திருக்கிறார்களோ ಯಾರೆಲ್ಲ ನಿಮ್ಮ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ உம்முடைய கண்கள் திறக்கப்படட்டும். ಅವರ ஆமென். ಕಣ್ಗಳೆಲ್ಲವೂ மனக்கண்கள் பிரகாசம் அடையட்டும். ಅಂತರ್ಯ ಕಣ್ಗಳ ಪ್ರಕಾಶ ಹೊಂದಲಿ. எம்மாவு சீஷருடைய கண்களை திறந்தீரே. ಆ ಎಮ್ಮಾವರ ಶಿಷ್ಯರ ಕಣ್ಗಳನ್ನು தாவீதுடைய கண்களை திறந்தீரே. ದಾವಿದ ಅರಸನ ಕಣ್ಗಳನ್ನು ತೆರೆದಿರಲ್ಲ. இருளில் இருக்கிற ஜனங்களுடைய கண்களை திறந்தீரே. ಕತ್ತಲೆಯಲ್ಲಿ ಇರುವ ಜನರ ಕಣ್ಗಳನ್ನು ತೆರೆದಿರಲ್ಲವಾ? பவுல் அப்போஸ்தலன் கண்களை திறந்தீரே. ಪೌಲ ಅಪೊಸ್ತಲನ ಕಣ್ಗಳನ್ನು ತೆರೆದಿರಲ್ಲವಾ? உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ನಿಮಗೆ ಕೃತಜ್ಞತೆಯನ್ನು ಸಲ್ಲಿಸುತ್ತೇವೆ. ஒவ்வொருடைய மனக்கண்கள் பிரகாசம் அடையட்டும். ಪ್ರತಿಯೊಬ್ಬರ ಅಂತರ್ಯ பிரகாசம் ಪ್ರಕಾಶವಾಗಲಿ. நாமத்தினாலே. ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ In the mighty ಪ್ರಕಾಶವಾಗಲಿ. name of Jesus. ಓ ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ பிரகாசம் ಪ್ರಕಾಶವಾಗಲಿ. அடையட்டும் இயேசுவின் நாமம். ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ கட்டளை இடுகிற ಪ್ರಕಾಶವಾಗಲಿ. மாஸ்டர். ஆமென். ಆಜ್ಞೆ ஹalleluya. ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದೇವೆ Praise ಕರ್ತನೇ. Jesus. ಓ Amen. ಕರ್ತನೇ Hallelujah. ಯೇಸುವೇ. பிரகாசம் அடையட்டும் கட்டளை ಆ கொடுக்கிறேன். ಪ್ರಕಾಶ ಒಂದನೇ ಅಂತ ಆಜ್ಞೆ ಮಾಡುತ್ತಾ Thank you, ಇದ್ದೇವೆ Lord. ಕರ್ತನೇ. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ಅಬ್ಬಾ, ನಿಮಗೆ ಕೃತಜ್ಞತೆ Thank you, ಸಲ್ಲಿಸ್ತಾ Lord. ಇದ್ದೇವೆ. Thank you, Lord. Hallelujah. Thank you, Lord. Hallelujah. இப்பவே பிரகாசம் அடைகிறதா? ಈಗಲೇ ಪ್ರಕಾಶ ಹೊಂದಲಿ. Amen. ಆಮೆನ್. பூமிக்குரிய காரியங்களை அல்ல, ಈ ಭೂಮಿಗೆ மேலானவைகளை நோக்கும்படியாய், ಮೇಲಾದ மேலானவைகளை நோக்கும்படியாய் ಮೇಲಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು கண்களை ನೋಡುವಂತೆ பிரகாசிப்பிக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இது அப்படி செய்ததற்காய் ನೀವು ஸ்தோத்திரம். ಆ ರೀತಿಯಾಗಿ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ எல்லாவற்றையும் மாற்றி போடும். ಎಲ್ಲವನ್ನು ಬದಲಾಯಿಸಿ ಬಿಡಿರಿ ಕರ್ತನೇ. உம்மையே காண உதவி செய். ನಿಮ್ಮನ್ನೇ ಕಾಣುವಂತೆ ಸಹಾಯ ಮಾಡಿ. இயேசு கிறிஸ்து விலையேற பெற்ற நாமத்தில் ಯೇಸು ஜெபிக்கிறோம். ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ಬೇಡುತ್ತಾ ಇದ್ದೇವೆ ತಂದೆಯೇ. Amen. ಆಮೆನ್. Hallelujah. ಹalleluya. நாம் இப்பொழுது கர்த்தருக்கு ஒரு பாடலை பாட போகிறோம். ನಾವು ಈಗ ಕರ್ತನಿಗಾದ ಒಂದು ಹಾಡನ್ನು ಹಾಡಲಿಕ್ಕಿದ್ದೇವೆ. காணிக்கை தசமாவை சேகரிக்கலாம். ಕಾಣಿಕೆ ದಶಾಂಶವನ್ನು கர்த்தர் ಸೇರಿಸಲು ஆசீர்வதிப்பாராக. ಕರ್ತನ ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. Amen. ಆಮೆನ್. இல்ல 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 உம்மை போல யாரும் இல்லப்பா ஏசப்பா இல்ல 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 இல்ல
ஏசப்பா உம்மை போல யாரும் இல்லப்பா ஓம் கிருபையால் நான் என்றும் வாழ்கிறேன் ஓம் இரக்கத்தால் நான் நிலை நிற்கிறேன் ஓம் கிருபையால் நான் என்றும் வாழ்கிறேன் ஓம் இரக்கத்தால் நான் நிலை நிற்கிறேன் நீங்க இல்லாம நானும் இல்லப்பா ஏசப்பா நீங்க இல்லாம நானும் இல்லப்பா இல்ல 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 உம்மை போல யாரும் இல்லப்பா ஏசப்பா இல்ல 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 உம்மை போல யாரும் இல்லப்பா ஏன் பலத்தினால் ஒன்றும் முடியல ஏன் சுயத்தினால் வாழ முடியல ஏன் பலத்தினால் ஒன்றும் முடியல ஏன் சுயத்தினால் வாழ முடியல உம்மை விட்டு வாழ முடியல ஏசப்பா உம்மை விட்டு வாழ முடியல இல்ல 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 உம்மை விட்டு வாழ முடியல ஏசப்பா இல்ல 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 உம்மை விட்டு வாழ முடியல ஹல்லேலூயா. இந்த வாரத்துக்குரிய அறிவிப்பு நமக்கு புதன்கிழமை தோறும் கேர்சல் அந்த பகுதியில் இருக்கும். நீங்கள் பக்கத்தில் இருக்கவங்க நீங்கள் போய் அந்த ಕೇರ್ಸಲ್ ಕಳೆದು ಕೊಡலாம். ಬುಧವಾರ ಮನೆಯಲ್ಲಿ ಯಾವ ಮನೆಯಲ್ಲಿ ಕೇರ್ಸಲ್ ನಡೀತದೆ ಆ ಮನೆಗಳಲ್ಲಿ ಕೇರ್ಸಲ್ ಇರುತ್ತದೆ. ದಯವಿಟ್ಟು ನೀವು ಅಕ್ಕಪಕ್ಕದಲ್ಲಿರುವವರು ನೀವು ಆ ಮನೆಗೆ ಹೋಗಿ ಆ ಕೇರ್ಸಲ್ಲಿ ಭಾಗವಹಿಸಬಹುದು. ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಶುಕ್ರವಾರ ಉಪವಾಸ ಕೂಟವು ಲೈವಲ್ಲಿ ಇರುತ್ತದೆ. ಬರೋ ಭಾನುವಾರವೂ ನಮಗೆ ಆರಾಧನೆ ಲೈವಲ್ಲಿ ಇರುತ್ತವೆ. ನೀವು ದಯವಿಟ್ಟು ಮನೆಯಲ್ಲಿದ್ದು ಆ ಲೈವ್ ಪ್ರೋಗ್ರಾಮನ್ನು ನೋಡಿ ನಾವು ಆರಾಧನೆಯೊಂದಿಗೆ ಆ ಉಪವಾಸ ಕೂಟದೊಂದಿಗೆ ನೀವು ಸೇರಿಕೊಳ್ಳುವಂತೆ ನಿಮ್ಮನ್ನು ಕೇಳಿಕೊಳ್ಳುತ್ತಾ ಇದ್ದೇವೆ. ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ನಿಮ್ಮ ಕಾಣಿಕೆ ದಶಾಂಶಗಳನ್ನು ನೀವು ಗೂಗಲ್ ಪೇ ಮೂಲಕ ನೀವು ಸಲ್ಲಿಸಬಹುದು. ಆ ಗೂಗಲ್ ಪೇ ನಂಬರ್ ಪಾಸ್ಟರ್ ನಂಬರಲ್ಲೇ ಇದೆ. ನೀವು ದಯವಿಟ್ಟು ಅದನ್ನು ಗಮನಿಸಿಕೊಂಡಿರಿ. ಕರ್ತನೆ ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. ಆಮೆನ್. ஆமென். ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தர் நல்லவர். ஆமென். ಕರ್ತನು ಒಳ್ಳೆಯವನಾಗಿದ್ದಾನೆ. கடைசி நாம் ஜெபிக்க போகிறோம். ನಾವು ಕೊನೆಯದಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ கண்களை ಮಾಡಲಿಕ್ಕೆ மூடி தலைகளை தாழ்த்தி. ನಾವೆಲ್ಲರೂ ಕಣ್ಗಳನ್ನು ಮುಚ್ಚಿ ತಲೆಯನ್ನು ಬಾಗಿಸಿ பரலோக பிதாவே, ಪರಲೋಕ ತಂದೆ உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ನಿಮಗೆ ಕೃತಜ್ಞತೆಯನ್ನು ಸಲ್ಲಿಸ್ತಾ ಇದ್ದೇವೆ. மகிமையானவர், ನೀವು ಮಹಿಮೆಯಾದವರು, மகிமையானவர். ನೀವು ಮಹಿಮೆಯಾದವರು. ஆமென். ಆಮೆನ್. எபேசு சபையிலே ಆ ಎಬೇಸರ ಸಭೆಯಲ್ಲಿ விசுவாசிகளுக்காய் பவுல் ஜெபித்தார். ಆ ವಿಶ್ವಾಸಿಗಳಿಗಾಗಿ ಪೌಲನ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದನು. அவருடைய மனக்கண்கள் பிரகாசிக்க வேண்டும் என்று. ಅವರ ಅಂತರ್ಯ ಕಣ್ಗಳು ಪ್ರಕಾಶಿಸಬೇಕಂತ. ஆண்டவரே, அப்படி போல நாங்களும் ஜெபிக்கிறோம். ಕರ್ತನೆ ಆ ರೀತಿಯಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದೇವೆ. இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய மனக்கண்கள் ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳುತ್ತಾ ಇರುವ ಪ್ರತಿಯೊಬ್ಬರ ಮನಸ್ಸಿನ பிரகாசிக்கும்படியாக ಎಲ್ಲ ಪ್ರಕಾಶಿಸುವಂತೆ. ஆமென். ಆಮೆನ್. தேவன் எங்களுக்கு ஆயத்த பண்ணினவைகளை ದೇವರು ನಮಗೆ ಸಿದ್ಧಪಡಿಸಿಟ್ಟಿರುವುದನ್ನು பரலோகத்திலும் பூலோகத்திலும் ಈ ಪರಲೋಕದಲ್ಲಿ ಭೂಲೋಕದಲ್ಲಿಯೂ சுதந்திரித்துக் கொள்ளும்படியா எங்களை நடத்தும். ನಾವು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವಂತೆ ನಮ್ಮನ್ನು ஆவியானவர் தேவனுடைய ஆழங்களுக்குள்ளாய் எங்களை நடத்திச்சு. ಪವಿತ್ರಾತ್ಮನು ದೇವರ ಆಳದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ನಡೆಸಿರಿ ಅಪ್ಪ. அப்பா, நீங்க அப்படி செய்கிறதற்காய் நன்றி. ಅಪ್ಪ, ನೀವು ಆ ರೀತಿಯಾಗಿ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ எங்க ஜெபங்கள் கேட்கப்படுவதற்காய் நன்றி. ನಮ್ಮ அப்பா, ಪ್ರಾರ್ಥನೆ ಕೇಳಲ್ಪಟ್ಟದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. உம்முடைய கிருபை எங்கள் மேல் ஏராளமாய் இறங்கி இருக்கிறதற்காய் ನಿಮ್ಮ ஸ்தோத்திரம். ಕೃಪೆಯು ನಮ್ಮ ಮೇಲೆ ಏರಾಳವಾಗಿ ಇಳಿದಿರುವುದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. நன்றி செலுத்துகிறோம் ನಾವು ஆண்டவரே. ಕೃತಜ್ಞತೆಯನ್ನು ಸಲ್ಲಿಸ್ತಾ ಇದ್ದೇವೆ. ஒரு நாளும் நாங்கள் ஜெபிப்பதை நிறுத்தாமல், ಒಂದು ದಿವಸವನ್ನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವುದು ஒரு நாளும் தேவனுடைய வார்த்தையை வாசித்து தியானிப்பதை நிறுத்தாமல், ಒಂದು ದಿವಸ ನಾವು ಸತ್ಯವನ್ನು ಓದಿ ಧ್ಯಾನಿಸುವುದನ್ನು ನಿಲ್ಲಿಸದೆ உம்முடைய பாதையில நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். ನಿಮ್ಮ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಡೆಯುವುದಕ್ಕೆ ನಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡಿರಿ ಕರ್ತನೆ. உம்முடைய வசனம் எங்களுக்கு கால்களுக்கு தீபமா, பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. ನಿಮ್ಮ ವಾಕ್ಯವು ನನ್ನ ಕಾಲಿಗೆ ದೀಪವಾಗಿ ನನ್ನ ದಾರಿಗೆ ಬೆಳಕಾಗಿರುವುದು ಇರಲಿ. நீ அப்படி செய்வதற்காய் நன்றி அப்பா. ನೀವು ಆ ರೀತಿಯಾಗಿ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ஒவ்வொருவர்களும் உம்முடைய ஆசீர்வாதங்கள் இறங்கி வரணும். ಪ್ರತಿಯೊಬ್ಬರ ಮೇಲೆ ನಿಮ್ಮ ಆಶೀರ್ವಾದಗಳು ಇಳಿದು ಬರಲಿ ಕರ್ತನೆ. அவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும். ಅವರ ಎಲ್ಲ ಅವಶ್ಯಕತೆಗಳು ಸಂಧಿಸಲ್ಪಡಲಿ. குறைகள் நிறைவாகட்டும். ಆ ಕೊರತೆಗಳೆಲ್ಲ ತುಂಬಿಸಿರಿ ಕರ್ತನೆ. ஆமென். விடுதலை இல்லாத காரியத்துல விடுதலை உண்டாகட்டும். ಆ ಬಿಡುಗಡೆ ಇಲ್ಲದ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ಅವರಿಗೆ ಬಿಡುಗಡೆ ಉಂಟಾಗಲಿ ಅಪ್ಪ. தேவன் புதிய காரியங்களை செய்கிறார். ದೇವರು ಹೊಸ ಕಾರ್ಯಗಳನ್ನು
ಮಾಡಿರಿ. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கட்டும் ಆ ಕೆಲಸ ಇಲ್ಲದವರಿಗೆ ಕೆಲಸ ಸಿಗಲಿ ಕರ್ತನೆ. பண பிரச்சனை இருக்கிறவர்களுக்கு விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் ಹಣದ நாமத்தில். ಸಮಸ್ಯೆ ಇರುವವರಿಗೆ ಈಗಲೇ ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಬಿಡುಗಡೆ ಆಗಲಿ. நன்றி ஆண்டவரே, ಕೃತಜ್ಞತೆ ಯೇಸುವೆ. நீரே போஷிக்கிறவராயிருக்கிறீர். ನೀರೇ ಪೋಷಿಸುವಂತರಾಗಿದ್ದೀರಾ. ஏற்ற சமயத்துல போஷிக்கிறவர், ಆ ಸರಿಯಾದ ಸಮಯದಲ್ಲಿ ஏற்ற சமயத்துல சகாயம் செய்கிறவர். ಆ ಸರಿಯಾದ ಸಮಯಕ್ಕೆ ನಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡುವಂತವರು. அப்படி செய்ததற்காக நன்றி. ಹಾಗೆ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ உங்களுடைய ಕರ್ತನೆ. கரங்களில் எங்களை அர்ப்பணிக்கிறோம், ನಿಮ್ಮ ಹಸ್ತಕ್ಕೆ ನಮ್ಮನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತಾ ஆசீர்வதிக்கிறோம். ಆಶೀರ್ವದಿಸ್ತಾ ಇದ್ದೇವೆ. இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம். ಯೇಸು நல்ல ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ಬೇಡುತ್ತದೆ ಒಳ್ಳೆಯ ತಂದೆಯೇ. ಆಮೆನ್. என் ஆத்துமாவே ನನ್ನ கர்த்தரை ಮನವೇ ஸ்தோத்திரி. ಯೆಹೋವನನ್ನು ಕೊಂಡಾಡು. என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரம் ஒன்றாலும் மறவாதே. ஆமென். நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். ಆಮೆನ್. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் உங்களை விட்டு ஒரு வினாடியும் விலகாமல் எப்பொழுதும் உங்களுடனே கூட நிலைத்திருப்பதாக. ಆಮೆನ್. ஆமென். அல்லேலூயா. ஹalleluya. அல்லேலூயா. ஹalleluya. அல்லேலூயா. ஹalleluya. உங்க மனக்கண்கள் பிரகாசம் அடைகிறது. ನಿಮ್ಮ ಅಂತರ್ಯ ಕಣ್ಗಳು ಪ್ರಕಾಶ ಹೊಂದುತ್ತಾ ಇದೆ. Amen. ಆಮೆನ್. God bless you. ದೇವರು ಆಶೀರ್ವದಿಸಲಿ.